அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மலேசியாவில் வாழுகின்ற கொள்கை சகோதரர்கள் அங்குள்ள பொறுப்பாளர்கள் வழியாக அனுப்பியிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் நம்ம பதில் எடுத்து வருகிறோம். முதலாவது கேள்வி கோலாலம்பூரில் இருந்து நஸ்ரீன் ஜஹான் என்பவர் கேட்குறார். குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் மற்றும் பிஸ்மில்லா சொல்லி ஓதுகிறோம். முடிக்கும்போது சதகல்லாஹுல் அலீம் என்று ஓதி ஆமீன் ஆமீன் சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் சலாமுன் அலல் முர்சலீன் என்று கூறி முடிக்க வேண்டுமா கேட்குறார். அதாவது இப்போ குர்ஆனை ஓதும்போது பிஸ்மில்லா அவுது பில்லாவை சொல்லி ஓதிடுறோம், ஓகே. குர்ஆன் வசனத்தை ஓதி முடிக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சதகல்லாஹு என்று சொல்லி சதகல்லாஹுல் அலீம் என்று சொல்லி தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் என்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஒரு வசனத்தையே நான் சொல்கிறேன்னு வைங்களேன், கால் அல்லாஹு தாலான்னு சொல்லிவிட்டு குல் ஹுவல்லா அஹது அல்லாஹு சமதுன்னு சொல்லிட்டு சதகல்லாஹுல் அலீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன வசனத்தை ஓதினாலும், ஒரு சூறா ஓதினாலும், ஒரு ஜுசுவை உட்கார்ந்து ஓதி முடித்தாலும், முழு குர்ஆனை ஓதி முடிப்பதாக இருந்தாலும் அதனுடைய நிறைவுல என்ன செய்கிறாங்கன்னா சதகல்லாஹுல் அலீம் என்று சொல்கிறார்கள். மொத்த குர்ஆனை ஓதுவதற்கு பெரிய சதகல்லான்னு சொல்லி பெரிய துவாவே இருக்கிறது. அதை குர்ஆனில் வேறு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு 2-3 சூறா அளவுக்கு உள்ள சில வார்த்தைகளை குர்ஆனை முடிக்கிற துவான்னு வச்சுருக்கிறாங்க. இப்போ கேட்ட கேள்விக்கு மட்டும் வரும். இந்த சதகல்லாஹுல் அலீம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த சதகல்லாஹுல் அலீம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அவங்க சொன்னது கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்லிவிட்டு சதகல்லான்னு அல்லாஹ் உண்மை சொன்னான்னு அர்த்தம். சதகல்லாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அல்லாஹ் உண்மையே சொல்லியிருக்கிறான். இதை போய் நீ சொல்ல தேவையில்லை, உண்மை சொல்ல போய் தான் எடுத்து காட்டுறோம். அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை சொல்ல வேண்டியது முடிக்கும்போது சதகல்லாஹுல் அலீம், அல்லாஹ் கண்ணியமிக்கு அல்லாஹ் உண்மை சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனத்தை பயன்படுத்தும் பொழுதும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி குர்ஆனில் இருக்குதான்னு கேட்டால் குர்ஆனில் இல்லை. இப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களான்னா அப்படின்னு சொல்லலை. ரசூலுல்லா செஞ்சாவது இருக்கிறாங்களா? ஏதாவது ஒரு வசனத்தை ஓதும் பொழுது அது ஓதி முடித்த உடனே சதகல்லாஹுல் அலீம் என்று சொல்லியிருக்கிறாங்களான்னா சொல்லலை. ஆனால் எல்லா மௌலவிமார்களுடைய பயான்கள்லையும் குர்ஆன் வசனத்தை சொல்லும் பொழுதெல்லாம் இந்த வாசகத்தை சேர்த்து சொல்கிறாங்க. இதை சஹாபாக்கள் செஞ்சதுக்கு ஆதாரம் கிடையாது, தாபீன்கள் செஞ்சதுக்கு ஆதாரம் கிடையாது. இதெல்லாம் பிற்காலத்தில் உள்ளவர்களாக என்ன செஞ்சுக்கிட்டது உண்டாகிக்கிட்ட ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ்வுடைய வசனத்தை முடிக்கும்போது வசனத்தை முடித்து வைத்தல்னு என்ன இருக்குது? ஓதிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான. முடித்து வைத்தல், குல்ஹொல்லா அல்லாஹ் சொல்லுகிறான், குல்ஹொல்லா அகது என்று சொல்லுகிறான், அதோடு முடிச்சிட வேண்டியதானே. குல்ஹொல்லா அகதுன்னு சொல்லிவிட்டு சதகல்லாஹுல் அலீம், அல்லாஹ் சரியாக தான் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறான். சதகல்லாஹுல் அலீம், அல்லாஹ் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அப்படி வருது. இதனுடைய கருத்து சரியா தவறா என்பதெல்லாம் கடந்து ஒரு இபாதத்துங்கிற முறையில், ஒரு சுன்னத்துங்கிற முறையில் ஒன்றை செய்வதாக இருந்தால் அல்லாஹோ ரசூலோ அனுமதித்து அங்கீகரித்தது தானே செய்யணும். இந்த சதகல்லாங்கிறது இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தால் எந்த குர்ஆன் வசனத்தை ஓதும் போதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பயன்படுத்தினது ஆதாரம் காட்டுங்க பார்ப்போம். இருக்காது, கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை சூறாக்களை தொழுகைக்கு வெளியில் ஓதி இருக்கிறார்கள். ஓதி முடித்த உடனே சதகல்லாஹுல் அலீம் என்று சொன்னதே கிடையாது. இது சொல்வது அனைவரும் சொல்லணும் சுன்னத்துங்கிற அளவில் இது விடும் என்று சொன்னால் இது ஒரு பிதத், இது ஒரு வழிகேடு. மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அவன் எவனோ ஒருத்தன் உண்டாக்கி சொல்லுவான். அதை நீங்கள் எல்லோரும் ஒரு வணக்கமாக்குனீங்கன்னா அது பிதத் தானே. இது எவனோ ஒருத்தன் உண்டாக்கி இருக்கிறான், எவனோ ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் தானே உண்டாக்கியிருப்பான். இந்த வசனத்தை ஓதி விட்டு சதகல்லாஹுல் அலீம்னு ஆரம்பிச்சிருப்பான். அதை பார்த்துட்டு இன்னொருத்தன் அது எங்கடா நீ எடுத்தேன்னு அன்றைக்கி கேட்டிருந்தா தொடர்ந்து இருக்காது. ஆதாரம் கேட்குற வழக்கம் இல்லாததுனால அப்படியே இன்றைக்கி உள்ள நிலைமை என்னென்னு கேட்டால் எல்லா ஊரில் எல்லா நாடுகள்லையும் உள்ள உலமாக்கள் இதை கடைப்பிடிக்கிறாங்க. இந்த சவுதியில் உள்ள உலமாக்கள் தான் அதை கடைப்பிடிக்கிறது இல்லை, பிதத்துன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி உள்ள எல்லா மதகபில் உள்ள எல்லா அறிஞர்களும் என்ன செய்கிறாங்க, இது ஒரு சுன்னத்துன்னு சொல்கிறாங்க. இது சுன்னத்தெல்லாம் கிடையாது, இது பிதத். இது தவிர்க்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான் சதகல்லாஹுல் அலீம். தௌஹீது உலமாக்களுடைய பயான்களே அது இருக்குது.
தௌஹீதுல் உலமாக்கள் பயான் பண்ணாலும் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு சதகல்லாஹுல் அலீம், சதகல்லாஹுல் அலீம்னு எதுக்கு சொல்கிறீங்க, ஏன் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கிறானா, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே, இது என்ன இந்த வார்த்தையை கொண்டே குரானில் ஒட்டுறதுக்கு என்ன காரணம்? குரானை ஓதுனா குரானை ஓதுங்க, ஓதி விட்டு அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லுங்கள், விளக்கத்தை சொல்லுங்கள், அது ஒரு விஷயமாச்சா. அடுத்தது என்னென்னு கேட்டால், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், சதகல்லாஹுல் அலீம் நிப்பாட்டுறது மட்டும் இல்லாமல் சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் அப்படிங்கிற வார்த்தையை துவாக்களை முடிக்கும் போது இதை சொல்கிறார்கள். சுபஹான ரப்பிக்க, அல்லாட்ட துவா செய்யும் பொழுதும் இந்த சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். குரானை ஓதி முடிக்கும் பொழுதும் சதகல்லாஹுல் அலீம் சொல்லிவிட்டு சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் சலாமுன் அலல் முர்சலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்கிற வார்த்தை இருக்குதே, இது குரானில் உள்ள ஒரு நல்ல ஒரு வார்த்தை தான். குரானில் 37வது சூறாவில் 180வது வசனத்தில் இருக்கிறது. இந்த வசனம் அல்லாஹ் நம்மோடு நாம் அல்லாஹ்விடத்தில் பேசுகிற மாதிரி உள்ள வசனமா அல்லது அல்லாஹ் நம்மை நோக்கி பேசுகிற மாதிரி அமைக்கப்பட்ட வசனமா என்று கேட்டால், இதனுடைய அர்த்தத்தை வச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கிடும். சுபஹான ரப்பிக்க, உமது இறைவன் தூய்மையானவன். உமது இறைவன் தூய்மையானவன்கிறது யார் சொல்லுவா? அல்லாஹ்னு நம்மளை பார்த்து சொல்லுவான். நம்ம அல்லாஹ் பார்த்து சொல்ல முடியுமா? அல்லாஹ் பார்த்து உமது இறைவன் தூய்மையானவன்டா வேற ஒரு அல்லாஹ் இருக்கான்னு வந்துடும். சுபஹான ரப்பிக்கன்னா உமது இறைவன் தூய்மையானவன், ரப்பில் இஸ்ஸத்தி கண்ணியத்திற்கு அதிபதி, அம்மா யசிஃபூன் இவர்கள் வர்ணிக்கிற அந்த விமர்சனங்களை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே என்ன ரப்பிக்க, அந்த கங்கிற வார்த்தை வந்திருக்கு. சுபஹான ரப்பிக்க, சுபஹான ரப்பின்னு சொன்னால் என் இறைவன் தூய்மையானவன், இது நான் சொல்லலாம். அல்லாஹ்வை பார்த்து சுபஹான ரப்பிக்கன்னு சொல்லலாமா? உனது இறைவன் தூய்மையானவன், உமது இறைவன் தூய்மையானவன் என்று அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறான். உமது இறைவனாகிய நான் தூய்மையானவன் என்ற வார்த்தை அல்லாஹ் மனிதனை நோக்கி பேசக்கூடிய வகையில் இந்த வசனத்தில் இருக்குது. 37 180வது வசனத்தில் இருக்கிறது. இந்த வசனம் எதுக்கு இருக்குன்னு கேட்டால், மனிதனை நோக்கி அல்லாஹ் உரையாடுற அமைப்பில் இந்த வசனம் இருக்கிறது. நம்மளை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறான், சுபஹான ரப்பிக்க உமது இறைவன் தூய்மையானவன், நான் தூய்மையானவன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம அல்லாஹ்வை நோக்கிக்கிட்டு சுபஹான ரப்பிக்க உமது இறைவன் தூய்மையானவன்டா என்ன அர்த்தங்கிறது? பயங்கர சிறுக்கு இல்லை இது. இதை போய் துவாக்களை முடிக்கும்போது சொன்னீங்கன்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி இதை சொன்னீங்கன்னு சொன்னால் இது சிறுக்கு தானே. குரானுடைய வசனமாக ஓதினால் சிறுக்கு வராது. சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் ஒரு வசனத்தை ஓதுகிறோம். ஃபிரௌனோட ஃபிரௌன் அனரப்புக்கும் ஆளான்னு சொன்னால் கூட அது குரானுடைய நன்மை கிடைச்சிடும். ஃபிரௌன் சொன்னது தான் சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வசனம்னு ஓதுவதுங்கிற கருத்து வேறு. நீங்கள் செயல்படுவோம் எப்படி கொடுக்குறீங்க என்று கேட்டால், இந்த வசனத்தை சொல்லி தான் எல்லா ஆலிம்களும் துவாவை முடிக்கிறாங்க. துவா ஓதி முடிக்கும்போது சலாம் கூட்டு துவா ஓதுறாங்கல்ல, அதை முடிக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், இறைவா உனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் தூய்மையானவன் சொல்கிறாங்க. அது அல்லாவுக்கு மேலே ஒரு அல்லாஹ் இருக்காங்கிறாங்க. சுபஹான ரப்பிக்க துவாங்கிறது அல்லாஹ்வை நோக்கி பேசுகிறது தானே. அல்லாஹ்வை நோக்கி பேசுகிறதா இருந்தால் இறைவான்னு பேசிட்டீங்க. இறைவான்னு பேசிட்டு உனது இறைவன்ட்டு பேசலாமா? எனது இறைவன்ட்டு பேசலாம். சுபஹான ரப்பினா எங்கள் இறைவன் தூய்மையானவன் பேசலாம். என் இறைவன் தூய்மையானவன், எங்கள் இறைவன் தூய்மையானவன், நமது இறைவன் தூய்மையானவன் அப்படின்னு சொல்லி பேசினால் நம்ம பேச்சு ஆயிரும். உனது இறைவன் தூய்மையானவன் அல்லாஹ்வை நோக்கிய பேசுனீங்கன்னா அப்போ இந்த துவா பயங்கர ஷிர்க், விளங்காமல் ஓதி கொண்டிருக்கிறார்கள். இதை குரான் வசனமாக நீங்கள் ஓதலாம், இதை துவாவாக அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் பேசுனீங்க என்று சொன்னால் அர்த்தம் என்னவாகுது? சுபஹான ரப்பிக்க இறைவா உனக்கு ஒரு இறைவன் இருக்கான்ல, அவன் தூய்மையானவன். அப்போ அல்லாண்டு ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு மேலே ஒரு இறைவன் இருக்கானா, அவன் தான் தூய்மையானவன், அந்த அல்லாஹ் தூய்மையானவன் கிடையாது. அப்போ மீனிங் ரொம்ப டேஞ்சரான அர்த்தம் தரக்கூடியதாக போயிடுது. இதை துவாக்களில் எல்லா ஆலிம்களும் ஓதுகிறார்கள். அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு ஓத சொல்லுங்கள். என்னப்பா அர்த்தம்னு கேளுங்க. சுபஹான ரப்பிக்கண்டா என்ன அர்த்தம்னு கேளுங்க. உமது இறைவன் தூயவன். உமது இறைவன் தூயவன் யாரை பார்த்து சொல்கிறேன்? அல்லாஹ் பார்த்து சொல்கிறேன். அல்லாஹ் பார்த்து உமது இறைவன் தூயவன் சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாவுக்கு ஒரு இறைவன் இருக்கான்னு அர்த்தம், அவன் தூய்மையானவன் அர்த்தம். அப்போ 2 இறைவன் இருப்பதாக சொல்லி அப்பட்டமான சிறுக்கு வருதப்பா, இதேப்போ ஓதுறீங்கன்னு கேளுங்க. அதனால் இது குரானை முடிக்கும் போது இந்த ஓதுறாங்க, அதுவும் தப்பு. பொதுவாக துவாக்களை முடிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இது குரானில் உள்ள வார்த்தை தான். இறைவன் நம்ம நோக்கி பேசக்கூடிய வார்த்தை. இறைவன் நம்ம நோக்கி பேச வார்த்தை திருப்பி நம்ம நோக்கி நம்ம பேசணும்னு சொன்னால் அர்த்தமாக வேறு மாறிக்கிறது. அதனால் அது தவறான வார்த்தை. இது சதக்கல்லா சொல்வது பிதஅத்து,
சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தின் அல்லாஹ்வை நோக்கியே நம்ம பேசுவது வந்து ஷிர்க். அதை விளங்கிக்கிறணும். அடுத்தது 2வது கேள்வி, ஃபர்ஹானா சர்புத்தீன், கோலாலம்பூர். பெண்களுக்கு ஜும்மா தொழுகை இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜும்மா நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு அடியான் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஹதீஸ் உள்ளது. இதில் பெண்கள் எப்படி நடைமுறைப்படுத்துவது, இந்த நேரத்தை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க. அது நிறைய ஹதீஸில் வருது. ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்குது, சின்ன நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்து ஒருத்தன் துவா செஞ்சிட்டான்னு சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை. ஜும்மாவுடைய நாளில் வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது இப்படிங்கிற கருத்துப்பட பல ஹதீஸில் இருக்கிறது. அந்த நேரம் எது என்று சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னா, பலரும் பலவிதமாக சொல்கிறாங்க. அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இமாம் வந்து மெம்பரில் ஏறி உட்கார்றாருல, மெம்பரில் ஏறி உட்கார்ந்தவனு பயான் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உட்கார்ந்துருப்பார்ல அந்த நேரம், அல்லது ஒரு ஹுத்துபா முடிச்சுட்டு வர இடையில டைம் உட்காருவார்ல அந்த நேரம், அல்லது ஹுத்துபா ஓதுற நேரம் என்று பல விஷயத்தை சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து முதல்ல பொருத்த முடியாதே கிடையாது. இந்த நேரத்திலெல்லாம் உங்களுக்கு துவா ஓத முடியாது, டைமே தரமாட்டாங்க. ஒரு துவா ஓத முடியாது. இமாம் 1வது ஹுத்பாவுக்கும் 2வது ஹுத்பாவுக்கும் இடையில் டைமாக தருவார், டைம் தரமாட்டார். இமாம் ஹுத்பா ஓதுற நேரம் தான் அந்த நேரம்னு சொல்லுவீர்களே, ஆனால் ஹுத்பா ஓதுற நேரத்தில் நீங்கள் வந்து அதை கேட்கவுள்ள செய்யணும். இமாம் ஹுத்பா ஓதுமோ உங்களுடைய கடமை என்ன, அதை கேட்கணுங்கிறது. அதனால் இது சம்மந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை வச்சு குழப்பி அந்த நேரம் எது என்பதில் பலவிதமான குழப்பத்தை செய்கிறாங்க. ஆனால் ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் தெளிவாக வருது. அது என்ன நேரம் என்றால், ஹிய மாபைன் எஜ்லிஸில் இமாம் மெம்பரில் உட்கார்ந்ததில் இருந்து இலான் துகுல சலாத், தொழுகை முடிக்கிற வரைக்கும் உள்ள நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் எங்கனக்குள்ளே நீ துவா செய்வ? இந்த ஹதீஸில் வருது, முஸ்லீமில் வருது. வந்தாலும் இமாம் மெம்பரில் உட்காந்துட்டார்ல, உட்காந்தவொன்னே பாங்கு சொல்லிடுவாங்க. பாங்கு சொல்லும்போது நீ என்ன செய்யணும், பதில் சொல்லணும். உட்காந்தவொன்னே எந்திரிச்சு பயான் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ உன்னுடைய கடமை என்ன, கேட்டுக்கிட்டு இருக்கணும். மறு இடையில உட்காருவார். இடையில உட்காந்து ஒரு செகண்டு தான் உட்காந்து எந்திரிச்சிருவார். அதில் உனக்கு துவா டைம் தர மாட்டார். மறு 2வது ஹுத்பா ஆரம்பிக்கிறாரு. அப்போ உன்னுடைய கடமை என்ன, நீ அதை கேட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு அடுத்து இறங்கி இகாமத் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீ துவா செய்ய முடியாது, கேட்டுகிட்டு இருக்கணும். அப்புறம் தொழுகையில் இறங்கிடுவார். அப்போ நீ வந்து தொழுகையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த நேரத்தில் தாண்டி இதில் சொல்லப்படுது. அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு துவா கேட்குறதுக்கு அனுமதியே இல்லை. நீங்கள் இமாம் உரை நிகழ்த்தும் போது நீங்கள் துவா கேட்க உங்களுக்கு அனுமதி இல்லை. இமாமுடைய உரையை கேட்குறது தான் உங்களுக்கு அனுமதி இருக்குது. அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது இந்த ஹதீஸை எடுத்து காட்டுவாங்க. முஸ்லீமில் வருகிறது, ஹிய மாபைன் எஜ்லிஸில் இமாமு இலான் துகுல சலாத், இமாம் மெம்பரில் அமர்ந்ததில் இருந்து தொழுகை நிறைவேற வரைக்கும்ங்கிறாங்க. அந்த நேரம் அதுங்கிறது சரியில்லை. அது ஒன்றாச்சா. அப்போ வேறு எதுவாக தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஹதீஸ் அதுவும் முஸ்லீமில் வருது. அதாவது அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபீஹி சாத்துன், வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது. லா யுவாஃபிகோ அப்துன் முஸ்லிமுன், ஒரு அடியான், முஸ்லிமான ஒரு அடியான் தற்செயலாக அதை பெற்றுக்கொண்டானேயானால், ஒஹோ யுசல்லி, அவன் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொண்டானேயானால், எசலுல்லாக ஷையன், அல்லாவிடத்தில் எதை வேண்டாலும் கேட்கக்கூடிய நிலையில் அவன் பெற்றுக்கொள்வானேயானால், இல்லா ஆத்தாகு ஈயாகு, அல்லாஹ் அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை அப்படின்னு வருது. அப்போ இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த நேரம் என்பது தொழுகையில் இருக்கிற ஒரு நேரம் தான். அது அந்த துவாவை எங்கே செய்யணும்னு வருது, ஓஹு சல்லி எசலுல்லாக செய்யா, அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக தொழுது கொண்டிருப்பானே, அந்த தொழுகையில் அந்த நேரத்தை அவன் அடைந்தானேயானால் அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லைன்னு வருது. அப்போ இந்த துவா செய்வது எங்கேன்னு வருதுன்னு கேட்டால், தொழுகைக்கு உள்ளேன்னு வருது. அந்த வாசகம் எப்படி வருது, ஃபீஹி சாத்துன் லா யுவாஃபிகுஹா அப்துன் முஸ்லிமுன், முஸ்லிமான ஒரு அடியான் அந்த நேரத்தை அடைவான். அதனால் எப்படி அடைய வேண்டும், ஓஹோ யுசல்லி, தொழுது கொண்டிருக்கும் நிலையில் அந்த நேரத்தை அடைய வேண்டும். எஸ்அலுல்லாஹ ஷையா, தொழுகையில் இருந்து அதை கேட்கக்கூடியவனாக அமைய வேண்டும். இப்படி இருந்தால் அல்லாஹ் அதை கொடுக்காமல் இருப்பதில்லை அப்படின்னு வருது. அப்போ வெள்ளிக்கிழமையில் வந்து வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் தொழுகையில் இருந்து கொண்டு துவா செய்யணும்னு வருது. அப்போ தொழுகையில் இருந்து துவா செய்ய விரும்பியதெல்லாம் துவா செய்கிறது என்பது எங்கே தான் வரும், அத்தஹியாத்தெல்லாம் கேட்கலாம். தொழுகைக்கு உள்ளே துவா செய்தல் எங்கே வருது, அத்தஹியாத்து முடிஞ்ச உடனே விரும்பின துவாவையெல்லாம் கேட்கலாம். அதே மாதிரி சஜிதாவிலையும் கேட்கலாம். சஜிதாவில் இருந்தாலும் என்ன செய்யலாம், நம்ம கேட்கலாம். அப்போ சஜிதாவிலே அத்தஹியாத்துலேயோ நீங்கள் அந்த துவாவை கேட்டீங்கன்னு சொன்னால், தொழுத நிலையில் கேட்டல் என்பது 2 தானே வருது. மற்ற இடம்லாம் துவாவுக்குள்ள டைம் இல்லை.
அவர் தொழுகையில் இருக்கும்போது அவர் இமாம் போதுன்னா நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. அவர் ருக்கு செஞ்சால் நீங்கள் ருக்கு செய்வீங்க. அவர் சைதா பண்ணால் சைதா பண்ணுவீங்க. அத்தஹியாத்தில் உட்காந்து அத்தஹியாத்தில் ஓத வேண்டிய ஓதுவீங்க. ஓதி முடித்த பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. என்ன அனுமதி? வேண்டியதை கேட்டுக்க. அப்போ வேண்டியதை கேட்டுக்க என்று சொல்வது அத்தஹியாத்தில் தொழுகையில் அத்தஹியாத்தில் இருந்து கேட்க வேண்டியதான் அந்த நேரம்னு தெளிவாக வருது. இந்த ஹதீஸில் இருந்து விளங்குறது. அந்த ஹதீஸு தொழுகைக்கு வெளியே இல்லை, இமாம் மெம்பரில் உட்காரும்போது இல்லை, பாங்கு சொல்லும்போது இல்லை, உரை நிகழ்த்தும் போது இல்லை. ஏன்னா தொழுது கொண்டு இருக்கும்போது தான் அந்த நேரத்தை நீங்கள் அடையணும்னா தொழுகைக்கு உள்ளே தான் அந்த துவா செய்யணும்னு வந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை ஜும்மா கிடைத்தவர்கள் ஜும்மாவில் தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன செய்யுங்க, அந்த அதில் அது ஓதுங்க. அல்லது ஜும்மாவுக்கு போகாமல் பெண்களாக இருந்தீங்க, பிரயாணிகளாக இருந்தீங்கன்னு சொன்னால் லொஹர் தொழுவீங்கல்ல, லொஹரில் கேளுங்க. அந்த நாளில் தான் இருக்குங்கிறாங்க, ஜும்மா தொழுகையில் இருக்குன்னு சொல்லவில்லை, அந்த நாளில் தான் இருக்கிறது. அந்த நாளில் ஜும்மா கடமையானவர்கள் ஜும்மாவில் கேட்பார்கள், ஜும்மா கடமையாக இல்லாதவங்க லொஹரில் கேட்பீங்க. உங்களுக்கு அதில் வரக்கூடிய வாசகம் என்னென்னு கேட்டால், ஃபீஹி சாத்துன், அந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நாளில் ஒரு நேரம் இருக்குதுன்னு சொன்னாங்களே தவிர ஜும்மா தொழுகையில் தான் அது இருக்குதுன்னு சொல்லவே இல்லை. அதனால் ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்குது என்று சொன்னால் அது ஜும்மா தொழக்கூடியவர்கள் ஜும்மாவில் கேட்டுக்கொள்வார்கள். ஜும்மா இல்லாத பெண்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இயலும்னா ஜும்மாவுக்கு போனீங்கன்னா நீங்கள் அதில் நீங்களும் கேட்டுக்கலாம். ஜும்மாவுக்கு நீங்கள் போகலை என்று சொன்னால் லொஹர் தொழுதிங்க என்று சொன்னால் அந்த லொஹர் தொழுகையில் அத்தஹியாத்தில் என்ன செய்யுங்க, வேணுங்கிறத கேளுங்க. அது அந்த நேரம் அந்த நேரத்தை அந்த அல்லாஹ் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் அடைஞ்சிருச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கிறவான்னு தான் அதை புரிஞ்சுக்கணும். இது பற்றி தனியாக ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம், அதை பார்த்துக்கிறோங்க. 3வது கேள்வி, சாகுல்ல மீது கோலாலம்பூர். தொழுகையில் இமாம் ஜமாத் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது வரிசையை எவ்வாறு சரி செய்வது? வலது பக்கம் உள்ள ஆட்கள் எல்லாம் முடிந்த பிறகு இடது பக்கம் ஆரம்பிக்க வேண்டுமா, அல்லது வலதும் இடதுமாக ஒரு வலது ஒரு இடது இப்படியே சஃபை ஆரம்பிக்க வேண்டுமா? விளக்கம் தரவும்னு கேட்குறார். இந்த கேள்வி கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடியே இந்த கேள்வி பரவலாக வந்த ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டால் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புது குழப்பத்தை ஒன்று உண்டாக்குனாங்க. என்ன குழப்பம்னு கேட்டால், வலது பக்கத்தில் தான் சிறப்பு பறக்கத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி இமாம் நிற்பாரா, நிப்பாட்டினோன்னு நேராக ஒருத்தர் நின்றுவான். வரக்கூடியவன்லாம் வலது பக்கமாக போயிட்டே இருப்பானுவோம். வலதுக்கு தான் சிறப்பு உண்டு, இடது பக்கம் காலியாகவே இருக்கும். வலது பக்கம் முடிகிற வரைக்கும், வலது பக்கம் நிறைவாகிற வரைக்கும் இடது பக்கத்தில் ஒருத்தன் நிற்க மாட்டான். இங்கிலீஷில் எல் இருக்குல்ல, எல் அந்த மாதிரி எல் மாதிரி தான் இருக்கும். இமாமுலேருந்து ஒரு கோடு போட்டோம்னா இப்படி இப்படி, நம்ம டானா மாதிரி தமிழில் டானா இருக்குல்ல, அப்படி போட்டு டானா, இந்த மாதிரி தான் சப்புகள் ஆரம்பிச்சிட்டாங்க சில பள்ளிகளில் 10 வருஷத்துக்கு முன்னாடி. யார் ஆரம்பித்தான்னா தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு தான். அந்த அறகுறையாக விளங்கிட்டது வலது பக்கத்துக்கு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கேள்வி அப்போவே இது ஒரு மடமைன்னு விலைக்கு நின்றுச்சது. அந்த 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 தன்மையில் பல பள்ளிகள் அப்படி செஞ்சாங்க. அதுக்கு பிறகு இந்த விளக்கத்துக்கு பிறகு அந்த நிலைமை இப்போ இல்லை. எந்த பள்ளியிலையுமே அந்த எல் செஃப் கிடையாது, வழங்குதா? எல் செஃப் இல்லாமல் டீ மாதிரி தான். டீ மாதிரி இப்படி டீனா தலை உப்புற டீ இப்படி போட்டு இப்படி வர்றது, அந்த மாதிரி தான் சஃப் நிற்கணுங்கிறது இன்றைக்கி வந்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு இதை புதுசாக சொல்வதை விட அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன அந்த பதிலையே உங்களுக்கு இப்போ இணைச்சி போடுறோம். அதுலேயே போதுமான விளக்கம் இருக்குது. இது இப்போ பழைய விஷயம். இப்போ புதுசாக மலேசியாவில் யாராவது கிளப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வலது பக்கம் தான் சிறந்ததுன்னு நினைத்து கொண்டு இந்த எல் கூட்டம், இந்த எல் கூட்டம் மாதிரி வருதுன்னு சொன்னால் அதை விளக்க வேண்டி இருக்கிறது. அதை அந்த பழைய வீடியோவில் உங்களுக்கு தந்துடுறோம், பார்த்துக்கிறோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் பீமா. சஃப்ல தொழும் போது வலது பக்கம் பூஜை செஞ்சுட்டா இடது பக்கம் நிக்கணுமா? இதுக்குதான் இப்ப சமீப காலத்துல சில பேர் குழப்பிய காரணத்தினால் இந்த கேள்வி பரவலாக இப்ப எழுப்பப்படுகிறது. என்னன்னு சொன்னா, இப்ப பள்ளிவாசல்ல ஜமாத்தாக நம்ம தொழுகிறோம். ஜமாத்தா தொழும் பொழுது இமாம்ங்கிறவர் என்ன செய்வாரு, முன்னாடி நிப்பார், நடுவுல நிப்பார். இப்ப அடுத்து பின்னாடி வரிசையா ஒரு வரிசையா பூர்த்தி செஞ்சுக்கிட்டு போகணும். இதுல இந்த வரிசைகளை பூர்த்தி செய்வதற்கு சில ஹதீஸ் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, வரிசைகள்ல வலது புறம் தான் சிறந்தது அப்படின்னு இருக்கிறது. வலது புறத்தில் இருக்கிற சிறந்தது என்கிறதை வைத்துக்கொண்டு வலது புறத்தில் இருப்பவர்கள் மீது அல்லாஹ் என்ன செய்யறான், அருள் புரிகிறான் அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நிறைய சகோதரர்கள் புரியாம இந்த ஹதீஸ புரிய வேண்டிய விதத்துல புரியாம, ஒரு இமாம் நிக்கிறான்னு வைங்களேன், அவருக்கு நேரம் ஒரு ஆள் நின்றுவாரு, அடுத்து வரக்கூடியவர் வலது பக்கம், அப்படி வலது பக்கம், அப்படி வலது பக்கம், அப்படி வலது பக்கம், அப்படி டானா மாதிரி ஏறக்குறைய தமிழ்ல டானா இருக்கு பாத்தீங்களா,
இங்கிலீஷ்ல எல் மாதிரி இப்படி நிக்கிறாங்க. அப்ப வந்து இப்படி நிக்கும் பொழுது இடது பக்கம் கம்ப்ளீட்டா காலியா இருக்கிறது. என்னப்பா இப்படியே போயிட்டு இருக்கிறீங்களப்பா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா, வலது பக்கத்துல தானே அல்லாஹ் வந்து மலக்குகள் வந்து அவங்களுக்காக துவா செய்யறாங்கன்னு இருக்கிறது, அல்லாஹ் அருள் புரிகிறான் இருக்கிறது. அதனால நாங்க என்ன செய்யறோம், வலது புறத்தையா நிறைச்சிட்டு போறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப வலது புறத்துக்கு சிறப்பு இருக்கிறது என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு வரிசையில 10 பேர் நிக்கிறாங்க. 10 பேர் நிக்கிறதுக்கு உரிய வரிசை. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, 5 பேர் நின்றுறாங்க வலது பக்கமா. இமாம பின்பற்றி இப்படியே அவருக்கு பின்னாடி 5 பேர் நின்றுறாங்களா, இந்த பக்கம் பூர்த்தி ஆயிரும், இந்த இடது பக்கம் இப்படி காலியா இருக்கும். இப்ப ஒருத்தர் நான் வர்றேன், நான் இப்ப என்ன செய்யணும், அப்ப நானும் வலது பக்கத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி நிக்கணுமா, அல்லது அந்த சப்பு காலியா இருக்கு அதை போய் பூர்த்தியாக்கணுமா? அதை போய் பூர்த்தியாக்கணும். அதான் முதல் சப்பு அந்த வலது பக்கம் முடிஞ்ச பிறகு அப்புறம் என்ன செய்யணும், இடது பக்கத்துக்கு நான் வந்து நிக்கணும். இப்படி நின்று நான் இடது பக்கத்தை பூர்த்தி பண்ணிடுறோம். இப்ப எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அதாவது நாங்க ஒரு 5 பேர் வர்றோம், இடது பக்கமா பூர்த்தி ஆக்கிடுறோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் வர்றாரு, அவர் என்ன செய்யறாரு, இமாமுக்கு வலது பக்கமா நிக்கிறாரு. இப்ப வந்து வலது பக்கமா நின்றாருன்னு அவருக்கு நன்மை கிடைக்குமா, முந்தி நான் வந்தானே எனக்கு நன்மை கிடைக்குமா? அப்ப முந்தி வந்தவருக்கு ஒரு நன்மை இல்லாத மாதிரி, முந்தி வந்தவர் போய் வலுக்கட்டாயமா இடது பக்கம் தள்ளுற மாதிரி, பிந்தி வந்தவருக்கு வந்து வலது பக்கம்ங்கிற பாக்கியம் கிடைக்கிற மாதிரி இதை விளங்குறாங்க. இவங்க விளங்குறபடி பார்த்தா என்ன செய்யும் கேட்டா, முதல் வரிசையில இடது பக்கம் நிக்கிறான அவனை விட 2வது வரிசையில வலது பக்கம் நிக்கிறான அவன் சிறந்தவன். ஏன் சிறந்தவன், அதுக்குதான் நல்ல அருள் புரிகிறான் அப்படின்ற மாதிரி இந்த ஹதீஸ் புரிகிறாங்க. அப்படி கிடையாது. எப்படி புரியணும், வலது இடது என்பது வந்து கம்பேர் பண்றதா வலது இடது. எப்படி கம்பேர் பண்றது, இமாம் நிக்கிறாரா, அது சென்டர் பாயிண்ட், ஒருத்தர் இந்த பக்கம் சமமா இடம் காலியா இருக்கிறது. அப்ப இந்த சமமா காலியா இருக்கும் பொழுது வலது சிறந்தது, முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் வந்தால் அதுக்கு அடுத்த இடம் இந்த இமாமுக்கு நேரம் உள்ள இடம். இதுல இமாமுக்கு எது நெருக்கம், இது 2 சமமானது கிடையாது. இது இமாமுல இருந்து 2 படி தாண்டியது, இது இமாமுல இருந்து 1 படி தாண்டியது. இந்த 1 படி தாண்டியதை போய் நீங்க நிறைச்சாதான் முன் வரிசையை நிறைச்சிங்க, முந்தி வந்தீங்கன்னு அர்த்தமாகும். அப்படி நிறைத்த அப்பதான் கம்பை ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்ப வலது இடத்தை எப்ப ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னா, அந்த 2 இடமும் சமமானு பார்க்கணும். இமாம் இப்படி நேரம் நிக்கிறாரு, இப்படி ஒருத்தன் நிக்கிறான், நான் 3வது வர்றேன்னா வலது பக்கம் போய் சேர்ந்துக்கிறேன். 4வது வர்றவன் வந்து இடது பக்கம் சேர்ந்தாதான் சீரா இருக்கும். சவ்வு சுஃபூஃப, சஃபுகளை சீராக்குங்கள் இருக்கிறது. இதை யாராச்சும் சீரும்பானா, இது உலகத்துல யாராச்சும் இது வந்து சீருன்னு சொல்லுவானா? இப்படி வரிசையா நிக்க வேண்டிய ஒரு இடத்துல ஒரு ஆள் நிக்க இப்படியே தானா மாதிரி ஒரு பக்கமா நின்றுகிட்டு இருந்தா, ஆஹா எவ்வளவு சீராக இவர்கள் நிக்கிறார்கள் யாராவது சொல்லுவானா? சீரா நீ சொல்லுவோம், முக்கோணம் வந்தா தான் சீர்னு சொல்லுவோம். சீர் எப்ப சொல்லணும், இமாம் அங்க இப்படி ஒரு கோடு போட்டா நேரா சேரணும். அப்பதான் அது என்ன இருக்கு, வரிசைகள்ல சீர் என்று சொல்லப்படும். அப்ப சவ்வுங்கிறாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஅ்ததிலுங்கிறாங்களே சபை நேராக்குங்கள், இதுக்கு பேர் நேரா? இது நேர் கிடையாது. அப்ப மாத்தி நிக்கணும். எப்படி நிக்கணும், ஒரு பக்கம் வலது ஒரு இடது, ஒரு வலது ஒரு இடது, ஒரு வலதும் ஒரு இடதும் இருக்குமே. இன்னும் சொல்றேன், இப்படி இருக்குன்னு வைங்க, இந்த வலது பக்கத்துக்கு இவங்க சொல்ற மாதிரிதான் அர்த்தம்னு வைத்துக் கொண்டால் எல்லாருக்கும் இந்த வலது கிடைக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு சட்டத்தை அழகா செஞ்சுட்டு போயிருக்கலாம். எப்படி, நடுவுல இமாமா நிப்பாட்டுறதுக்கு பதிலா நல்ல இடது மூலையில கொண்டு நிப்பாட்டிட வேண்டியது. இமாம் எங்க நிக்கணும், இடது பக்கத்துல ஓரம் தள்ளிட்டீங்கன்னு சொன்னா வர்ற எல்லாரும் வலதாவே நிப்பாங்க, இமாமுக்கு இடதுக்கே இடம் இருக்காது. அப்படி மார்க்கம் அப்படி ஆக்கிருக்கலாம்ல, அது எல்லாருக்கும் அந்த வலது பாக்கியம் கிடைச்சிருக்குமா இல்லையா? அப்ப இந்த இடத்த கம்ப்ளீட்டா காலியா போட்டு சில பள்ளியில போய் பார்த்தா வேற ஆளுக்கு தௌஹீத் சகோதரர்கள் தான், மத்தவன் சிந்திக்கல, தௌஹீதுல உள்ள ஆளுக்கு தான் என்ன செய்யறாங்க, ஹதீஸை விளங்குறவங்கிற பேர்ல இப்படி யாராவது சொல்லி கொடுக்க, ஆஹா ஆமா வலது பக்கத்தை நிறைக்க போறோம்னு சொல்லிட்டு பள்ளி மாசத்துல வந்து கந்தர்வ கோலம்ங்கிறாங்களே அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டு என்ன செய்யறாங்க, பாக்குறதுக்கு ஒரு சப்பு மாதிரியோ ஒரு வரிசை மாதிரியோ ஒரு ஒழுங்கான ஒரு சிஸ்டமேட்டிக் மாதிரி அது தெரியவே தெரியாது. அப்ப சப்ப சீராக்குங்கிறது இடைவெளிய அடங்கல் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் சப்புகளை சீராக்க சொல்றாங்க, இது சீரு கிடையாது. இடைவெளிய அடங்க, இடைவெளி அந்த இடைவெளியை அடைக்கிறதுங்கிறது என்ன, இடைவெளிங்கிறது எது, சரிக்கு சரியா இருந்தா தான் இடைவெளி. ஒரு ஆள் வலது பக்கம் நின்றாரா, இப்ப இடைவெளி என்பது இந்த இடது பக்கம் மட்டும்தான் இடைவெளி. அப்ப இடது பக்கம் ஒரு ஆள் நின்றாரா, அப்ப என்ன செய்யணும், வலது பக்கம் நிக்கணும். இப்ப வந்து இடைவெளி எது, இங்கிட்ட இடைவெளி கிடையாது, இங்கிட்டு தான் இடைவெளி இருக்கேன், இங்கிட்டு 2 இங்கிட்டு 1, வலது பக்கம் 2 பேர் நிக்கிறான், இந்த பக்கம் ஒருத்தன் நிக்கிறான், இன்னொன்னு போட்டாலும் அந்த இடைவெளி அடையும். அதுதான் இடைவெளிங்கிறது. இடைவெளியை நிறைக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட்.
அதுக்கப்புறம் வலது. வலது இடதும் சம அந்தஸ்தில் இருக்குமையானால் அப்ப நீங்க வலதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். வலதை விட இடது முந்திய நிலையை இருக்குமையானால் அந்த முந்திய நிலைக்கு தான் நீங்க போகணுமே தவிர, முந்தியதுங்கிற அந்தஸ்து கிடைச்சிருமே தவிர, அவ வலது எனக்கு வேணுங்கிறதுக்காக வேண்டி எனக்கு செஞ்சிடக்கூடாது, வலது பக்கமா போயிடக்கூடாது. இப்படி வைக்கணும்னு வைங்களேன். நான் வர்றேன் எப்படி வர்றேன், இமாம் நிக்கிறாரு, இந்த இமாமுக்கு முதல் சப்புல வலது பக்கம் ஃபுல் ஆயிடுச்சு. நான் என்ன செய்யறேன், எனக்கு வலது எனக்கு வேணுமேன்னு சொல்லி வேணும்னு இடது பக்கத்தை அப்படி கம்ப்ளீட்டா விட்டுப்புட்டு 2வது வரிசையில இங்க நிக்கிறேன். அடுத்து வரணும்னு இப்படி நிக்கிறான். மொத்தமா என்ன செய்யறேன், பள்ளிவாசல பாத்தியில வீணா போயிடும். இப்படி எல்லாரும் இந்த முதல் வரிசையில இருக்கிற ஆளுக்கு பிடிக்கிற கிறுக்கு அடுத்தடுத்த வரிசையில வரனுக்கு பிடிச்சின்னு வைங்க. இப்ப என்ன ஆயிரும், எல்லாரும் இமாமுக்கு வலது பக்கமா நிப்பாங்க. அப்படின்னா என்ன ஆயிரும்னா, ஏன்டா அரை கிரவுண்ட்ல பள்ளிவாசல் கட்டினீங்க, நீங்க 4 கிரவுண்ட்ல கட்டிட்டு போகலாம், பாதியிட வீணா போகுதுல. அப்ப என்னன்னு வழங்குறாங்கன்னு பாருங்க ஹதீஸ. அதனால வலது பக்கத்தை நிறைக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் இப்படி கிடையாது. என்ன அர்த்தம், அதாவது வலதுலையும் இடதுலையும் மாறி மாறி நிக்கணும், வலதும் இடதும் சமமா இருக்கும்போது அப்படி வச்சுக்கணும். இதுல ஒரு ஹதீஸ கூட ஆதாரம் காட்டுவாங்க. என்ன ஆதாரம் காட்டுவாங்க, அந்த இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல படுத்து கிடக்கும் போது ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு தொழுவாங்க, அவர் இடது பக்கம் நிப்பாரு, அப்படி சுத்திட்டு வலது பக்கம் நிப்பாட்டிக்கிருவாங்க, சமமா தான் நிப்பாட்டுவாங்க. அப்ப சமமா தானே நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆளை நிப்பாட்டினா ஒரு பக்கம் தான் நிப்பாட்ட முடியும், ஒரு ஆளை 2 பாதையை பிரிச்சு அறுத்து 2 பாதையை வைக்க முடியும். இருந்தது ஒரு ஆள் இருந்தனால நினைஞ்சாங்க அவரை வலது பக்கம் நிப்பாட்டினாங்களே தவிர, அவங்க என்ன செய்யறாங்க, வலது பக்கம் நிப்பாட்டினாங்க பத்தியலா, எல்லாரும் வலது பக்கம் தான் நிக்கணும் இமாமுக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுக்கிறாங்க. இது எந்த ஒரு சிந்தனையாளர்களும் இப்படி அர்த்தம் செய்யவே முடியாது. ஒரு மனிதருக்கு உள்ள சட்டமும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் உள்ள சட்டமும் ஒன்று கிடையாது. இப்னு மசூத் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு சபைக்கு வர்றாங்க, 2 பேர் தொழுவாம இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் தொழுதுட்டாங்களான்னு கேட்கறாங்க. எல்லாரும் தொழுதாச்சுன்னு சொன்ன உடனே 2 பேரையும் கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆள் முன்னாடி அவங்க நிக்கிறாங்க, ஒரு ஆள் வலது பக்கம் ஒரு ஆள் இடது பக்கமா நிப்பாட்டி வச்சு என்ன செய்யறாங்க, தொழுது விட்டு இதான் நபி வழி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வலதும் இடதும் மாத்தி மாத்தி நிக்கிற விளங்குதா இல்லையா, வலதுதான் சிறப்பு, அதனால நீங்க என்ன செய்யுங்க, நீங்க 2 பேருமே எனக்கு வலது பக்கமா நின்றுக்குறங்க அப்படின்னு சொல்லாம ஒரு ஆளை வலது பக்கம் நிப்பாட்டி ஒரு ஆளை இடது பக்கம் நிப்பாட்டி இதுதான் நபி வழி அப்படின்னு சொன்னதுல என்ன விளங்குது, இடதும் வலதும் தான் மாத்தி மாத்தி பூர்த்தியாக்கணும். பூர்த்தியாக்கும் போது ஃபர்ஸ்ட் வலதை பூர்த்தியாக்கிட்டு அப்புறம் இடதை பூர்த்தியாக்கணும் அப்படின்னு விளங்கிட்டோமே. ஆனால் அதுல என்ன இருக்காது, குழப்பம் வராது. இந்த ஹதீஸ் தப்பா விளங்கி கொண்டு இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, சப்புகளை சீர்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சப்புகள் சம்பந்தமாக வந்திருக்கிற நிறைய ஹதீஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். இடைவெளியை அடங்க, சைத்தானுக்கு இடம் கொடுத்துறாதீங்க, அதை கவனிக்கணும். முந்தி வந்தவங்களுக்கு முந்தைய அந்தஸ்து இருக்கிறது. நீங்க சொன்ன அர்த்தம் வச்சீங்கன்னா என்ன, பிந்தி வந்தவனுக்கு அந்த விட முந்தி வந்தவனை விட பிந்தி வந்தவனுக்கு அந்தஸ்து கூடி விடுகிறது அப்படிங்கறத பாக்குறோம். அதாவது முந்தி இடது பக்கம் நின்று விடுகிறான், முதல் வரிசையில இடது பக்கத்தை பூர்த்தியாக்குகிறான். பிந்தி வர்றவன் 2வது சப்புட வலது பக்கமா நிக்கிறான், இவனுக்கு வலதுங்கிற பாக்கியம் கிடைச்சு போய் அவனுக்கு இல்லைங்கிற மாதிரி போகுது. அப்படியான ஒரு மார்க்கம் இது கிடையாது. முந்தினதுக்கு அதுக்குரிய தனி அந்தஸ்து அவர் கிடைக்கத்தான் செய்யும். அதை விளங்கணும். சப்ப சீராக்குங்கள், சப்ப ஒழுங்காக்குங்கள் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்து என்ன செய்யணும், அந்த ஹதீஸ விளங்கணுமே தவிர ஒரு பக்கம் கம்ப்ளீட்டா காலியா விடுற மாதிரி மார்க்கத்தை விளங்கணும்னு சொன்னா, இது ஒரு அழகான ஒரு சிஸ்டத்தை மற்றவர்கள்லாம் பார்த்து ஒரு ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு இருந்த ஒரு சிஸ்டத்தை கெடுக்கிறதாக அமையும். அதனால வலதும் இடதுமாக மாறி மாறி பூர்த்தி செய்யுங்க. வலது பக்கமா போய் நின்றுட்டு என்ன செய்யாதீங்க, ஒரு புதிய ஒரு முறையை உண்டாக்காதீங்க. அடுத்து இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, இப்னு அப்பாஸ், இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இடது பக்கம் நிக்கிறாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் என்ன செய்யறாங்கன்னா வலது பக்கம் கொண்டாந்து நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. அப்ப அப்படி நிக்கும் பொழுது பிறகு என்ன செய்யறாருன்னா, இன்னொரு அறிவிப்புல ஜப்பார் பின் சஹர் என்று ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடதுபுறமா நிக்கிறார். அப்ப இடதுபுறமா இப்னு அப்பாஸ் நிக்கிறாங்க, நின்ற இப்னு அப்பாஸை பிடிச்சிக்கிட்டு வலது பக்கமா நிப்பாட்டிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு அறிவிப்பு, இது ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்தது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குது, இப்படி செய்யும் பொழுது இன்னொருத்தர் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யறாரு, அவர் இடதுபுறமாக அவர் நிக்கிறாரு. அப்ப இடதுபுறமா நிக்கிறால ரசூலுல்லாஹ் என்ன பண்ணணும், இவங்க சொல்லுபடி புடிச்சு இழுத்துக்கிட்டு வலது பக்கம் நிப்பாட்டி இருக்கணுமா இல்லையா, வலது பாக்கியம் கிடைக்கணும்ல. அப்படி செய்யாம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இடது பக்கம் நின்றார்ல, அந்த 2 பேரையும் அப்படி பின்னாடி இப்படி கைய வச்சு பின்னாடி எப்படி தள்ளிட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்துடுறாங்க. அதாவது அந்த இடது பக்கம் நிக்கிறவர் இடது பக்கம் நிக்கிற கரெக்ட்னு காட்டுற மாதிரி, இவங்க சொல்ற மாதிரி அர்த்தமா இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த இடது பக்கம் நின்றவனையும் பிடிச்சு கொண்டாந்து இப்னு அப்பாஸ் பக்கத்துல விட்டுப்புட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி போயிருக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதையும் இடதையும் மாத்தி சம அளவில் தான் பூர்த்தி செஞ்சார்கள் என்பதற்கு முஸ்லிம்ல வரக்கூடிய இந்த ஹதீஸ் என்னவா இருக்குது,
ஆதாரமா இருக்கிறது. இதையெல்லாம் விளங்காம சும்மா வலதுபுறம் சிறந்ததுன்னு என்ன செஞ்சிடக்கூடாது. வலது கையை சட்டையை மாட்டுவது சிறந்ததுன்னு வலது கை மாட்டிக்கிட்டு இடது கை மாட்டாம போலாமா? ரெண்டு கை சட்டை இருக்குது, வலதுபுறத்தை கொண்டு ரசூல் ஆரம்பிப்பாங்க. செருப்பு போட்டா வலதுபுறத்தை கொண்டு ஆரம்பிப்பார்கள். என்ன செய்யக்கூடாது, வலது காலில் மட்டும் செருப்பு போட்டுட்டு இடது காலை விட்டுட்டு போலாமா? இடது காலுக்கும் செருப்பு மாட்டணும்ல, ரெண்டாவது இடது காலுக்கு மாட்டணுமே தவிர இடது காலுக்கு மாட்டாம இருக்கலாமா? இடது கையை மாட்டாம சட்டையை ஒரு பக்கம் போட்டுட்டு போக முடியுமா? இப்படி எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, ஒண்ணு கணக்கு ஒண்ணு விளங்கிட்டு இருக்கிறாங்க. இது சரியான முறை கிடையாது. இது மாதிரி இருக்கக்கூடிய உடனே திருந்தி மாத்திக் கொள்ள வேண்டும். கோலாலம்பூர்ல இருந்து கமருநிசா கேட்குறாங்க, திருக்குரான் 90:3 90வது அத்தியாயம் 3வது வசனத்தில் வந்து பெற்றவன் மீதும் அவன் பெற்றெடுத்தன் மீது சத்தியமாக என்ற வசனம் இடம்பெற்றுள்ளது. இதில் பெற்றவன் பெற்றெடுத்தவன் என்பது யாரை குறிக்கிறது என்பதை விளக்கவும் ஒன்று கேட்குறீங்க. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், வாலிதின் ஒமா வலது, நீங்கள் சொன்ன வசனம் என்னென்னு கேட்டால், லாவுக்கு சிம்முன்னு வரக்கூடிய அந்த சூறாவில் எல்லாம் சத்தியம் பண்ணுறான். யாருமே சத்தியம் பண்ணுறான்னு கேட்டால் வாலிதின், வாலிது என்றால் தந்தை, வாலிதுன்னு அது தகப்பன்னு அர்த்தம். ஒமா வலதுன்னா அவன் பெற்ற பிள்ளைன்னு அர்த்தம். அதாவது தந்தையின் மீதும் அவன் பெற்ற பிள்ளையின் மீது பெற்றெடுத்ததன் மீதுன்ற அந்த பெற்றெடுத்தவன் மீதுன்ற அந்த உயர்தினையா போடாத காரணம் என்னென்னு கேட்டால், இங்கே அரபியில் ஒமாண்டு வந்துடும், மண் வலதுன்னு வரல, மாங்கிறது அகிரணைக்கு உள்ளது. அதனால நம்ம மொழிபெயர்ப்பு அந்த மாதிரி போட்டிருக்கிறோம். வாலிதின் தகப்பன் மீதும் ஒமா வலத அவன் பெற்றெடுத்தவர் மீதும் சத்தியமாக அப்படிங்கிறது நேரடியான அர்த்தம். நேரடியான அர்த்தத்துக்கு பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பலவிதமான விளக்கங்களை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. தமாஷாக இருக்கும், ஒரு அடிப்படை இல்லாமல் சொல்கிறாங்க. ஆனாலும் இதில் வந்து முஜாஹிதுங்கிறவர், அபு சாலிஹி என்பவர், இவங்களாம் பெரிய அறிஞர்கள் தான். கத்தாதா என்பவர், லஹாக் என்பவர், சுஃபியானு சௌரி என்பவர், சாயித் இப்னு ஜுபைர் என்பவர், சுத்தி என்பவர், ஹசன் பசரி என்பவர், ஹுசைஃப் என்பவர், சுரஹபீல் பின் சாத் என்பவர் மற்றும் பல அறிஞர்கள். இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, யானி பில் வாலிதி ஆதம், பெற்றெடுத்தவர் என்பது ஆதத்தை குறிக்கும், ஆதமை குறிக்கும். ஒமா வலத அவர் பெற்றெடுத்தது என்பது நம்மளெல்லாம் குறிக்கும், பிள்ளைகளை குறிக்கும். அதாவது முதல் மனிதரின் மீதும் அவருடைய சந்ததிகள் மீதும் சத்தியமாக அர்த்தம். வாலிதன் உமா வலதுங்கிறதுக்கு வந்து தகப்பன் மீதும் பிள்ளை மீதும் சத்தியம் மொத்தமாக சொன்னோம்னு சொன்னால் முதல் தகப்பனுக்கு தானே போகணும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தகப்பன் இந்த தகப்பன் அவருடைய தகப்பன் இவருடைய தகப்பன் எல்லாம் பறக்கத்தான் விட்டு அடிச்சிருக்காங்க தப்சீர்னு சொல்லி. அதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு தான் அடிக்கிறாங்க, அதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனால் அறிவை கொண்டு சிந்திச்சா என்ன விளங்க, எந்த ஒன்றும் இல்லாமல் தகப்பன் மீது சத்தியம்னா முதல் தகப்பன் யார்? நம்ம அனைவருக்கும் உள்ள தகப்பன் அங்கே தான் போய் முடியணும். இன்னாருடைய தகப்பன் சொல்லாமல் தகப்பன்னா யார்? மனித குலத்து தகப்பன் தான் அர்த்தம். மனித குலத்து தகப்பன் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர் பெத்தெடுத்தது யார்? நம்ம எல்லாரும் கியாமத் நாள் வரைக்கும் உள்ள சந்ததிகள். அப்போ வாலிதின் மாவளது என்று சொன்னால் ஆதமின் மீதும் ஆதமுடைய சந்ததிகள் மீதும் முதல் மனிதர் மீதும் அவருடைய சந்ததிகள் மீதும் சத்தியமாக அப்படின்னு அர்த்தம் செய்யணும்னு சொல்லி இம்புட்டு அறிஞர்னு சொல்கிறாங்க. இது 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 அது மாதிரி வந்து ஹாதல் தகபேலை முஜாஹித், இந்த கருத்து தான் ஹசனும் கவியுன், இதுதான் வலிமையானதாகவும் சரியானதாகவும் இருக்கிறது என்று இப்னு கசீர் அவர்களும் எடுத்து எழுதியிருக்கிறார்கள். இவர்கள்லாம் சொல்லாட்டா கூட அந்த அர்த்தம் தான் சரியான அர்த்தம். இருந்தாலும் மனித பலவீனத்துக்காக யாராவது சொல்லியிருக்காங்கன்னு தேடுவீங்கல்ல, அதுக்காக வேண்டி தான் இந்த பேரெல்லாம் பாதிச்சிட்டேன். இவ்வளோ பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து வாலிது என்பது வந்து பெற்றவன் என்பது ஆதமை குறிக்கும், அவர் பெற்றவர்கள் என்பது வந்து அனைவரையும் குறிக்கும், மனித குலத்தை குறிக்கும். ஒரு விஷயமாச்சா. அடுத்தது வந்து மகாதீர் என்பவர் மலைசாலம் கேட்குறார், தொழுகையில் இமாம் உட்கார்ந்து தொழக்கூடியவராக இருந்தால் அவரை பின்பற்றி நாம் தொழும்போது நாமும் உட்கார்ந்து தொழ வேண்டுமா, நின்று தொழலாமான்னு கேட்குறார். அதாவது நம்ம இமாமா இருக்கிறவர் வந்து உட்கார்ந்துட்டார், அவருக்கு ஏழலை உட்கார்ந்துட்டார். அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது பின்னாடி இருக்கிறவங்களும் உட்கார்ந்து தொழுவலாமா நின்று தொழுவலாமா? ஏன்னா இமாமை உட்காந்துட்டார்ல, நம்ம இமாமை ஃபாலோ பண்ணணும்னு இருக்குது. அவர் ருக்கு செஞ்சால் நம்ம ருக்கு செய்கிறோம், அவர் சைதா செஞ்சால் சைதா செய்கிறோம். அவரே உட்கார்ந்துட்டா நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலையும் இது பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு அறிவுரை அடிப்படையில் என்ன கருத்து வருதுன்னு கேட்டால், இமாம் உட்கார்ந்துட்டார்னா உட்கார்ந்து தான் தொழுவணும். அது எங்கே வருதுன்னு கேட்டால், புகாரில் 378வது ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாவுக்கு வந்து ஒரு நாள் வந்து கீழே விழுந்து கால் பிசைக்கி போச்சு, காலில் கொஞ்சம் ஒரு காயம் மாதிரி ஏற்பட்டு போச்சு. அதனால என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மாதத்துக்கு நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால் வீட்டுக்கு மேலே ஒரு மாடி மாதிரி பரனில் போய் இருந்துக்கிட்டாங்க.
ஒரு மாதத்துக்கு மனைவிமார்கிட்ட இந்த ஈலாங்கிற முறையில் பிரிஞ்சுக்கிட்டாங்க. பிரிஞ்சவொன்னு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அப்போ சஹாபாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறதுக்கு வர்றாங்க. பள்ளிவாசலுக்கு போகலை, கால் பிசகி போனதுனால நடக்க முடியலை. தொந்தரவு பண்ணுவாங்கன்னு பரன் மாதிரி அமைச்சு வீட்டுக்கு மேலே இருந்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்லாம் வந்து நோய் விசாரிக்க வர்றாங்க. வரும்பொழுது ஃபஸ் அல்லா பிஹிம் ஜாலிசன், இமாமாக இருந்த ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா உட்கார்ந்து தொழுவித்தார்கள். ஒஹும் கியாமுன், அவங்க நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இயலாத காரணத்தினால உட்கார்ந்து மணிக்கு தொழுகிறாங்க. மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நின்ற மணிக்கு தொழுகிறாங்க. அப்போ லம்மா சல்லம, சலாம் கொடுத்தோன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா ஜுயலல் இமாமுல் யூத்தம பி, இமாம்னு ஒருத்தர் வச்சிருக்கிறது பின்பற்றுவதற்கு தான். ஒய்தா கப்பர கப்பீரு, அவர் தக்பீர் சொல்லும்போது நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள். ஒய்தா ரக்கா ஃபர்கவு, அவர் ருக்கு செய்யும் போது நீங்கள் ருக்கு செய்யுங்கள். ஒய்தா சஜத ஃபஸ்துது, அவர் சஜதா செய்யும் போது சஜதா செய்யுங்கள். இன்சல்லா காயிமன், அவர் நின்று தொழுதால் சல்லு கியாமன், நீங்கள் நின்று தொழுங்க. நான் உட்கார்ந்துல தொழுகிறேன், நீங்கள் நின்றீங்கன்னு கேட்குறாங்க. அந்த அர்த்தம் தானே. ரசூலுல்லாஹ் வந்து உட்கார்ந்து தொழுகிறாங்க, மக்கள்லாம் நிற்கிறாங்க. அதுக்கு அதை தவறுங்கிறத உணர்த்துறதுக்கு தான் சொல்கிறாங்க. இமாம் நின்று தொழுதால் நீங்கள் என்ன செய்யுங்க, நின்று தொழுங்க. அப்படின்னா அதில் என்ன அடங்கியிருக்குது, உட்கார்ந்து தொழுதா உட்கார்ந்து தொழுங்கன்னு அர்த்தம் அடங்கியிருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் வச்சுக்கிட்டு இந்த ஹதீஸை வைத்து கொண்டும் இமாம் உட்கார்ந்துட்டார்னு சொன்னால் எல்லோரும் உட்கார்ந்துட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு காலத்தில் இருந்திருக்குது. ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்காங்கன்னு வருதில்ல, ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்லியிருக்கிறாங்கன்னு வருதில்ல. ஒரு காலத்தில் இந்த ஒரு சட்டம் இருந்திருக்கிறது. ஆனால் கடைசியில் இந்த நிலை மாறிவிட்டது. துவக்கத்தில் இந்த இருந்திருக்குனாலும் பின்னாடி என்ன செஞ்சு மாறிடுச்சு. அது புகாரி 713வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க. அதாவது மரண நேரம், அந்த கடைசி நாள் இருக்கும்ல 5 நாள், அந்த கட்டத்தில் நடந்த சம்பவம். ரொம்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப முடியாமல் போனவுடனே வந்து ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாங்க, நீங்கள் அபூபக்கர் தொழுகை சொல்லுங்கள், எனக்கு வர இயலாது, தொழுகைக்கே வர முடியாத அளவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாங்க, முரு அபாபக்கரின் யுஸல்லிய பின்னாசி, அபூபக்கர் மக்களுக்கு தொழுவிக்கட்டும் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ ஆயிஷா நாயகி அதை மறுப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், அபூபக்கர் ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு ஆள், உங்கள் இடத்துல நின்றாருன்னா அவர் வந்து அழுதுருவார், அவர் சரி வர மாட்டார் அப்படின்னு சொன்னோம். உமரை சொல்லுங்கன்னு வந்து தகப்பனாருக்கு எதிராக மகள் பேசுவாங்க. அவர் உங்கள் இடத்துல போய் அவர் நிற்கிறதுக்கு அவர் தாங்காது, அவருக்கு உமரை சொல்லுங்கன்னு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா அதை கேட்காம அபூபக்கர் தொழுவிக்க சொல்லுங்கம்பாங்க. அது கடைசி வரைக்கும் அதே சொல்லுவாங்க. கடைசியில் வந்து தொழுவிச்சிருப்பாங்க. தொழுவிச்ச உடனே அபூபக்கர் தொழுகை ஆரம்பிச்சிட்டார். அபூபக்கர் இமாமாக இருந்து தொழுகை நடத்துகிறார். ரசூலுல்லாஹ் ஜமாத்துக்கு வரலன்னொடனே அவர் தொழுகை ஆரம்பிச்சிட்டாரா. ஆரம்பித்த உடனே ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி தெரியுது. முதல்ல போகக்கூடாதுன்ற அடிப்படையில் வச்சு தான் நீ தொழுவிச்சிக்கன்ட்டாங்க. அப்போ மக்கள்லாம் நிற்கிறாங்க. அபூபக்கர் தொழுகை ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பித்த உடனே இப்போ லம்மா தஹல ஃபி ஸலாத்தி, தொழுகை ஆரம்பித்த உடனே வஜத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி நஃப்ஸி ஹிஃபத்தன், ரசூலுல்லாஹ் தன்னுடைய உடம்புல கொஞ்சம் ஒரு ஆரோக்கியத்தை, கொஞ்சம் நோய் குறைவை காண்கிறார்கள். காணோன்னு என்ன செய்கிறாங்கன்னா உடனே எந்திரிச்சு இப்போ காம யுகாதா பைன ரஜுலைனி, 2 பேரை கூப்பிட விட்டு தோளில் கையை போட்டு பள்ளியாசல் கூப்பிட்டு போய் சொல்கிறாங்க. அப்போ தோளில் சுயமாக நடக்க முடியலை, ஏதோ கொஞ்சம் சமாளித்து இருக்கலான்னு வர்றாங்க. ஆனால் நின்று தொழ முடியாது, உட்காந்தான் தொழ முடியும், அந்த நிலையில் வர்றாங்க. வந்த உடனே ஃபகாம யுகாதா பைன ரஜுலைனி, 2 மனிதருடைய தோளில் தாங்கியவர்களாக வர்றாங்க. ஒரு ரிஜிலாகு யகுத்தானி ஃபில்லர்லி, 2 கால்களும் பூமியில் அது கோடு போடுதுன்னா பேலன்ஸாக இல்லை, காலை ஊண்டிக்கிட்டு வரல, இழுத்துக்கிட்டு வர்ற மாதிரி தோளில் போட்டு காலை இழுபட தான் வர்றாங்க. அது தரையின் நிலத்தில் வந்து கோடு போடுற மாதிரி அமைப்பில் இருக்கிறாங்க. வந்து ஹத்தா தஹலல் மஸ்ஜித, பள்ளிவாசலுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்த உடனே அபூபக்கர் வந்து ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, இதெல்லாம் சலசலப்பு வந்துடும்ல, ரசூலுல்லாஹ் அப்படி வந்துட்டாங்கன்னா அப்படி பார்ப்பாங்க, சுசுந்து மாறியா ஒரு சலசலப்பு ஏற்பட்டுரும். அப்போ என்ன செய்கிறாருன்னா அபூபக்கர் விளங்கிட்டார், ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கன்றவுடனே தஹப அபூபக்கர் எத்தாஹர், அபூபக்கருடைய பின்வாங்கிறதுக்காக வர்றார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்படி கை காட்டி பின்வாங்க வேணாம், அங்கே நில்லு என்று சொல்லிவிட்டு ஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வந்து ஹத்தா ஜலசன் யஸாரி அபூபக்கரின், அபூபக்கருடைய இடது பக்கத்தில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து விட்டார்கள். அப்போ கான் அபூபக்கர் சொல்லி காயிமன், அபூபக்கர் நின்று மக்களுக்கு தொழுவிக்கிறார். இப்போ கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காயிதன், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். யக்ததி அபூபக்கரின் பி ஸலாத்தி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி தான் அபூபக்கர் தொழுகிறார். அபூபக்கர் தனி இமாம் ஆகலை. ரசூலுல்லாஹ் வந்த உடனே ரசூலுல்லாஹ் இமாம் உட்காந்துட்டாங்கல்ல, உட்காந்துட்டு அல்லாஹ் அக்பருங்கிறாங்க.
இவர் அல்லாஹ் அக்பருங்கிறாரு, மக்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் ருக்குவுக்கு போகிறாங்க, உட்காந்து மணிக்கு போகிறாங்க, இவர் ருக்குவுக்கு போகிறாரு, மக்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அபூபக்கர் இமாமாக இருக்கிறது மாறிடுச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் வந்த உடனே இமாமாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் மாறிக்கிட்டாங்க. மாறிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காயிதன், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொழுதார்கள். எக்குத்ததி அபூபக்கரின் பி ஸலாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை பின்பற்றி தொழுகிறார். அவர் 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 தனி இமாமா இருக்கலை. அப்போ வந்து ஒன்னாசு முக்குத்ததோன்னு பி ஸலாத்தி அபூபக்கரின், மக்கள்லாம் அபூபக்கர் பின்பற்றாங்க. ரசூலுல்லாஹ்வை அபூபக்கர் பின்பற்றாரு, அபூபக்கரை மக்கள் பின்பற்றுறாங்கிற மாதிரி. அந்த ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு சத்தம் போட்டு தான் தக்பீர் சொல்ல முடியாது, 7வது நிலையில் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் வருவாங்க, இவர் வரையும் அல்லாஹ் வரும்பார், அதை கேட்டு மக்கள்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. இது கடைசி சம்பவம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக பள்ளிவாசலுக்கு வந்தது, கடைசி நாளில் நடந்தது. அவள் கடைசியாக வந்து எல்லாத்தையும் மாற்றிடும்ல. அப்போ இதில் என்ன செய்யணும்னா, ரசூலுல்லாஹ் உட்காந்தவொன்னு அபூபக்கர் உட்காந்துருக்கணும்ல. அப்படி சட்டம் இருக்குமே. ஆனால் ரசூலுல்லாஹ் ஏழாமல் உட்காந்தாங்கன்னா அபூபக்கர் உட்காந்துருக்கணும், அதை பார்த்து மக்கள் உட்காந்துருக்கணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காடுறாங்க, அபூபக்கர் நிற்கிறார். அப்போ இதை ரசூலுல்லாஹ் அந்த நிலைமையை மாற்றிட்டாங்கன்னு விளங்குது. இமாம் உட்கார்ந்தாலும் வந்து பின்னாடி உள்ளவங்களுக்கு உட்கார்றது ஒரு தேவைக்கு தானே. உட்கார்தல் என்பது ஒரு இயலாமைக்கு கொடுத்த ஒரு சலுகை தானே. ஒரு ஆளுக்கு சலுகை கொடுத்து 50 பேருக்கு அந்த சலுகை எப்படி கிடைக்கும்? லாஜிக்காக பார்த்தாலும் சரியில்லை. இமாமுக்கு அவர் கால் வலிக்குது உட்காந்துருக்காரு, ஏன் கால் வலிக்காது நீயே உட்கார்ற? அப்படி ஒரு லாஜிக்கில் பார்த்தாலும் இமாமை உட்காந்துருக்கும்போது நம்மளும் உட்காரணும். இமாம் வந்து ஒரு அவசியத்துக்கு உட்காந்துருக்கிறாரு, எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு நிற்க இயலும். உனக்கு ஏழும் என்றால் நின்று தொழு, ஏலாட்டி உட்காந்து தொழு, அதுக்கும் ஏலாட்டி படுத்து தொழுங்கிறாங்க. அப்போ ஏழுதல் இயலுமா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால துவக்க காலத்தில் அந்த மாதிரி ஒன்று இருந்தாலும் இதுதான் கடைசி சம்பவமே. இஸ்லாமிய ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட கடைசி தொழுகை இதுதான். அந்த தொழுகையிலேயே உட்கார்ந்து தொழுபவருக்கு பின்பற்றி நின்று தொழுதார்கள்னு வருது. அதுதான் சட்டம். அதனால் இமாம் உட்கார்ந்தால் நிற்கத்தான் வேணும். அடுத்த கேள்வி அமீரா கோலாலம்பூர்லேருந்து கேட்குறாங்க. திருக்குரான் 58:2 58வது சூறாவில் 2வது வசனத்தில் மனைவியை தாய் என்று அழைக்கக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகிறான். இதன் நோக்கம் தாய் இடத்தில் மனைவி வைக்கக்கூடாது என்பதா அல்லது வேறு காரணங்கள் இருப்பதா? எனது கணவர் என்னை அம்மா வாமா போமா என்று அழைக்கிறார், இது கூடுமான்னு கேட்குறாங்க. அதாவது இது வந்து நிறைய பேர் தப்பாக வழங்கியிருக்கிறாங்க. ஆலிம்கள் கூட தவறாக தான் வழங்கி வச்சுருக்கிறாங்க. இது என்னுடைய விஷயத்தை விளங்கிக்கிறணும். அதாவது அரபு அன்றைய காலத்தில் வந்து இஸ்லாத்துக்கு முந்தி மனைவியை ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னு விவாகரத்து பண்ணுறான்னு வைங்க. விவாகரத்துக்கு வந்து நம்ம மார்க்கத்தில் என்ன வார்த்தை வச்சு தலாக்குங்கிற வார்த்தை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். இஸ்லாம் வந்த பிறகு தலாக்குன்னா விடுவித்தல். தலாக்குன்னா கட்டுப்பாட்டில் வச்சுருந்தா தலாக்குன்னா விடுவித்துட்டான்னு அர்த்தம். ஏன் கண்ட்ரோலில் இல்லை, நீ சுதந்திரமாக இருந்துக்க, அந்த அர்த்தம் தலாக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். தலாக்கு என்று சொன்னால் விடுவித்தல். விடுவித்தல்னா என்ன அர்த்தம்? மனைவி என்ற என்னுடைய கட்டுப்பாட்டில் இது வரைக்கும் இருந்தாய், நான் இப்போ உன்னை விடுவித்து விட்டேன், எனக்கு நீ இது கட்டுப்பட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ சுதந்திரமாகி விட்டாளுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் வந்து தலாக்குங்கிற வார்த்தையை வந்து அதற்குரிய சொல்லாக மாற்றி விட்டது. இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அந்த மக்கள் வந்து விவாகரத்து பண்ண தான் செஞ்சாங்க. இது எல்லா காலத்திலும் விவாகம்னால விவாகரத்து இருக்கத்தானே செய்யும். விவாகரத்துங்கிறது ஒரு மதத்துக்குரிய சம்பவம் கிடையாது, இது மனுஷனுக்கு உள்ள ஒரு விஷயம். அவன் நாத்திகனாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, பௌத்தனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து வந்துச்சுன்னா விவாகத்தை ரத்து பண்ண தான் செய்வாங்க. எல்லா காலங்கள்லையும் இருந்திருக்கிறது, விவாகரத்துங்கிறது இருந்திருக்கிறது. சில சமுதாயங்கள் அது மறுத்துருக்குறாங்க, பெண்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரியே மறுத்துருக்குறாங்கன்னு வைங்களேன், அது போகுது. ஆனால் அந்த ஜாஹிலியா மக்கள்கிட்ட விவாகரத்து பண்ணக்கூடிய வழக்கம் இருந்துச்சு இஸ்லாத்துக்கு முன்னாடி. அந்த விவாகரத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், விவாகத்தை ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு கேட்டால், அதாவது அந்தி அலைய கலஹரி உம்மி, உன்னை வந்து என்னுடைய நீ வந்து எங்கள் அம்மாவுடைய முதுகை போல் உன்னை நான் ஆக்கி விட்டேன். தாயுடைய முதுகை போல் ஆக்கிட்டேன்னா தாயோட ஒருத்தன் வந்து தாம்பத்தியம் பண்ண முடியுமா? சம்பவம் பண்ண முடியாது. எங்கள் அம்மா முதுகை போல் உன்னை ஆக்கி விட்டேன்னு சொன்னால் தலாக்குன்னு அர்த்தம். அதான் அன்றைக்கு வந்து விவாகரத்து செய்வதற்கு ஜாகிலியாக்கள் வைத்திருந்த சொல்லு தான் இது. அந்த லஹ்ருண்டா முதுகுன்ற அர்த்தம். லஹ்ருண்டா என்னது? முதுகு. அந்த லஹ்ருலேருந்து வர்றதுனால தான் லிஹார். அதாவது தாயின் முதுகோடு மனைவியின் முதுகை ஒப்பிடுவது. அது முதுகோடு ஒப்பிடுற நோக்கம் கிடையாது. அந்த விவாகரத்துங்கிறத கொஞ்சம் ஒரு இதாக சொல்கிறது, ஒரு வேறு வார்த்தையில் சொல்கிறது. விவாகரத்துங்கிற கொஞ்சம் நல்லா இல்லை, அந்த மாதிரி சில இது பார்ப்பாங்கள்ல, சாஸ்திரம் பார்ப்பாங்கள்ல. உதாரணமாக அந்த தாலி கட்டியிருப்பாங்கன்னு வைங்களேன், தாலி அறுந்து போச்சுன்னு வைங்களேன், தாலி பெருகிருச்சுன்னு சொல்லுவாங்க.
ஏன்னா அது அருந்து போச்சுன்னு சொல்கிறது ஒரு அமங்கலமாக இருக்குதான். அதனால் தாலி அந்து போச்சுன்னா என்ன செய்யணுமா, அந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது, பெருகிருச்சுன்னு சொல்லணும். தாலி பெருகிட்டு இருந்தால் தாலி அந்து போச்சுன்னு அர்த்தம். அப்போ தாலி கரிசமணி பெருகிட்டு இருந்தால் நம்ம ஆளுகள் என்ன செய்வாங்க, அதை காப்பி அடித்து இங்கேயும் சொல்கிற பழக்கம் இருக்குது. இந்த கரிசமணின்னு போடக்கூடிய ஆளுகள்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, விவாகரத்துன்னு அப்படி சொல்லாமல் அந்த விவாகரத்தை ஒரு வேறு மாதிரி டைப்பில் சொல்லுவோமே அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, எங்கள் அம்மா மாதிரி உன்னை ஆக்கிட்டேன், நீ எனக்கு அம்மா மாதிரி ஆகிவிட்டாய் என்றால் என்னிடத்த அம்மாவை எந்த இடத்தில் வைத்திருக்கிறேன் அந்த இடத்துல தாம்பத்தியம் பண்ண மாட்டான்ல, அம்மாவோட குடும்பம் ஒருத்தர் நடத்துவானா, அந்த மாதிரி உன்னை ஆக்கி விட்டேன். அதுக்கு அர்த்தம் உன்னை விவாகரத்து பண்ணுறேன்னு அர்த்தம். விவாகரத்து என்பதற்கு ஜாகிலியா காலத்தில் இருந்து சொல்லுது. அது வந்து தாயோட ஒப்பிடுற அந்த அர்த்தம்லாம் வைக்கக்கூடாது. அது அதனுடைய அகராதியில் அந்த அர்த்தம் இருந்தாலும் அதில் நம்ம குழாங்கிறோம், குழான்னா கலட்டி குழுதுன்னு அர்த்தம். பேனாவிலேருந்து மூடியை கலட்டினா அதுவும் குழா தான், அப்படி சொல்ல முடியுமா? குழாங்கிறது இந்த 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 செயலுக்கு ஒரு சட்டம்னு வார்த்தை வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த அர்த்தம் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ லிகார் என்று சொல்வது, லிகார் என்றால் மனைவியோடு தாயை ஒப்பிடுதல் என்பது வந்து அது வந்து மார்க்கத்தில் குற்றம் இல்லை. உங்கள் மனைவி, அதாவது எங்கள் அம்மா மாதிரி நீங்கள் குணமாக இருக்கிற இந்த மனைவிட்ட சொல்கிறான். இதனால் எதிர்மா எங்கள் அம்மா மாதிரி நீ சமைக்கிற உடனே இது குற்றமாயிருமா? அது நம்ம அதுக்கு சொல்லலையே, பிரியறதுக்கு சொல்லலையே. எங்கள் அம்மா மாதிரியே நல்லா என்னை கவனிச்சிக்கிற, இதெல்லாம் வந்து இணக்கத்துக்கு சொல்கிற வார்த்தை, பிரியறதுக்கு சொல்கிறது இல்லை. அவன் என்ன செஞ்சான்டா, அந்த முதுகை பயன்படுத்திட்டான்டா, என்னவாயிரும், கதை முடிஞ்சிருச்சு, விவாகரத்து பண்ணிட்டான்னு அர்த்தம். ஜாகிலியா காலத்தில் இருந்துச்சு. அதை இஸ்லாத்தில் தலாக் சட்டம் வர்ற வரைக்கும் இஸ்லாமியர்கள்ட்ட இருந்துச்சு. ஜாகிலியாட்ட மட்டும் இது இருக்கலை. தலாக்குங்கிற சட்டம் இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னாடியும் என்ன இருந்துச்சு, இந்த மாதிரி முஸ்லீமில் ஒருத்தர் வந்து அதே ஃபாலோ அந்த வழிமுறையில் தான் வர்றாங்க. மனைவி பிடிக்காட்டி என்ன செய்கிறது, இஸ்லாத்தில் சட்டம் சொல்லப்படலை. ஏற்கனவே என்ன நடைமுறை இருந்துச்சு, லிகார் தான். நீ வந்து எங்கள் அம்மாவுடைய முதுகு போலன்றாங்க. அன்தி அலைய கல்லாகரி உம்மி, நீ எங்கள் அம்மா முதுகு போல் ஆகிவிட்டாய்மாங்க. அதுக்கு முதுகு நோக்கம் கிடையாது. முதுகு கம்பேர் பண்ணி எங்கள் அம்மா முதுகும் ஒரே அந்த அர்த்தம் கிடையாது. முதுக சொல்வதை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டால், உன்னைய தாயுடைய இடத்தில் ஆக்கிவிட்டேன், உன்னை வந்து நான் வந்து மனைவியாக வச்சுக்கிற முடியாது, நீ எனக்கு மனைவி கிடையாது, நான் உனக்கு கணவன் கிடையாதுங்கிறத சொல்வதற்காக வேண்டி ஜாகிலியாக்கள் விவாகரத்துக்கு பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை லிகார் என்பது. லிகார் என்றால் நம்ம மனைவியை தாயோடு ஒப்பிடுதல் குற்றமான குற்றமே கிடையாது. தாயை போல் என்ன செய்யலாம், உங்கள் அம்மாவுடைய முகமும் மனைவி முகம் ஒரே மாதிரி இருக்குன்னு வைங்களேன், ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் தப்பா? அது என்ன இல்லை, குணத்தில், அழகில், தோற்றத்தில், நிறத்தில் எங்கள் அம்மா கலர் மாதிரி நீ கலராக இருக்குங்க, இதெல்லாம் குற்றமாண்டா கிடையாது. அப்போ குற்றம் எதுன்னு கேட்டால், அந்த விவாகரத்துங்கிற நோக்கத்தில் பயன்படுத்துகிற அந்த சொல்லு மட்டும்தான். அது முதுகையோடு ஒப்பிட்டு சொல்கிறது அதுக்குன்னு வச்சுருந்தாங்க அவங்க. முதுகை சொல்கிற நோக்கம் அது கிடையாது. தாயுடைய முதுகு போல தான் ஓ முதுகும்னு சொல்வார்களே. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை சொல்வதற்கு இந்த தலாக்குங்கிற சட்டம் வருவதற்கு முன்னாடி ஜாகிலியாக்கள்கிட்ட இருந்த ஒரு வழக்கம் அதுதான். இஸ்லாத்துலேயும் துவக்க காலத்தில் அதுதான் இருந்தது. அதை பற்றி தெளிவாக விளங்கிக்கிறதா இருந்தால், அந்த கது சமியல்லாகுங்கிற ஒரு சூறா இருக்குல்ல, அதாவது 58வது அத்தியாயத்தில் 1லேருந்து ஒரு 6-7 வசனம் வரைக்கும், 1லேருந்து ஒரு 4 வசனம் வரைக்கும் 58ல் வந்து 1, 2, 3, 4 இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா இதனுடைய விஷயம் விளங்கிடும். என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கணவர் வந்து வயசான ஒரு ஆள், இவங்களும் வயசான ஒரு ஆள். இவங்க என்ன செய்கிறார், கணவர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால் இந்த வேலையை பண்ணிவிட்டார். எந்த வேலையை பண்ணிட்டாரு, அன்தி அலைய கலஹரி உம்மின்ட்டார், லிகார் பண்ணி விட்டார். எங்கள் அம்மா மூலம் ஒரு ஆக்கிட்டேன்ட்டார். அப்போ அன்றைக்கு இஸ்லாமிய சட்டம் வரலையில், தலாக் சட்டம் வரலையில், இந்தம்மா பயந்துக்கிட்ட சொல்லாட்டம் வந்துட்டாங்க. வந்து இந்த மாதிரி என் கணவர் என்னை சொல்லிட்டாரு, எங்களுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு, கல்யாணமே இல்லாமல் போச்சு, நல்ல மனுஷன் அவர் தனியாக இருந்து என்ன செய்வார், இப்படியான அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, வந்து புலம்புறாங்க. அப்போ வந்து அது யாருன்னு அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ஆள் வந்து ஹவுஸ் இப்னு சாமித்துன்னு ஒரு ஆள். அவர் தான் நினைஞ்சாருன்னா அவருடைய மனைவியை வந்து, அதாவது மனைவி யாருன்னா ஹுவைலாங்கிற ஒரு மனைவி, கணவர் வந்து ஹவுஸுங்கிற ஆள். இவர் ஹவுஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மனைவியை விவாகரத்து பண்ணிடுறாரு. என்ன விவாகரத்து, ஜாகிலியா காலத்து விவாகரத்து. அது தலாக்கு இப்போ வரல. தலாக்கு விவாகரத்து இல்லாமல் என்ன செய்கிறாரு, லிகார் உன்னை லிகார் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன என்ன அர்த்தம்னு கேட்டால், புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுச்சு. இது இஸ்லாமும் அதை தடுக்காமல் இருந்துச்சுல. அப்படி நடந்தவொன்னு அவங்க வழக்கப்படி என்ன விளங்கிட்டாங்க,
நம்ம கணவர் விட்டுட்டாரு, நம்ம கணவர் நினைஞ்சிட்டாரு. இப்போ உதாரணமாக எங்கள் ஊரில் என்ன செய்வாங்கன்னா, அந்த விவாகரத்துக்கு செய்வதுக்கு வார்த்தை சொல்லிட்டாரும்பாங்க. வார்த்தை என்ன சொல்லக்கூடாது, வார்த்தையை சொல்லிட்டாராம். என்னம்மா சரி என்ன செய்யணும், இந்த பொண்ணு எப்படி இருக்கிறாங்க, அவர் பொண்ணு புருஷங்கார் வார்த்தை சொல்லிட்டாரு. வார்த்தை சொல்லிவிட்டாருன்னு எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க. வார்த்தை சொல்லிட்டாருன்னா தலாக் சொல்லிட்டாருன்னு அர்த்தம். இந்த தலாக்குன்னு சொல்ல கொஞ்சம் நல்லா இல்லாத காரணத்தினால அதை வேறு வார்த்தையை கொண்டு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளது தான் இது. லிகார் பண்ணிட்டாருன்னு சொன்னோன்னே அந்த அம்மா பயந்துக்கிட்டு ரசூல்லாட்ட வந்து என்ன செய்கிறாங்க, முறையிடுறாங்க. முறையிட்டவுடனே என்னுடைய கணவர் இந்த மாதிரி செஞ்சிட்டாரு, நான் என்ன செய்வது, அவர் விட்டு எனக்கு இருக்க முடியாது, நான் வயசான ஒரு ஆள், அவரும் வயசான ஒரு ஆள், அவருக்கு நான் இல்லாமல் ஒன்றும் ஆகாது, அதனால நாங்கள் சேரணும்னா தாம்பத்தியம் சேர்றவங்களுக்கு ஆள் தள்ளாத வயசில் உள்ள ஆளுக்கு 2 பேரும். அதை புருஷன் வந்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்மளை பிரிஞ்சிட்டாருன்னா அவருக்கு ஒன்றும் செயல்பட முடியாதுன்னு இந்த அம்மா பதறாங்க, வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா சொல்ல கேட்குறாங்க, ஒரு அடிமையை விடுதலை செய்வாரா கேட்குறாங்க. அடிமையெல்லாம் விடுதலை செய்ய முடியாது, அல்லது 2 மாதம் நோன்பு வைப்பாரா அப்படின்னு கேட்பாரு, அதுவும் முடியாது அப்படிங்கிறாங்க. வயசான ஆள் இருக்கிறாரு. ஒரு 60 ஏழைக்கு வந்து ஏதாவது உணவளிப்பாரான்னு கேட்குறாங்க. அதுக்கும் அவர்கிட்ட வசதி இல்லை, வேணும்னா என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, நான் வேண்டா கொடுக்குறேன், அதை வேண்டா செய்வோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நல்லது தான் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லுவாங்கன்ற ஒரு சம்பவம். இது வந்து அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. இதில் இந்த விஷயந்தான் லிஹாருடைய அடிப்படை விஷயம். இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், கது சமி அல்லாஹு செவியேற்று விட்டான், கவுலல்லத்தி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா, தன் கணவன் சம்பந்தமாக உம்மிடத்தில் தர்க்கம் செய்தார் ஒரு பெண்ணு, அதை அல்லாஹ் செவியுற்று விட்டான். தஷ்தகி இலல்லா, அல்லாவிடத்தில் முறையிட்டாலே ஒரு பெண், அதான் இந்த அம்மா தான் இது. இந்த அம்மாவுடைய சொல்லை அல்லாஹ் கேட்டுக்கொண்டு விட்டான். வல்லாஹு யஸ்மோ தகாவுரக்கும், ரசூல்லாவுக்கும் அந்த பெண்ணுக்கு இப்படி வாக்குவாதமே நடக்குது. அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, நான் சேரத்தான் செய்யணுங்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சுங்கிறாங்க ரசூல்லா. ஏன்னா சட்டம் வரல இல்லை, அதுவும் உன்னை விவாதத்து பண்ணிட்டாரலாம், ஜாகிலியா விவாதத்து தான், ஆனால் தடுக்கப்படலை. இன்றைக்கி தான் தடுக்கப்படுது, இந்த வசனத்தின் மூலம் தடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி உள்ள பிரகாரம் என்ன செய்கிறாருன்னா, சண்டைக்கு வருது அம்மா, நான் கணவனோட நான் இருக்கணும், வழி சொல்லுங்கண்டு. அதெல்லாம் முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. இதுதான் 2 பேருக்கு சண்டைன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். கது சமி அல்லாஹு கவுலல்லத்தி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா, கணவர் விஷயமாக நபியை உன்னிடத்தில் சண்டைக்கு வந்தார ஒரு பெண்ணு, அது அல்லாஹ் கேட்டு விட்டான். தஷ்தகி இலல்லா, அல்லாவிடத்தில் ஒரு முறையிட்டார்ல, அதை அல்லாஹ் செவியுற்று விட்டான். ஒல்லாஹு யஸ்மோ தகாவுரக்குமா, நீங்கள் 2 பேரும், அந்த பெண்ணும் நீ இன்னும் முகமது, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்கல்ல, அதையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னல்லாஹ சமீஉன் பசீர், அல்லாஹ் அறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்து சட்டம் வருது. அல்லதீன யுலாஹிரூன மின்கும் மின் நிசாயிஹிம், மனைவிமார்களை வந்து லிகார் செய்கிறார்களே, லிகார்னா மனைவிமார்களுடைய முதுகை தாயுடைய முதுகோடு ஒப்பிடுகிறார்களே, அவர்கள் மா உன்ன உம்மஹாத்திஹிம், அவர்கள் தாயாக ஆக மாட்டேன். நீ தாயின்ற தாயாயிருமா, என்னோட தாய்ங்கிறீங்க, அந்த மடமையை பற்றி எல்லாம் கண்டிக்கிறான். மா உன்ன உம்மஹாத்திஹிம், அவங்க உங்கள் தாய்கள் அல்ல, உங்கள் மனைவிமார்கள் உங்களோட தாய் கிடையாது. உம்மஹாத்துகும் இல்லல்லாய் வளர்த்தனகும், யார் பெத்தாங்களோ அவங்க தான் தாய். இவங்க பெத்தவன் தான் தாயாவனை தவிர கட்டின பொண்டாட்டியை பார்த்து தாயின்னு அப்படி தாயாவ ஆக மாட்டாள். ஒயின்னகும்ல யக்கூலுன முன்கரம் மினல் கவுளி, வெறுக்கத்தக்க சொல்லை சொல்கிறார்கள், ஒசூரன் பொய்யை சொல்கிறார்கள். பொய் தானே இது, பொண்டாட்டியை பிடிச்சி அம்மானு சொன்ன பொய் தானே, வெறுக்கத்தக்க ஒரு சொல்லு தானே. அதனால் இன்னகும்ல யக்கூலுன முன்கரம் மினல் கவுளி, வெறுக்கத்தக்க சொல்லை சொல்கிறார்கள், ஒசூரன் பொய்யையும் சொல்கிறார்கள். இன்னல்லாஹல் அஃபூன் கஃபூர், அல்லாஹ் வந்து மன்னிக்கிறவனாக இருக்கிறான் என்று முதல்ல இனிமேல் இந்த மாதிரி செய்யாதீங்கன்ட்டான். இனிமேல் இந்த விளையாட்டு வச்சு வெட்ட வார்த்தை இது. மனைவியை பார்த்து இந்த ஜாகிலியா காலத்தில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க லிகார்ண்டு, இனி அந்த அர்த்தம் கிடையாது. இனிமேல் லிகாருங்கிற டாப்பிக்கே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சரி செஞ்சிட்டிங்கல்ல, அது அந்த இனிமேல் தான் கிடையாது. அவங்க செஞ்சாங்கல்ல, அதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டால், உள்ளதீன யுலாஹிரூன, அவன் விவாகரத்து பண்ணுறேன்னு தான் இருந்தாலும் சொன்னார். அப்படி பண்ணிட்டதுனால உள்ளதீன யுலாஹிரூன மின் நிசாயிஹிம், யார் மனைவி விட்ட இந்த லிகார் முறையில் விவாகரத்து என்று கூறுகிறார்களோ, சும்மா யவுதுன லிமா காலு, பிறகு சொன்னதை வாபஸ் பெற விரும்புகிறார்களோ, இப்போ தஹரீரு ரகபத்தின், ஒரு அடிமையை ஒரு விடுதலை செய்ய வேண்டும். மின் கபில் அங்கே தமாசா, 2 பேரும் தீண்டுவதற்கு முன்னாடி, சேர்றதுக்கு முன்னாடி அடிமையை விடுதலை செஞ்சு தான் சேரணும். நாளைக்கும் தோலூன பிஹி, இதுதான் உங்களுக்கு சொல்லப்படுற அறிவுரை. உல்லாஹு பிமா தாமனூன கபீர், நீங்கள் செய்வதை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். ஃபமல்லம் எஜிது, அடிமை யாருக்கு பெற்றுக்கொள்ளவில்லை, அடிமை யாருக்கு இல்லையோ, இப்போ சியாமு ஷஹரைனி முத்ததாபியேனி, தொடர்ச்சியாக 2 மாதம் நோன்பு வைக்க வேண்டும். மின் கபில் அங்கே தமாசா, 2 பேரும் சேருவதற்கு முன்னாடி செய்ய வேண்டும். ஃபமல்லம் எஸ்தத்தி, அதுக்கும் யாருக்கு முடியவில்லையோ, இதாமு சித்தீன மிஸ்கீனன், 60 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும்.
தாலிக்க இது எதற்கு இந்த சட்டம் என்றால் தூமினு பில்லாஹி ஒரு ரசூலி அல்லாஹ் ரசூலை நீங்கள் நம்புறதுக்காக இந்த சட்டம் சொல்லப்படுகிறது. ஒத்தில்க ஹுதூதுல்லா இது அல்லாஹ்வுடைய வரம்பு. ஒளில் காஃபிரின் அதாபுன் அலீம் காஃபிர்களுக்கு துன்புறுத்தல் வேதனை இருக்குது என்று சொல்லி 58வது சூறாவில் 1லேருந்து 4 வரைக்கும் இந்த அம்மாவுடைய சம்பவம் தான் வருகிறது. இதில் என்ன சட்டம் வருதுன்னு கேட்டால் அந்த லிஹார் என்பது இனிமே கிடையாதுன்னு வருது. ஏன் வருது? நீங்கள் வெறுக்கத்தக்க செய்து பொய் சொல்கிறீங்கிறான். பொய்ன்னு சொன்ன பிறகு அதை பயன்படுத்தலாமா? இதுக்கு பிறகு தான் தலாக். இதுக்கு பிறகு இந்த மாதிரி அம்மாவோட ஒப்பிடுறதுலாம் வரக்கூடாது. தலாக்கு சொல்லி 3 சான்ஸ் கொடுத்து சேருவதற்கு வாய்ப்பு கொடுத்து அந்த தலாக்குடைய சட்டங்கள்லாம் சொல்லப்பட்டதுனால கிடையாது. அதே நேரத்தில் இந்த வசனம் அருளப்படுவதற்கு முந்தி இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த ஒரு ஆள் தான் பண்ணியிருப்பார், வேறு யார் பண்ணியிருக்க போகிறா? இந்த ஒரு சம்பவத்துக்கு தான் அது. நீ மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால் தலாக்குன்னு நினச்சி தானே சொல்லியிருக்கிற. இந்த சட்டம் வரல இல்லை, நீ நினச்சி சொல்லும்போது இந்த தடுக்கப்படலை. அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு அடிமை விடுதலை செஞ்சு சேர்ந்துக்கிறங்க. அல்லது ஒரு 10 அடிமையை விடுதலை செய்யணும், ஒரு 60 ஏழைக்கு உணவளித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான். அல்லது 2 மாதத்துக்கு நோன்பு வைங்க. நோன்பு வச்சுட்டு அந்த விவாகரத்தை இஸ்லாம் சொல்லாத விவாகரத்து முறை இருந்தாலும் செஞ்சுட்டீங்க, விவாகரத்து நினச்சி செஞ்சு விட்டீங்க. இப்போ நீங்கள் சேர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் அடிமையை விடுதலை செய்யுங்க. அடிமை இல்லைன்னு சொன்னால் 2 மாதம் நோன்பு வைங்க. அதுவும் முடியலைன்னு சொன்னால் 60 ஏழைக்கு உணவளிங்கள்னு எல்லாம் முடிச்சுட்டான். இனி ஒரு காலத்தில் இது வராது, நல்லா விளைவிக்கணும். இனி இந்த வசனம் இறங்குனதுக்கு பிறகு அந்த இறங்கும் நேரத்தில் இந்த புகார் செஞ்ச அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் இது, அந்த பெண்ணுடைய புருஷனுக்கு மட்டும்தான் இந்த சட்டம். இனிமேல் இந்த மாதிரி சொல்லலாம்னா இனிமேல் தலாக்கு தான், இனிமேல் லிகார் கிடையாது. இனிமேல் எங்கள் அம்மாவுடைய முகத்தை முதுவை போல் ஆக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது முன்கரன் மினல் கவுளி ஒசூரா, பொய்ய சொல்கிற வெறுக்கத்தக்க சொல்லுன்னு நல்லா சொல்லிவிட்டான். வெறுக்கத்தக்க சொல்ல இனிமேல் சொல்லலாமா? அதனால் இந்த லிஹாருங்கிறது மூத்தா போன ஒரு சட்டம். ஜாகிலியா காலத்தில் இருந்த தலாக்கு சட்டம். அது இஸ்லாம் வந்த பிறகு அதை மூத்தாக்கி விட்டு தான் தலாக்கு என்ற சட்டத்தையும் ஆணுக்கு சட்டம் பெண்ணுக்கு சட்டம் என்று அப்படி அந்த சட்டங்களை நமக்கு தனித்தனியாக வகைப்படுத்தி தந்துட்ட காரணத்தினால அதுக்கு இந்த பரிகாரம்லாம் கிடையாது. 3 வாய்ப்பை கொடுத்து அதுக்கப்புறம் நீ சும்மா சேர்ந்துக்கிறலாம், பரிகாரம்லாம் தேவையில்லை அப்படின்லாம் சட்டம் வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு ஒருத்தன் என்ன செய்கிறான், நீ என்னுடைய தாயை பொல்லுங்கிறான். அது சொல்ல இது கிடையாது, இப்போ சட்டமே கிடையாது, தான் கெட்டதுன்னு சொல்லிட்டு நல்லா இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறதே பாவத்தில் வந்துடும். இனிமேல் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. உனக்கு மனைவியை பிடிக்கலன்னு சொன்னால் தலாக்கு சொல்ல, அவளுக்கு பிடிக்கலன்னா குலான்னு வரட்டும். அது மார்க்கம் சொல்லக்கூடிய விதையெல்லாம் பிரியணும்னு வந்திருக்குது. அதனால அம்மாவை வாமா போமான்னு கூப்பிட்றலாம் தப்பு கிடையாது. அதுக்கு அந்த வாமா போமான்னு கூப்பிட்றதுக்கு சொன்ன வசனம் இல்லை இது. அது தாய்ங்கிற வார்த்தை அவன் எதுக்கு சொன்னாங்கன்னா அந்த தலாக்குக்கு சொன்னாங்க. வழங்குதா? எப்படி எங்கள் ஊரில் அந்த வார்த்தைங்கிற வார்த்தையை தலாக்குக்கு பயன்படுத்தினாங்கன்னு சொன்னோம்ல. எங்கள் பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளெலாம் கணவர் தலாக்கு சொல்லிட்டாருன்னா என்ன செய்வாங்க, வார்த்தை சொல்லிட்டாரு எப்படிம்பாங்க. என்ன வார்த்தை? தலாக்குங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாதான், அதுக்காக வேண்டி வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னு தான். அந்த சொல்லக்கூடாத வார்த்தை, அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாதான், அதுக்காக என்ன செஞ்சிட்டாங்கன்னா வார்த்தைன்னு பேர் வச்சுட்டாங்க, வார்த்தை சொல்லிட்டாருன்னு. அந்த மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி இந்த லிஹாருங்கிறது தலாக்குக்கு ஒரு வார்த்தை, ஜாகிலியா அறியாமை காலத்தில் உள்ள வார்த்தை. அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்தது மலேசியாவில் ஷிபான் பாத்திமாங்கிறவங்க கேட்குறாங்க, சஹீல் புகாரி 5016வது ஹதீஸில் அல் முஅவ்விதாத் சூறாக்களை ஓதி கையில் ஊதி தடவி கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அதே போல் இந்நாட்டில் மலேசியாவில் தண்ணீரில் சூறாக்களை ஓதி குடிக்கும் பழக்கம் அதிகமாக உள்ளது. அதற்கு எதுவும் ஆதாரம் உள்ளதா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இது ஒரு விஷயம். அதாவது பொதுவாக ஓதி பார்க்கறது மார்க்கத்தில் கூடும். ஓதி பார்க்குதல் கூடுமாண்டே நினைஞ்சிருக்கிறோம், விரிவான ஒரு பதிலே கொடுத்துருக்குறோம். இப்போ ஓதி பார்க்குற எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்ஹம்து சூரா வச்சு ஒரு ஆளுக்கு ஓதி பார்த்தாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. ரசூல்லா அதை அங்கீகரித்தாங்க. அது புகாரியில் 2276வது ஹதீஸில் இருக்கிறது. அது ஓதி பார்க்கலாம், அல்ஹம்து சூரா ஓதி பார்க்கலாம், அதுக்கு ஆதாரம் இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 112, 113, 114 இந்த 3 சூறாக்களையும் குல் ஹுவல்லா அஹதுங்கிற சூறாவையும், குல் அவுது பிரப்பில் ஃபலக்குங்கிற சூறாவையும், குல் அவுது பிரப்பின் நாஸ் என்ற சூறாவையும் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது தன் மீது ஊதிக்கொள்வார்கள் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப உடல் கனத்து ரொம்ப கஷ்டமான பொழுது நான் அதை ஊதுவேன், அவங்க ஓதி அவங்க கையில் ஊதி அவங்க கையை கொண்டே எல்லா பக்கமும் தடவி விடுவேன் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரில் 5735 ஹதீஸில் இருக்கிறது. இதெல்லாம் ஓதி பார்க்கறதுக்குள்ள ஆதாரம். இதை நம்ம மறுக்கிற மாதிரி அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷக்கடிக்கும்
ஓதி பார்ப்பதை அனுமதித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. புகாரில் 5741 இந்த ஹதீஸ் இருக்கிறது. அப்போ விஷக்கடிக்கு வந்து ஓதி பார்க்கலாமான்னு கேட்டால் தாராளமாக ஓதி பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எந்த சொல்லை வச்சு ஓதி பார்த்தாங்கன்னு ஒரு ஒரு ஹதீஸ் வருது. அல்லாஹும்ம ரப்பன் நாசி முதுஹிபல் பாசி இஸ்பி அந்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லை அந்த ஷிவான் லா யுகாதிரு சக்கமா அப்படின்னு ஒரு துவாவை சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஓதி பார்ப்பாங்க. இது புகாரில் 5742 ஹதீஸில் வருகிறது. 5743 ஹதீஸ்லையும் என்ன செய்கிறது, இந்த கருத்துப்பட வருகிறது. அப்போ இது ஓதி பார்க்கலாம். இன்னொரு துவா இம்சஹில் பாஸ் ரப்பன்னாஸ் பி எதிக்க ஷிஃபாவ் லா காஷிஃபலவு இல்லை அந்த அப்படிங்கிற துவாவை ஓதி ரசூலுல்லாஹ் வந்து ஓதி பார்ப்பாங்க. இது புகாரில் 5744 ஹதீஸில் வருகிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்ததுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் படுக்கைக்கு போகும்போது குல்ஹுவல்லா சூறாவையும் குல்லவது ரப்பில் ஃபலக்னாஸை 3ஐயும் ஓதி என்ன செய்வாங்க, முகத்தில் கையில் உடம்புல எல்லாம் ஊதி பூண்டு ஊதி முகத்தில் உடம்புல எல்லாத்துலேயும் தடவி கொள்வார்கள் அப்படின்னு ஹதீஸு புகாரில் இருக்குது. 5748. இதை செய்யலாமான்னா செய்யக்கூடாதுன்னு எவன் சொல்ல முடியும்? இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் ஹதீஸ் இல்லாத நம்ம சொந்த சொற்களை கொண்டு கூட என்ன செய்யலாம், ஓதி பார்க்க மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதில் என்ன பிரச்சனை என்று கேட்டால் அதில் ஷிர்கான வார்த்தைகள்லாம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் ஓதி பார்க்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாரு. என்ன ஓதி பார்க்க போகிறீங்க, அந்த வாசகத்தை சொல்லுங்கங்கிறாங்க. அவர் சொல்லி காட்டுறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இதில் ஷிர்க் இல்லை, ஷிர்க் இல்லாத வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், குர்ஆன் ஹதீஸ் இல்லாத ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னால் குணமாகுதுன்னு ஆகிட்டு போங்க. லா பாஸ பிர்ருகா மாலமிக்கும் ஃபீஹி ஷிர்குன், ஷிர்க் இல்லாத வரைக்கும் ஓதி பார்க்குறதுல எந்த ஒரு குற்றமும் இல்லை. குர்ஆனையும் ஓதி பார்க்கலாம், ஹதீஸையும் ஓதி பார்க்கலாம், அது சிறந்தது. அது இல்லாமல் நீங்கள் உங்கள் உலக வழக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கூட ஓதி பார்த்துட்டு போங்க. ஆனால் அந்த வார்த்தைகளில் என்ன செய்யக்கூடாது, காலி ஏத்தா மாதிரி ஏத்தா ஓம் ரீம்னு இந்த மாதிரி ஒரு ஷிர்கான விஷயங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நமக்கு நம்ம ஓதுறோம்ல, அந்த ஓதுனதை வந்து நம்ம கையில் ஊதி பூண்டு ஊதுறோம்ல, அந்த ஓதுனாலுக்கு ஏறக்கூடிய அந்த பவரை வந்து மார்க் அடிப்படையில் ஆன்மீக பவரை கையில் ஊதி இப்படி தடவிக்கிறது. ரசூலுல்லாஹ் வந்து ஓதவும் செய்வாங்க, ஓதிட்டு என்ன செய்வாங்க, அந்த ஓதுனதை வந்து நோய் நிவாரணத்துக்கு ஓதுவார்களே ஆனால் ஓதி கையில் ஊதி அதை தடவி கொள்வார்கள். அப்படிங்கிறது தான் நோய் நிவாரணத்துக்குரிய வழிமுறை. அப்போ ஓதுனதை வந்து ஊதி கடத்தலாம்னு தானே வருது. ஓதுனதுனாலேயே குணம் வராது. ஓதுனதை என்ன செய்யணும், எதையாவது ஒன்றில் கொண்டே ஓதணும். சும்மா ஓதிடக்கூடாது. நீங்களா ஓதிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ரசூலுல்லாஹ் இருக்கலை, அந்த குல்லது ரப்பில் ஃபலக்குன்னு ஓதிட்டு சும்மா இருக்கலை. அந்த ஓதிட்டு என்ன செய்வாங்கன்னா பூண்டு என்ன செய்வாங்க, பூண்டு கையில் ஊதிட்டு அதை தடவுறது. அந்த ஓதுறதுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். இதெல்லாம் வந்து விஞ்ஞானத்துலலாம் பேச இயலாது. இது ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம், நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அது வந்து வஹீல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு பவர் வச்சுருப்பான். அப்போ ஓதி விட்டு நம்ம ஊதணும் என்று சொன்னால் அந்த ஓதுனதுனால உள்ள ஒரு பவர் அந்த கைக்கு வருகிறது. வந்தவொடனே உடம்பு பூரா நம்ம தடவிக்கிறோமா, இப்படி செய்யலாம் என்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடியாமல் போனவன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆயிஷா நாயகி என்ன செய்வாங்கன்னா அவங்க ஓதுவாங்க. அவங்க ஓதிட்டு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி அவங்க கையில் ஊதி அவங்க கையை தடவி விடுவாங்க. நம்ம கையோட ரசூலுல்லாஹ் கை பறக்கத்தான கை அப்படின்னு சொல்லிட்டு ஓதுறது ஆயிஷா நாயகி வந்து கை ரசூலுல்லாஹ் கை. அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதி விட்டு ரசூலுல்லாஹ் கையில் ஊதுவாங்க. ஊதிட்டு அவங்க கையவே எடுத்து உடம்பு பூரா தடவி விடுவாங்க. இப்படிலாம் செஞ்சுருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஓதுவதை வந்து ஒரு பொருளின் மீது கடத்துதல் என்பது மார்க்கத்தில் உள்ளது தான். ஓதுறதை வந்து ஒரு கையில் கடத்துகிற, கையில் என்ன ஓதிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, ஓதுனதுக்குன்னு ஏதாவது ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லித்தானே கையில் ஊதி அந்த கையை எல்லா பக்கம் தடவுனாங்கன்னா உடம்பு பூரா அந்த ஓதுதலுடைய பவர் வருதுன்னு தானே அர்த்தம். மார்க்க நம்பிக்கை பிரகாரம் வழங்குதா, நம்ம நம்புகிற பிரகாரம் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு ஒரு பவர் இருக்கிறது. அந்த ஓதுன பவரை வந்து என்ன செய்ய முடியும், உடம்புக்கு கடத்த முடியும். எப்படி கடத்த முடியும், ஊதுவதன் மூலமாக கடத்தல் மார்க்கத்தில் உள்ளதானே, ஊதுவதன் மூலமாக கடத்தலாம் என்று வழங்குறது. அந்த ஓதி பார்க்கறது கூடுமாங்கிற வீடியோவை போட்டுக்கிறோம், அதை பார்த்துக்கிறங்க. இப்போ என்னென்னு கேட்டால் தண்ணியில் ஊதலாமான்னு கேட்குறீங்க. தண்ணியில் ஊதினார்கள் என்று சொல்வதற்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லை. ஒரே ஒரு ஹதீஸ் அபுதாவுதில் இருக்கிறது. அந்த ஹதீஸ் வந்து யூசுப் பின் முகமதுங்கிற அறிவிக்கிறாரு. அவர் பலவீனமான ஆளுங்கிறாங்க. அந்த தண்ணியில் ஊதுறதுங்கிறதுக்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லை. அதே நேரத்தில் வந்து தண்ணிலையே நீங்கள் கையில் ஊதுவார்கள் என்பதற்கு ஹதீஸ் எங்கே இருக்குது, புகாரில் 4439 இருக்கிறது. அதே மாதிரி 5016 இருக்கிறது. அதே மாதிரி 5735 இருக்கிறது. இதில் எல்லாம் கையில் ஊதி தடவி கொள்ளலாம் என்று இருக்கிறது. இதை வச்சு
அந்த ஓதுதல் என்பதை வந்து வேற ஒன்றில் வந்து கடத்த முடியும் என்று சொன்னால், அப்போ தண்ணியில் ஊதுனா தண்ணிக்கு அந்த பவர் தானே செய்யும். ஃபோன் தண்ணியில் ஊதி செஞ்சுக்கிட்டா என்ன அப்படிங்கிற வகையில் அதை யாராவது செய்வார்கள் என்று சொன்னால் அதை குற்றம் சொல்ல முடியாது. எதை வச்சு அதை தப்பு என்று நம்மளும் சொல்லியிருக்கிறோம். எதை வச்சு சொல்லியிருக்கிறோம் என்று கேட்டால், தண்ணியில் ஊதுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள்ன்ற ஹதீஸ் வருதுல்ல. பொதுவாக தண்ணியில் ஊதுறதை வந்து தடுத்துட்டாங்கன்னு வருது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்மளும் கடந்த காலத்தில் சொல்லியிருந்தோம், தண்ணியில் ஊதுறதுங்கிறதுக்கு தடை இருக்குது. பொதுவாகவே நம்ம தண்ணி குடித்தாத கூட ஊதிட்டு குடிக்கக்கூடாது என்ற கருத்தில் நம்ம முன்னாடி இருந்தோம்ல. அப்புறம் நினைச்சிட்டோம் அந்த கருத்து தப்புங்கிறது முன்னாடி விளக்கியிருக்கணும். தண்ணியை ஊதலாம், ஊதலாம் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. நம்ம குடிக்கிற தண்ணியிலேயே பூண்டு ஊதியும் குடிக்கலாம், ஊதாமலும் குடிக்கலாம். ஊதி குடித்தர் என்பதற்கும் என்ன இருக்குது, ஆதாரம் இருக்குது என்பதை நம்ம ஒரு 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 3-4 மாதத்துக்கு முன்னாடி லைவில் இந்த கேள்வி பதிலில் சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த தடைங்கிற அது நீங்கி விட்டது. எதனால் அது கூடாதுன்னு சொன்னோம், நம்மளும் சொல்லியிருக்க கடந்த காலத்தில் தண்ணீரில் ஊதுதல் என்பது கிடையாதுன்னு சொன்னோம். எதனால் கிடையாதுங்கிறோம், இந்த தண்ணியில் ஊதுறது என்பது தண்ணியில் ஊதுறதுக்கு பொதுவாக தடை இருக்குதுல்ல. தடை இருக்கும்போது அதை போய் நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுனால கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த ஹதீஸை பற்றி விளக்கம் சொல்லும் பொழுது, தண்ணீரில் நீங்கள் ஊதி ஒரு சூடான ஒரு டீ குடிக்கிறீங்க, ஊதி ஊதி குடிக்கலாமான்னு ஒரு கேள்வி வரும் பொழுது குடிக்கலாம். அப்படி செஞ்சாங்கன்னு ஆதாரம் இருக்குது, அப்படி செஞ்சால் ஆதாரம் இருக்குது. ஒரு சிறந்தது வந்து ஊதாமல் குடிப்பது, ஆனால் ஊதி கொடுப்பது குற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம விலைக்கு இருக்கிறோம். அதுக்குரிய ஹதீஸுகளையும் போட்டிருக்கிறோம். முஸ்லீம் உள்பட பல நூல்களில் வந்திருக்கிற ஹதீஸுகளையும் சொல்லி இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தண்ணீரில் ஊதல் என்பது தடுக்கப்பட்ட காரியம் அல்ல. தடுக்கப்பட்ட காரியம் என்று அந்த ஹதீஸை நினைத்திருக்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ தண்ணீரில் ஊதுறதுங்கிறதே அடிபட்டு போச்சுங்க, இப்போ தப்பு இல்லைங்கும் போது நம்ம ஊதுன பவரை தானே கடத்துகிறோம். ஓதிட்டோம், ஓதுனது ஃபைண்ட் ஊதுனா கையில் ஊதுனா என்ன அர்த்தம், கையில் ஊதி கை போனால் உன்னை தடவுனா என்ன அர்த்தம்னா, அந்த ஓதுவதனால் ஏற்பட்ட ஒரு ஆன்மீக பவர் வந்து கைக்கு கடத்தப்படுது, கை வரைக்கும் வருதுன்னு இருக்குமே. ஆனால் தண்ணியில் ஊதுனா தண்ணிக்கு வந்துட்டு போகுது, அது எப்படி தடுக்கிறது, அது தடுக்க முடியாது. ஒருத்தர் செஞ்சாருன்னு சொன்னால் தடுக்க முடியாது. ஆனால் அதில் எச்சுத்திப்பெல்லாம் விட்டுறக்கூடாது. வணங்குதா தூங்குறாங்க ஓதுறங்கிற பேரில் உமிழ் நீரை ஓதுற அந்த கையில் எச்சியை துப்புனாங்க, ஓதி விட்டு கையில் எச்சு துப்பியை தடவிக்கிட்டாங்க, காற்று தான், காற்று மாதிரி ஊதுனீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அப்படியா ஒருத்தர் ஊதி கொண்டாரையானால் அதை நீங்கள் தடுக்க முடியும்னா தடுக்கிறதுக்கு எதாவது காரணம் சொல்லணும். இந்த ஹதீஸை தான் காரணமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். எந்த ஹதீஸை தண்ணீரில் ஊதுவதற்கு தடை இருக்குன்னு பொதுவான தடை இருக்குல்ல, அதை வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது இந்த தடை கிடையாதுன்னு ஆன பிறகு இப்போ என்ன செய்யலாம்னா, நீங்கள் தண்ணியில் கூட ஊதி குடிக்கலாம், நீங்களும் ஊதி குடிக்கலாம், அடுத்தவங்களும் ஊதி கொடுக்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஊதுதல் என்பது காற்று ஊதுவதாக இருக்கணுமே தவிர எச்சி துப்புவதாக இருக்கக்கூடாது. ஏன்னா கையின் மீது வந்து எச்சி துப்பலை, காற்று தான் ஊதுனாங்க. அதுபோல் இன்னொன்றையும் கவனித்து கொள்ளணும், நம்ம நம்பிக்கை பாழாயிடக்கூடாது. என்னென்னு கேட்டால், அந்த மனிதருடைய வாய்க்கு என்னமோ ஒரு பவர் இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. அந்த ஓதுதலுக்கு தான் அந்த பவரே தவிர, அது நான் ஓதுனாலும் ஒன்று தான், நீங்கள் ஓதுனாலும் ஒன்று தான். அப்படி இருந்து தான் அதை செய்யணும். ஆனால் இவர் பவரான ஒரு ஆள், இவர் வாயிலேருந்து ஊதுனாருன்னா வந்துடும்னா வாய்க்கு பவர்னு வந்துடுது. ஓதி பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காருன்னு நியமிச்சிட்டிங்கன்னா என்னவாயிரும். அப்படி இல்லாமல் யாராக இருந்தாலும் ஓதுறதுக்கு தான் பவர். இவர் ஓதுனா அதுக்கு பவர், நீ ஓதுனா அதே பவர் உனக்கும் இருக்குது. அப்போ யார் ஓதினாலும் அதுக்கு பவர் இருக்குங்கிற அடிப்படையில் இது செஞ்சால் தான் சரியாக வரும். அப்படி இல்லாமல் அந்த மனிதருக்கு என்னமோ ஒரு புனிதமான ஒரு ஆள் மாதிரியோ அல்லது பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு செய்தீர்களே ஆனால் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்றதை வழங்கிக் கொள்ளணும், அதை வழங்கிக்கணும். அடுத்தது கோலாலம்பூரில் இருந்து யூசுப் ஹாரூன் என்பவர் கேட்குறாரு, சூரத்துல் பக்கராவில் ஒருவன் நெருப்பை மூட்டுகிறான் என்று தொடங்கும் 17வது வசனம் கூறுவது என்ன, விளக்கம் தரவும்னு கேட்குறாரு. அதாவது குரானில் 17வது பக்கரா சூறாவில் 17வது வசனத்தில் என்ன செய்யறதுனா ஒரு உதாரணம் நல்லா காட்டுறான். அந்த உதாரணம் என்னென்னு கேட்டால், அதாவது அதுக்கு முன்னாடி இருந்து படித்தா உங்களுக்கு விளங்கும். அதாவது 8வது வசனத்துலேருந்து வரணும். நீங்கள் 17வது வசனத்தை என்னென்று கரெக்டாக விளங்குறதா இருந்தால் 16 வசனத்தை மொத்தமாக பார்த்துக்கிட்டு அதனுடைய கருத்தை உள்வாங்கிக்கிறணும். அப்புறமேல் அது உள்வாங்கி கொண்டு 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தான் கருத்து சரியாக விளங்கும். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், 8வது வசனத்தில் இருந்து மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வாயினால் ஈமான் கொண்டோன்னு சொல்கிறாங்க, மனசில் நம்பி நடிக்கிறாங்க, முனாஃபிக்க சொல்கிறாங்களா. மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்க, இருந்து என்ன செய்கிறாங்கன்னா இங்கே வந்தால் உங்களை சேர்ந்த ஆளுங்கிறாங்க, அங்கே வந்தால் அங்கே உங்களை சேர்ந்த ஆளுங்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வை நம்பின ஆளுக்கு தான் சொல்கிறாங்க, அல்லாஹ் ரசூலை ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த மக்களை பற்றி தான் அல்லாஹ் கண்டிக்கிறான். கண்டிச்சுட்டு இவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான். அல்லாஹ்
யாருக்கு உதாரணம்? முனாஃபிக்குகளுக்கு உதாரணம் சொல்கிறான். இந்த முனாஃபிக்குகள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறான்ல, தொழுகையில் வந்து கலந்துக்கிறான்ல, தொழுகையெல்லாம் கலந்துக்குருவாங்க, போருக்கெல்லாம் போவாங்க. சில நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அவங்க வந்து ஒரு நேர்வழி கிடைச்ச மாதிரி தெரிகிறது. திடீர்னு வந்து செய்தானது நம்ம நடிக்கிறோன்னு சொன்னோன்னே அது அந்த அந்த நேர்வழி ஒன்று அவங்கள்ட்ட போயிடுது. அதை புரியுறதுக்கெல்லாம் என்ன உதாரணம் காட்டுறான்னு கேட்டால், நீங்கள் ஊருக்கு வெளியே போயிட்டுருக்கிறீங்க, ஊருக்கு வெளியில் வந்து நெருப்பு மூட்டுவான். நெருப்பு மூட்டுறதை உதாரணம் காட்டுறான்ல. நெருப்பு மூட்டுறான்னா வீட்டுக்குள்ளே ஒன்றும் மூட்ட மாட்டான். நெருப்பு எதுக்கு மூட்டுவாங்கன்னு கேட்டால், ஊருக்கு வெளியே தங்கி விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக வேண்டியும், குளிரிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டியும், மற்ற வன விலங்குகள் தங்களை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டியும் அவங்க குடியிருக்கிற பக்கத்தில் கொஞ்சம் நெருப்பை கொளுத்தி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நெருப்பு எரியும் போது என்ன செய்யாது, அந்த சிங்கம் புலி கூட கிட்ட நெருங்காது. அதுக்கான என்ன செய்வாங்கன்னா, அந்த காட்டு பயணம் போகக்கூடியவர்கள் வந்து நெருப்பை மூட்டுவாங்க. இப்போ நெருப்பை மூட்டினவன் என்ன ஆகுன்னு கேட்டால், அவள் ராத்திரியில் போய் என்ன செய்யறான், நெருப்பை மூட்டுறான். நெருப்பு மூட்டா என்ன ஆயிரும், அப்படி சுற்றி வெளிச்சமாயிரும். இருட்டாக இருந்திருக்குமா, அந்த விறகு சொல்லியெல்லாம் போட்டு நிறைச்சி வச்சு நெருப்பை கொளுத்துறான். நெருப்பை கொளுத்துன உடனே வெளிச்சம் வந்துடுது. அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். நெருப்பு வந்தவுடனே என்ன செய்யுதுன்னா, திடீர்னு என்ன செய்யுதுன்னா ஒரு அணைஞ்சு போயிடுது. நெருப்பை கொளுத்துனா ஒரு மழை பெய்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆயிரும், வெளிச்சம் கிடைச்சது ஒரு செகண்டில் இருட்டாக போச்சுன்னு வைங்க. இப்போ அவனுக்கு அது நன்மை கிடைக்காம போச்சு. முதல்ல நெருப்பை மூட்டுறான். நெருப்பை மூட்டினோன்னு என்ன தெரிகிறது, இது பாம்பு, இது பள்ளி, இது பூரான்னு, இது அந்த மரம், இது இந்த மரம்னு எல்லாமே தெரியுது. நெருப்பு மூட்டினோன்னு என்ன செய்யுது, சுற்றி உள்ள எல்லாத்தையுமே பார்க்குறான். பார்த்தா அந்த நெருப்பு நீடித்த நெருப்பாக இல்லை. திடீர்னு கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போச்சு. அணைஞ்சிருச்சுன்னு என்ன ஆயிரும்னா தெரிஞ்செல்லாம் தெரியாமல் போயிடும். இப்போ இருட்டில் பழையபடி நெருப்பு மூட்டாமல் இருக்கும்போது இந்த நிலைமைக்கு வந்துடுறான். இப்போ இவனுடைய நிலைமை எப்படி இருக்குமோ இதே மாதிரி தான் இந்த முனாஃபிக்கு நிலைமை இருக்கிறது. அவன் வர்றான், தொழுகைக்குன்னு வர்றான்னா நேர்வழி கிடைச்ச மாதிரி தெரிகிறது. மறுபடியும் வந்து நாங்கள் போய் சேர்ந்துடணும்னு ஒளி போய் விடுகிறது. இங்கே நிலைமை என்னன்னு கேட்டால், சில நேரத்தில் நல்ல காரியம் செய்கிறாங்க, இஸ்லாத்தின் பெயரால் உள்ள காரியத்தை எல்லாம் செய்கிறாங்க. செய்யும்போது நேர்வழி கிடைச்ச மாதிரி தெரிகிறது. பிறகு நெஞ்சிருது, அவன் வந்து நாங்கள் அங்கிட்டு சேர்ந்த ஆளுக்கு நடிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வெளிச்சம் போயிடுது. அப்போ அது வெளிச்சம் இருந்தும் வெளிச்சம் இல்லாமல் பயன் இல்லாமல் போகுது. வெளிச்சம் இருந்துச்சு, கொஞ்ச நேரம் வெளிச்சம் இருந்துச்சு, அப்போ நான் பயன் இல்லாமல் போச்சுங்கிற நிலையில் ஒருத்தர் இருக்கிறான்ல, இவனும் ஒன்று தான். உதாரணத்தின்படி பார்த்தீங்கன்னா, இந்த நெருப்பை மூட்டி நம்ம பயனடைஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சான், அது நீடிக்கவில்லை. ஏதாவது இப்போ அந்த நெருப்பு நேர்வழியை காட்டுனுச்சு, அது அவனுக்கு யூஸ் ஆகலை. அதே மாதிரி இஸ்லாமுங்கிற நேர்வழி அவனுக்கு வந்துச்சு, கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, பார்த்தான் நல்ல வழியாக இருக்குன்னு தெரிஞ்சு டக்குன்னு நெஞ்சிட்டு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நேர்வழியை பார்த்து விட்டு அவன் வராமல் போவது எப்படி இருக்குன்னு கேட்டால், நெருப்பை மூட்டி விட்டு உடனே நெருப்பு அணைந்து விட்டால் எப்படி இருக்குமோ அவனுக்கு எந்த வழியும் இருக்காதோ. இன்னும் சொல்லப்போ நான் நெருப்பை மூட்டிட்டு அணைச்சின்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் இருட்டு ஜாஸ்தியாக தெரியும். அதே இருட்டு தான் இருக்கேன், நம்ம வெளிச்சத்துக்கு பழகிட்டதுனால என்னவாயிருன்னு கேட்டால், அந்த வெளிச்சம் போன உடனே முந்தி இருந்ததை விட அதிக இருட்டு மாதிரி நமக்கு தெரியும். அந்த மாதிரி இவங்க ஆயிடுவாங்க. இவங்க நிலைமை என்னன்னு கேட்டால், இஸ்லாம்ன்றத கேள்வியை பட்டவனு அவங்க வெளிச்சமே பட்ட மாதிரி அவங்களுக்கு தெரியும், மனசுக்கு நல்ல வழியாக தான் இருக்கு, நல்லா இருக்குப்பா பளிச்சுன்னு இருக்குன்னு நினைப்பாங்க. நினச்சிக்கிட்டு திடீர்னு என்ன வேணும்னா அவங்க அதை நீடிக்காமல் அந்த கொள்கையை மாற்றிக்கிட்டவுடனே அணைஞ்சு போயிடுது. அதுதான் ஒரு உதாரணம். நல்ல உதாரணம் தான் இது. இலக்கியமாக குர்ஆனில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படும், அப்படியான உதாரணம் இது. அடுத்தது இப்போ கேள்வி, அன்னிசா கோலாலம்பூர்லேருந்து கேட்குறாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் 60 கிராம் நகை வாங்கியிருந்தேன். அந்த நகைக்கு நான் ஜக்காத்து கொடுத்து விட்டேன். இந்த ஆண்டு அதே நகையை ட்ரேடிங் செய்து மறுபடியும் அதே அளவு 60 கிராம் நகை வாங்கியிருக்கிறேன். இந்த 60 கிராமும் நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமான்னு கேட்குறாங்க. பொதுவாக ஜக்காத்துடைய விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கணும். ஜக்காத் என்பது நம்ம வந்து வருவாக இன்கம்மாக வந்தால் தான் அது ஜக்காத். நீங்கள் ஒரு கோடி ரூபா கையில் வச்சுருக்கிறீங்க, ஜக்காத்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த 1 கோடி ரூபாய்க்கு நகையை வாங்குறீங்க, இந்த நகைக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த நகை இன்கம் இல்லை, இருக்கிற காசு ரூபாய் வந்து தங்கமாக மாறி இருக்குது. உங்களுக்கு லாபம் கிடைச்சுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல. 1 கோடி ரூபா நகையை வச்சுருக்கிறீங்க, 1 கோடி ரூபாய்க்கு இதை 1 கோடி ரூபாய் கேஸ் வச்சுருக்கிறீங்க, நகையை வாங்கிட்டீங்க, இந்த நகை எனக்கு லாபம்னு சொல்லுவீங்களா? லாபம் இல்லை. உங்கள்கிட்ட இருந்த ரூபா தான் நகையாக மாறி இருக்குது. அப்போ ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாறுவதெல்லாம் இதில் வராது, இன்கம்மில் வராது. இன்கம்மில் வராட்டி எதுக்கு என் ஜக்காத்து நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல, அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்த ஜக்காத்து தான் இந்த நகைக்கு உள்ள ஜக்காத். இப்போ நகைக்கு ஜக்காத்து கொடுத்துட்டு விற்கிறீங்க, நகையாக இருக்கும்போது ஜக்காத்தை கொடுத்துட்டீங்க, அந்த நகையை விற்றுட்டீங்க, விற்றா கேஸ் வருது. இந்த கேஸ் வருமானம்னு யாராவது சொல்லுவாங்களா?
வருமானம் கிடையாது. அவன்கிட்ட இருந்த நகை தான் ரூபாயாக மாறி இருக்கிறது. அப்போ இந்த நகைக்கு அவன் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டால் ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டானே, கொடுத்த ரூபாயை கொண்டு தானே நகையை வாங்கியிருக்கிறான். இஸ்லாத்தின் அடிப்படை என்னன்னு கேட்டால், ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாறுறதுக்கெல்லாம் ஜக்காத்து கிடையாதுங்க. அதான் உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்து இன்கமாக வந்து சேரணும், அதுக்கு தான் ஜக்காத், வருமானத்து தான் ஜக்காத். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 கிராம் நகையை வச்சுருந்தீங்களா, ஜக்காத்தை கொடுத்துட்டீங்க. மீண்டும் அதே 60 கிராமை வாங்கியிருக்கிறீங்க. பழைய நகையை கொடுத்துட்டு புது நகையை வாங்குகிற வகையில் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி வாங்கும்போது என்ன ஆகுனா, சின்ன அந்த வியாபாரிகளுக்கே உள்ள முறையில் சில கழிவுகளை கழிப்பாங்க. பழசுக்குன்னு என்ன செய்வாங்க, அந்த கழிவு இந்த கழிவுன்னு கழித்து நீங்கள் 60 கிராம் கொண்டு போனீங்கன்னா அந்த கழிவு இந்த கழிவுன்னு போய்கிட்டு அது ஒரு 58 கிராமில் கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்க. 2 கிராமுக்கு நீங்கள் காசை கொடுத்து ஒரு புது நகையை வாங்கிட்டு வருவீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த 60 கிராம் வந்து உங்கள்கிட்ட இன்கம் இல்லை, இன்கம் வருமானம் கிடையாது. அதே நகையை தான் நீங்கள் திருப்பி வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. அதனால் அதுக்கெல்லாம் கொடுக்க தேவை. அதே நகைக்கு வாங்கிட்டு வந்தாலும் சரி, அதை விட ஜாஸ்தியாக வாங்குறீங்க. 60 கிராம் நகைக்கு பதிலாக 100 கிராமாக நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், அப்போ கூட அந்த 40 கிராமுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணுமான்னா தேவையில்லை. ஏன்னு கேட்டால் கொடுத்த காசுக்கு கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. காசுக்கு ஜக்காத்து கொடுத்துருப்பீங்கல்ல, காசுக்கு ஜக்காத்து கொடுத்த காசை கொடுத்து தான் 60 கிராமுக்கு 100 கிராம் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் 40 கிராமுக்கு நீங்கள் வந்து காசு கொடுக்கணும். 60 கிராமுக்கு பழைய நகையை கொடுப்பீங்க. 60 கிராம் நகையையும் ப்ளஸ்ஸு 40 கிராமுடைய காசையும் கொடுத்தீங்கன்னா 100 கிராம் நகை அவன் தருவான். இப்போ இந்த 100 கிராம் உங்களுக்கு லாபமானு நீங்கள் பார்க்கணும். எப்படி பார்க்கணும், இந்த 100 கிராமுன்னு ஒரு லாபம் கிடையாது. நம்மள்ட்ட இருந்த 60 கிராம் கொடுத்துட்டு தான் வாங்கியிருக்கிறோம். 60 கிராமுக்கு இந்த 40 கிராம் லாபமானு கேட்டால் காசை கொடுத்து தான் வாங்கியிருக்கிறோம். அந்த காசுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்தீங்களா இல்லையான்னு பார்க்கணும். காசுக்கு ஜக்காத்து கொடுத்து இருந்தீர்களேயானால் அதுக்கு தானே இதை வாங்கியிருக்கிறீங்க, ரெண்டு ஒன்று தானே. காசுக்கு ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அதுக்காக வேண்டி நீ கொடுக்க வேண்டி வரும். கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது எத்தனை மாற்றம் வந்தாலும் சரி, வீடு வாங்குறீங்க, வீடை விற்று காசு வருது, அதை வருமானம் எவனுமே சொல்ல மாட்டான். வீடாக இருக்கிறதுக்கு பதிலாக காசாக இருக்கிறது, காசு கொடுத்துட்டு நகையை வாங்குறீங்க, அதை வருமானம் யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்ததை விட ஜாஸ்தியாக வந்தால் தான் வரும். இதை ரமலானில் ஜக்காத்தோட விரிவாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம், இதை விளக்கி இருக்கிறோம், அதை பார்த்துக்கிறோங்க. அடுத்தது ஹஷீம் கோலாலமிருந்து ஹஷீம் கேட்குறார். அதாவது 96வது அத்தியாயம் 4-5 வசனங்களில் அவனை எழுதுகோளால் கற்றுத்தந்தான், மனிதன் அறியாதவற்றை எழுதுகோளால் கற்றுத்தந்தான் என்று இருக்கிறது. இதில் எழுதுகோள் என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்குறாரு. அதாவது குர்ஆனில் முத இறங்கின வசனம், எடுப்பில் இறங்கின வசனம் எது? இக்ரா சூரா தானே. அதில் தான் இது வருது. என்ன வருது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல்லதி ரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம். களமை கொண்டு எழுதுகோளை கொண்டு கற்றுத்தந்தானே அந்த இறைவன் பெயரால் ஓதுவீராகன்னு வருகிறது. இந்த எழுதுகோள் என்பது என்னன்னு கேட்குறாரு. எழுதுகோள் என்பது என்னன்னு கேட்டால் சாதாரண பேனா பென்சில் தான் எழுதுகோள். எழுதுகோள்னா எழுதுவதற்கு என்னெல்லாம் பயன்படுதோ அதுக்கு பூரா களம் தான். களம் என்றால் எழுதுகோள் என்று அர்த்தம். இப்போ நமக்கு எல்லா விதமான கல்விகளும் எழுதுகோள் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது. கல்வின்னு சொன்னாலே முதல்ல இந்த எழுத்தை தான் கற்றுக்கிறான் ஒருத்தன். அப்போ எழுதுகோள் மூலமாக கற்றுக்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் இல்மை பெருக்கின்ற காரணத்தினால எழுதுகோள் மூலமாக உங்களுக்கு எல்லாம் கற்றுத்தந்திருக்கிறான் என்று ஒரு பாக்கியமாக சொல்கிறான். அப்போ எழுதுகோள் மூலமாக என்பது எழுத்தறிவை எல்லாம் சொல்லித்தருகிறான். எழுதுகோள் மூலமாக எதை கற்றுக்குருவோம்? எழுத்தறிவை தானே கற்றுக்குருவோம். எழுதுகோள் இருந்தால் இது ஆனா, இது காணா, இது அலிஃபு, இது பா, இது ஏபிசிடின்னு என்ன செய்கிறோம்? எழுதுகோள் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். இந்த ஏபிசிடியெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன வேணும்? எழுதுவதற்குரிய கோல் வேணும். அந்த காலத்தில் இன்னைக்கு காலத்தில் எழுதுகோள் இல்லாமல் டைப் பண்ணி கூட செஞ்சுக்கிறோம். இருந்தாலும் மறைமுகமாக அது எழுதுகோள் தான். எழுதுவதற்கு பயன்படுத்தினா கீபோர்டு கூட எழுதுகோள் தான். வழங்குதா? நீங்கள் பேனா கூட எழுதுகோள் தான், பென்சில் கூட எழுதுகோள் தான். இன்னும் சொல்ல போனால் அந்த வாய்ஸ் கூட எழுதுகோள் தான். நீங்கள் வாய்ஸ் டைப்பிங்லாம் வருதில்ல, சில சாஃப்ட்வேரில் நீங்கள் பேசினா அப்படி டைப் பண்ணிடும். டைப் பண்ணிட்டு எழுத்தாயிரும். அது கூட எழுதுகோள் தான். எழுதுவதற்கு எழுதுகோள் என்றால் கருவி, எழுதுகோள் என்றால் எழுதும் கருவி. எழுதும் கருவி ஒவ்வொரு காலத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும். நவீன காலத்தில் நிறைய எழுதுகோள்கள் வந்து விட்டது. என்ன வந்தாலும் எழுத்தறிவைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. உனக்கு எழுத்தறிவு மூலமாகத்தான் மனிதனுக்கு அறிவே வந்தது. எழுத்தறிவுன்னு ஒன்று இல்லைன்னு வைங்க, எந்த அறிவுமே அந்த நூல் வடிவில் இல்லாட்டி எப்படி நீங்கள் ஞானம் கிடைச்சிட்டு உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். எழுத்து வடிவில் எதனா ஆக்காமல் இருந்தான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன முந்தி சொன்ன ஒருத்தனுடைய விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியாது. இன்றைக்கும் நூல்களை வச்சு தான் நம்ம அறிந்து கொள்கிறோம். அதனால் எழுத்தறிவுங்க என்பது தான் முக்கியமான பேசிக்கான அறிவு. நவீன காலத்தில் எத்தனையோ தொழில்நுட்பம் வந்து விட்டாலும் அந்த எழுத்து மாதிரி உள்ள விஷயம் கிடையாது. இன்றைக்கி பேப்பரில் கொண்டு வந்தால் தான் ஏற்றுக்கிறவாங்கிறான். அந்த மாதிரி இருக்குது. அதனால் எழுதுகோள் என்பது
எழுத்தறிவு தான் சொல்லப்படுகிறது தவிர அந்த களமு கிடையாது. அல்லாஹ் வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல் எழுதி வச்சுக்கிறான்ல, அதையும் களமும்பாங்க. அதல்ல களம் என்பது. களம் என்றால் இது தான். இன்னொரு இடத்துல கூட அல்லாஹ் சொல்கிறான், நூன் ஒல் களமி ஒமா எஸ்து. களமுண்டே ஒரு சூறா இருக்குது, நூன் ஒல் களமி ஒமா எஸ்துரூன். பேனாவின் மீதும் அந்த பேனாவை கொண்டு எதை எழுதுகிறார்களோ அதன் மீதும் சத்தியம்ங்கிறான் அல்லாஹ். நம்ம எழுதுறது தான் குறிக்குது. அதனால் அந்த களம்ங்கிற அத்தியாயத்தில் இந்த இந்த வந்து இதே களம்ங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கும் முதல் வசனத்திலேயே. அப்படி விளங்கிக்கணும். அடுத்தது வந்து முஹைதீன் கோலாலம்பூர், சுபுஹ் தொழுகையில் குனூத் ஓதும் போது இமாமை பின்தொடர்ந்து தொழலாமா? ஏனென்றால் இந்த நாட்டில் இது நடைமுறையில் உள்ளது. இப்போ வந்து குனூத்துங்கிறது சுபுஹ் தொழுகையில் வந்து குனூத்து கிடையாது, அது பிதத்து. அவங்க இப்போ தப்பான ஒரு வழிமுறையில் செய்கிறாங்க. வித்தரில் குனூத்து இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அங்கே ஷாஃபி மதஹப் இருக்கக்கூடிய மலேசியானா ஷாஃபி தான் இருப்பாங்க. ஷாஃபி மதஹப்பில் இருக்கிற ஊராக இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே உள்ள பள்ளிக்கு நீங்கள் தொழ போனீங்கன்னு சொன்னால் சுபுஹ் தொழுகையில் அந்த குனூத்தை ஓதுவாங்க. ஓதும்போது அவரை பின்பற்றி நம்ம தொழலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக தொழலாம். இது பற்றி என்ன, தாராளமாக தொழலாம். அந்த குனூத்தில் மட்டும் நீங்கள் மௌனமாக இருந்துக்கணும், அதை பங்கெடுக்கக்கூடாது. அப்படிலாம் அவர் குனூத்து ஓதும்போது அவரை நம்ம மட்டும் ஓதாமல் இருக்க கூடுமா என்று கேட்டீங்கன்னா அதையெல்லாம் விளக்கக்கூடிய வகையாக ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதையும் இப்போ இணைச்சி விட்றோம், நீங்கள் பார்த்துக்கிறங்க. தாராளமாக கலந்து கொள்ளலாம், அந்த குனூத்தில் பங்கெடுக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்படி என்னென்னு கேட்டால், பிதத்து கெட்டது என்பது தனி விஷயம். அப்படி ஒருத்தர் செய்தால் அவரை தொழுகையில் பின்பற்றலாமா என்பது தனி விஷயம். பிதத்து கெட்டதாக இருக்கிற காரணத்தினால் அப்படி செய்கிறவரை இமாமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இமாமா நம்ம நியமிக்கிறது இல்லை, அதை தவிர்க்கணுங்கிறது பல தடவை விளக்கி இருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போகிறோம், பிதத்து செய்கிறவர் தான் இமாமா இருக்கிறார், சிறுக்கு வைக்கல, அவரை ஃபாலோ பண்ணி தொழலாமாங்கிற கேள்விக்கு தான் இந்த பதிலை சொன்னோன்னு வைங்களேன். அப்போ அந்த மாதிரி ஒரு பிதத்து செய்கிறவரை பின்பற்றி தொழுதல் என்பதையும் அந்த பிதத்து கெட்டதுன்னு போய் ரெண்டையும் போட்டு இணைத்து அவர் வந்து விளங்குனதுனால தான் இந்த மாதிரி கேள்வி வருகிறது. சரி, பிதத்து கெட்ட காரியம் ஓகே. வரதட்சணை வாங்கிறது கெட்டது நல்லதா? கெட்டது. வரதட்சணை வாங்கினவரை பின்பற்றி தொழலாமான்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? கூடும்பாங்க. ஏங்க வரதட்சணை கெட்டதுன்னீங்களா? வரதட்சணை கெட்டது தான்ப்பா, அவரை இமாமா பின்பற்றக்கூடாதுன்னு ஏதாவது தடை இருக்குதா? அவர் வந்து அதை கேட்பாங்க. வரதட்சணை விட்டுருவோம். பொய் சொல்கிறது என்னது? லானத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குன்னு வருது. அப்போ ஒருத்தர் பொய் சொல்கிறாரு, கொஞ்சம் ஜாஸ்தியாக பொய் சொல்கிறாரோ, ஜாஸ்தியாக கொஞ்சமாவோ பொய் சொல்லாத ஒரு ஆள் இருப்பார் உலகத்தில்? இருக்க மாட்டார். ஒரு ஆளை இமாமா நியமிக்கிறோம், இவர் பொய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லுவோமா? பின்பற்றலான்னு சொன்னால் பொய் ஆதரிக்கிறது ஆகுமா? ஒரு பொய் சொல்லக்கூடியவர் இமாமா இருக்கார், ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் அவர் பொய் சொன்னதை நியாயப்படுத்தணும்னு ஆகுமா? ஒரு இடத்துல போகிறான், அவர் அந்த இமாமை நியமிக்கிறாங்க, அவர் பொய் சொல்கிறவராக இருக்கார், அல்லது கோல் சொல்கிறவராக இருக்கிறாரு, அல்லது வரதட்சணை வாங்கினவராக இருக்கிறாரு, அல்லது மார்க்கத்தை பல விஷயங்களில் பேணாதவராக இருக்கிறாரு, பல தவறுகள் இருக்கிறத சுட்டி காட்டுறாங்க. இருக்கட்டும், அதனால் அவரை பின்பற்றின்னு தொழுதால் அவரோட அந்த செயலையெல்லாம் ஆதரிச்சு ஆகும்னு சொன்னால் அப்போ என்ன ஆகணும்? பிதத்துக்கு சொன்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை மார்க்கத்தில் எதெல்லாம் தவறாக சொல்லப்பட்டிருக்குதோ அத்தனைக்கு எடுக்கணும். ஏன்னா பிதத்து வந்து கெட்ட காரியம் என்பதற்கு இந்த முடிவு எடுக்கிறீங்க. பிதத்து கெட்டது என்பதற்காக இந்த முடிவு எடுத்தீங்க என்று சொன்னால் எந்த ஒரு கெட்டதை யார் செஞ்சாலும் சரி அவரை பின்பற்றக்கூடாது என்று நிலைப்பாடை வைக்கணும். அப்படி நிலைப்பாடை எடுத்தீங்க என்று சொன்னால் உலகத்தில் யாரையுமே தனித்து தான் ஒரு மனுஷன் சொல்லணும், தனித்து தான் சொல்லணுமே தவிர எந்த ஒரு மனிதரையும் ஃபாலோ பண்ண முடியாது. எந்த ஒரு மனிதரை நீங்களே தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல ஒரு இமாமும் நியமித்தால் கூட அவரிடத்திலும் தவறுகள், மார்க்கம் தடுத்திருக்கிற, கண்டித்திருக்கிற, நரகம் என்று சொல்லியிருக்கிற குற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆதமுடைய மக்கள் அனைவரும் யுக்தி ஒபில் லைலி வன்னகாரி, இரவிலும் பகல்லையும் தவறு செய்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன். அப்போ எல்லாருமே பாவங்கள், சில பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அப்போ இமாமாக யாரையும் பின்பற்றக்கூடாதுங்கிற கருத்து இதுலேருந்து வந்துடும். பிதத்துக்கு வந்து ஒரு நிலை எடுத்தீங்க என்று சொன்னால் என்ன காரணத்துக்கு எடுத்தீங்களோ அந்த காரணம் உள்ள அனைத்துக்கும் அந்த நிலையை எடுக்கணும். அப்போ பிதத்துங்கிறது நரகத்துக்கு உள்ள நரகத்தில் சேர்க்கத்தான் செய்யும். கண்டிப்பாக அது குற்றம்தான். அது அல்லாட்ட கேள்வி இருக்கிறது. அவர் திருத்தி கொள்ளலன்னா அல்லாட்ட மாட்டிக்கொள்வார். அதெல்லாம் அந்த டவுட்டே கிடையாது. மற்ற பாவத்துக்கெல்லாம் அதுக்கெல்லாம் பரிசை கொடுப்பானல்ல. வேறு வேறு பாவங்கள் எல்லாம் அவருடைய லானத்துன்னு வருது, பொய் சொன்னால் லானத்துன்னு வருது. அவர் ஏதாவது பொய் சொல்ல, ஒரு இமாம் பொய் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவரை நீங்கள் பின்பற்றி தொழுதீர்கள்னு சொன்னால் இதே நிலைப்பாடு அதுக்கு வருமா இல்லையா? அப்படி எடுக்கக்கூடிய என்ன செய்யணும்னு கேட்டால் மலக்குமார்களை வைத்து தான் ஜமாத்து நடத்தணும்னு நீங்கள் சொல்லணுமே தவிர
ஏன்னா மலக்குகள் தான் இந்த மாதிரியான பிழைகள் செய்ய மாட்டாங்க, அந்த தப்பு செய்யக்கூடிய தன்மை அவங்களுக்கு இல்லை. அந்த தன்மை இல்லாத காரணத்தினால் அவங்க அதை செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்லலாமே தவிர, மற்றபடி மனிதனில் நீங்கள் யாரை இமாமா நியமிப்பீங்க? யாரை இமாமா நியமித்தாலும் அவரிடத்தில் ஒரு பிழை இருக்கத்தான் செய்யும். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தான் உங்களில் இமாமாக இருப்பவர்கள் அக்ஸருக்கும் குரானை நன்று ஓதியவராக இருக்கட்டும், வயதில் மூத்தவராக இருக்கட்டும், இப்படின்னு சில குவாலிஃபிகேஷன்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்துக்கு சொல்கிறாங்களே. அப்படி ஏன் சொன்னாங்கன்னு கேட்டால், அந்த மனிதர்கள் தவறு செய்வார்கள் என்கிற நிலையில் தான் இதை சொல்கிறார்கள். இதை மட்டும் நீ பாரு, இருக்கிறத நல்லா ஓதுறவர் தான் சொன்னால் நாலு தப்பு இருக்கத்தான் செய்யும். அதை நீ பார்க்காதேங்கிற காரணத்தினால தானே இமாமுக்கு உள்ள தகுதியில் இதை சொல்லலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நீங்கள் இமாமாக பிதாத்துக்காரனை பின்பற்றக்கூடாதுங்கிறது மட்டும் பிதாத்துடைய கடுமையான விஷயங்கள்லாம் சொல்லி அதுக்காக பின்பற்றக்கூடாதுன்னு வரக்கூடாது. நீங்கள் அதான் எடுக்கிறீங்க. அது தவறுன்னா தவறு, பிதாத்துக்காரனை நியாயப்படுத்துறது ஆகாது. எப்போ ஆகும்? பிதாத்து செய்யாதவர்கள்லாம் இருக்கும் பொழுது பிதாத்துக்காரனை பிடிச்சி கொண்டாந்து இமாமா நியமித்தீங்கன்னு சொன்னால், ஏப்பா இவரை தான் நீங்கள் நியமிக்கணுமா, நீங்கள் பர்பஸாக தேர்ந்தெடுக்கிறீங்களேன்னு கேட்டால் அதில் ஒரு ரீசன் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இல்லாமல் ஒரு பள்ளிக்கு அந்த ஊரில் ஒரு பள்ளி இருக்குது, நம்ம நிர்வாகத்தில் இல்லை, மற்றவங்க நடத்துகிறாங்க, அவங்க ஒரு ஆள் நியமம் வச்சுருக்கிறாங்க, ஜமாத்துடைய நம்ம கிடைக்கணும், யாராவது ஒரு ஆளை பின்பற்றி தான் ஆகணும், சிறுக்கு வைக்காமல் இருக்காரா, ஓகே, பின்பற்றி தொழுதால் அதை தடுப்பதற்கு இந்த வாதம் பொருந்துமா? அது கூடாதுன்னு சொல்வதற்கு பிதத்திரையை கண்டித்திருக்கிற வசனங்களும் ஹதீஸுகளும் இதை பின்பற்றுவதற்கு ஒரு ஆதாரமாக ஆகுமாண்டா ஆகாது. அது ஆகும் என்று சொன்னால் அனைத்து பாவங்களுக்கும் ஆகும். அதான் நம்ம நிலைப்பாடாக இருக்குமே. ஆனால் அனைத்து பாவங்களுக்கும் இந்த நிலைப்பாடை எடுங்க. அப்படின்னா இனிமேல் இப்போ ஜமாத் தொழுகை ரசூலுல்லாஹ் காலத்தில் முடிந்து விட்டது, அவங்கவுங்க தனியாக தொழுதுக்குங்க, எவனையும் பின்பற்ற முடியாது, எவன்கிட்டையும் தப்பு இருக்கத்தான் செய்யுது, அதனால தப்பு செய்கிறவர்கள் பாவம் செய்கிறவர்கள் குற்றவாளிகள், கண்டிக்கப்பட வேண்டிய காரியங்களை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க வேண்டி வரும். அப்போ எடுத்தால் ஒரே நிலையில் எடுக்கணும்ல. அப்படி எடுக்காமல் பிதத்து தப்புங்கிற சொல்லிட்டு அதனால் பின்பற்றுவது பிதத்தை ஆதரித்தல்னு சொல்வது அது எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை. வாதம் அதான் மெயின் வாதமாக இருக்குது. அந்த வாதத்தில் உண்மையாக இருந்தால் என்ன காரணத்துக்கு அந்த வாதத்தை வைக்கிறீங்களோ அது எல்லா பாவத்துக்கும் பொருந்துமா இல்லையா? பிதத்து நரகத்தில் சேர்க்குங்கிறது தானே காரணம். பொய் நரகத்தில் சேர்க்காதா, பொய் சொல்லி எல்லாம் மன்னிக்கலாண்டா நரகத்தில் சேர்க்காதா, ஃப்ராடு பண்ணி எல்லாம் மன்னிக்கலாண்டா நரகத்தில் சேர்க்காதா, அதெல்லாம் எல்லாம் நரகத்தில் சேர்க்க தான் செய்யும். அப்போ நரகத்தில் பாவங்கள்லாம் நரகத்தில் சேர்க்கும் எல்லாம் மன்னிக்கலன்னா. அப்போ எல்லா பாவங்களுமே நரகத்தில் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் பொழுது அப்போ இந்த ஒரு பாவத்துக்கு மட்டும் அப்படி ஸ்பெஷல்னு நீங்கள் சொல்லி பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னால், பின்பற்றக்கூடாதுங்கிறதுக்கு தனி ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுங்க. தனி ஆதாரம் இல்லை, மொத்த பாதமே இதில் தான் நிற்கிது. பிதத்து செய்வார்கள் என்றே கருத்து தரக்கூடிய ஹதீஸ்களும் இருக்கிறது. நேரம் தாழ்த்தி தொழுவார்கள்ங்கிற ஹதீஸ் இருக்கிற மாதிரி தொழுகையிலேயே தவறு செய்வார்கள். பிதத்து செய்கிறன்னா தவறு தானே, தொழுகையில் பிதத்து செய்கிறது. அப்படி தவறு செய்யக்கூடியவர்களும் பின்னாடி வருவார்கள். அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அது அவங்கள செஞ்சது, நீங்கள் பாட்டுக்கு ஃபாலோ பண்ணி தொழுவுங்க, உங்களை பாதிக்காது என்ற ஹதீஸ்களும் இருக்கிறது. நேரம் தாழ்த்தி தொழுவார்கள் என்கிற ஹதீஸ் இருக்கிற மாதிரி நேரத்தை மென்ஷன் பண்ணாமல் தொழுகைக்கு உள்ளே பிழை விடுவார்கள், அப்படிப்பட்ட இமாம்களும் வருவார்கள் என்கிற ஹதீஸும் இருக்கிறது. அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள்னா புகாரியில் 694வது ஹதீஸ் இருக்கிறது. எப்படி வருது? அதில் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறாங்க, யுஸல்லூன லக்கும், உங்களுக்கு அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். எவர்கள்னு வரல, பின்னாடி உள்ள இமாம்கள் தொழுகை நடத்துவார்கள். ஒயின் அசாபு, அந்த தொழுகையில் அவர் சரியாக அவர்கள் செய்தார்களே ஆனால் ஃபலக்கும், அது உங்களுக்கும் அது சரியானதாக அமைந்துவிடும். அந்த தொழுகையை சரியாக செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் சரியாகிவிடும். ஒயின் அகுத்தவு, அந்த தொழுகிற தொழுகையில் பிழை விட்டார்கள் என்று சொன்னால், ஹத்தனா தவறு, தொழுகிற முறைக்கு மாற்றமாக ஒன்றை செய்வது அல்லது தொழுகையில் செய்ய வேண்டியதை விட்டு விடுவது, அதான் ஹத்தங்கிறது. ஒயின் அகுத்தவு, அவர்கள் அந்த தொழுகையில் பிழை செய்தார்கள், நேரம் தவறுன விஷயம் கிடையாது, இது பிழை செய்தார்கள் என்று சொன்னால் ஃபலக்கும், அப்போது உங்களுக்கு நல்லது தான். அலைஹிம், தப்பு அவங்க மீது வந்துவிடும். அவங்க ஏதாவது தொழுகையில் இல்லாத ஒன்றை ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு பின்பற்றி தொழுவுங்க, உங்களுக்கு தொழுகை செல்லும். அலைஹிம், அவங்களுக்கு நல்லா கேள்வி கேட்பான், ஏன் இப்படி செஞ்சேன்னு கேள்வி அவங்களுக்கு தானே தவிர ஃபாலோ பண்ண உங்களுக்கு இல்லை. எப்படி வாசகம் தெளிவாக வருது? ஒயின் அஹ்தவு, அந்த இமாமா இருப்பவர்கள் பிழை விட்டார்கள் என்று சொன்னால், பிழைன தொழுகைக்குள்ள
பிழை விட்டார்கள் என்று சொன்னால் ஃபலக்கும் உங்களுக்கு பாதிக்காது, உங்களுக்கு அது கூடிவிடும். லக்கும் என்றால் உங்களுக்கு அது கூடிவிடும். அலைஹிம் அவர்களுக்கு கேடாக அமையும். ஏன் தொழுகையில் இல்லாத ஒன்றை செஞ்சாங்க, எதுக்கு கூட்டினாங்க, எது குறைச்சாங்க, எதுக்கு பிழை விட்டார்கள் என்ற கொஸ்டின் அவங்களுக்கு இருக்கே தவிர ஃபாலோ பண்ண உங்களுக்கு இல்லை. இதை தவிர இதுக்கு என்ன அர்த்தம்? இது நேரம் தவறி தொழுகிறதை அது பேசுகிறது. நேரம் தவறி தொழுகிறது இல்லாமல் தொழுகைக்கு உள்ளே பிழை விடுவது எப்படி நல்லா வருது? சல்லூன் நடக்கும், உங்களுக்கு அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். ஃபைன் அசாபு அவர்கள் அதை சரியாக செய்தால்னா தொழுகைக்கு உள்ள காரியங்கள் அத்தனையும் கரெக்டான முறையில் செய்தார்களே ஆனால் ஃபலக்கும் அது உங்களுக்கு ஏற்புடையது, உங்களுக்கு நல்லதாக அமைந்துவிடும். பொய் நகுத்தவோ அவர்கள் பிழையாக விடுவார்கள் என்று சொன்னால் ஃபலக்கும் உங்களுக்கு அது கூடிவிடும். அலைஹிம் அவர்களுக்கு அது குற்றமாகிவிடும். அப்போ தவறாக இமாம வந்து முன்ன பின்ன பிதஅத்தை செஞ்சால் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி தொழுதால் உங்களை பாதிக்காது, அவங்கள தான் பாதிக்கும். அந்த கருத்தை தெளிவாக சொல்லக்கூடிய ஹதீஸு புகாரி 694 ஹதீஸில் இருக்கிறது. இதில் வந்து முஸ்னத் அபு யாலாவில் இதுவும் சரியான ஹதீஸ் தான். அதில் என்ன வருதுன்னா, சயாத்தி அக்வாமும் சில கூட்டத்தார்கள் பின்னாடி உருவாவார்கள். சல்லூன லக்குமு சலாத்த அவங்க உங்களுக்கு தொழுகை நடத்துவார்கள். ஃபைன் அத்தம்மு அந்த தொழுகையை பூரணமாக அவர்கள் செய்தார்களே ஆனால் ஃபலகும் வழக்கும் அது உங்களுக்கு நல்லது, அவர்களுக்கு நல்லது. தொழுகையை பூரணமாக செய்தார்களே ஆனால் ஃபலகும் அவர்களுக்கும் நல்லது, வழக்கும் உங்களுக்கும் நல்லது. ஒயின் நக்கசு தொழுகையில் குறை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால், நேரத்தை பற்றி பேசவே இல்லை, குறை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அலைஹிம் அது அவர்களுக்கு கெட்டதாகிவிடும், வழக்கும் உங்களுக்கு நல்லதாகிவிடும், உங்களுக்கு பாதிக்காது. அப்போ இமாம்கள் தொழுகையில் சில பிழைகளை தவறுகளை செய்தால் அதுக்கு பின்னாடி பின்பற்றவனுக்கும் பாதிக்காது என்று தெளிவான ஒரு ஹதீஸ் எதில் இருக்கிறது? முஸ்னத் அபு யாலாவுலையும் இருக்கிறது, புகாரிலையும் இருக்கிறது. இது நேரத்தை குறித்ததாக உள்ள ஹதீஸ் கிடையாது, தொழுகைக்குள்ள செயல்களை குறித்ததாக வருகிறது. அதனால இமாமு பிதஅத்து செய்தார்னு சொன்னால் அந்த பிதஅத்து கூட ரெண்டு வகையாக இருக்குது, அதை நீங்கள் விளக்கி கொள்ளணும். ஒன்று, அவர் பிதஅத்து செய்கிறவராக இருப்பார், அந்த இபாதத்தில் பிதஅத்து இல்லாமல் செய்கிறவராக இருப்பார். அவர் பிதஅத்தான சில சடங்கு சம்பிரதாயங்களில் நம்பிக்கை வச்சவராக இருப்பார். மேராஜ் நோன்பு வைப்பார், அதுமாரி அது விழா கொண்டாடுவார், இது மாதிரி பிதஅத்தை செய்கிறவராக இருப்பார். தொழுகையை கரெக்டாக செய்வார், அப்போ பின்பற்றலாமான்னு அப்போ நீங்கள் பின்பற்றலாம். தொழுகையிலேயே பிழை செய்கிறவராக இருக்கிறார். அப்படி இருந்தால் அந்த பிழையினால பிதஅத் தானே. தொழுகையில் பிழை செய்கிறதுனா என்னது? பிதஅத்து இல்லாத செய்கிறது தானே. அப்போ தொழுகைக்குள்ளே பிழை செய்தால் என்னங்கிறது தான் இந்த ஹதீஸு விடை. இந்த ரெண்டு ஹதீஸ்களும் புகாரில் நான் எடுத்து காட்டிய 694வது ஹதீஸும் முஸ்னத் அபு யாலா ஹதீஸும் வந்து தொழுகைக்கு உள்ளே செய்கிற பிழையை சொல்கிறது. இப்போ குனூத்து சுபு குனூத்து ஓதுறன்னு செய்கிறாருன்னு வைங்களேன், அவர் ஓதுனாருன்னா நீங்கள் அதை வந்து தப்பில் ஃபாலோ பண்ண தேவையில்லை, பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது. அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டு அவரை பின்பற்றி தொழுதால் நீங்கள் அந்த பிதஅத்தை ஆதரிச்சது ஆகுமா? ஆகாதுன்னு அது சொல்லுது. அவனைத்தான் அது பாதிக்கும், உன்னை பாதிக்காதுன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன பிறகு என்ன நீ பிதஅத்தை எதிர்க்கிறோங்கிறதுல வெறுப்பு காட்டுறோங்கிற வகையில் இல்லாததுக்கு சொல்கிறீங்க? இருக்கிறதான் சொல்லணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த இரு ஹதீஸுக்கெல்லாம் என்ன வழங்குது என்று கேட்டால், தொழுகைக்குள்ளே உள்ள தவறுகளைத்தான் சொல்லுகிறது. அந்த தவறு வந்து உதாரணமாக இப்போ மதுஹப் அடிப்படையில் உள்ள விஷயம் இருக்கிறது. இப்போ ஷாஃபி மதுஹப்பில் வந்து பிஸ்மில்லா ஓதாட்டி அந்த தொழுகை அல்ஹம்து ஓதுறாரு, அதில் பிஸ்மில்லா ஓதலன்னு வைங்க, தொழுகை செல்லாதுன்னு ஷாஃபி மதுஹப்பில் இருக்குது. ஹனஃபி மதுஹப்காரங்க பிஸ்மில்லா இல்லாமல் அல்ஹம்து ஓதுவாங்க. அப்போ ஓதும்போது அப்போ பிஸ்மில்லா இல்லைன்னா அல்ஹம்து ஓதலன்னு அர்த்தம், அல்ஹம்து ஓதாட்டி தொழுகை இல்லைன்னு அர்த்தம். இப்படியான ஒரு ஆளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இவர் அல்ஹம்து சூரா ஓதலை, அல்லது சில 3வது 4வது ரக்காத்துல எல்லாம் அல்ஹம்து சூரா ஓதுற அளவுக்கு அவர் டைம் கொடுக்க மாட்டார், பார்த்தாலே தெரியும் ஓதலைன்னு தெரியும். அவரை பின்பற்றி சொல்லலாமாட்டா, நீங்கள் ஓதுங்கப்பா, நீங்கள் ஓதுனா உங்களுக்கு சரியாக போச்சு அப்படிங்கிறதுன்னு அதுக்கு அர்த்தமாகுது. அவர் பிழை மார்க்கத்தில் பிழை விட்டார்னு சொன்னால் அவரை சேர்ந்தது. நீங்கள் கரெக்டாக செய்கிற வரைக்கும் உங்களை பாதிக்காதுங்கிறது தான் அந்த ஹதீஸுகள்லேருந்து விளங்குறது. அதனால் பிதஅத்தை வெறுக்கணும் என்பதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை வெறுப்பதில் உள்ள அந்த வீரியம் எந்த காரணத்தையும் நமக்கு குறையாது. அது வேற, இது வேறு விஷயம். பிதஅத்துக்கு நீங்கள் சொன்னால் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டி வருங்கிற ஒரு விஷயம் ஒன்று வருகிறது. ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை எதுக்கு சொல்கிறாங்க? இமாமா பின்னாடி வரக்கூடியவங்களில் பலதரப்பட்ட ஆட்கள் வருவாங்க. தொழுகைக்குள்ளேயே அத்தம்னா முழுமையாக செய்கிறது, நுக்குசான்னா குறைவாக செய்கிறது, செய்ய வேண்டியது விட்டுடுறது. அப்போ அது மாதிரி செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால்
அவன் பாட்டு செஞ்சுட்டு போகிறான், நீ பாட்டுக்கு பின்பற்றுன்னு தானே சொல்கிறாங்க. உங்களை பாதிக்காதுன்னு சொல்லிட்டாங்களே. அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் அந்த பாவத்தை ஆதரித்தவர்கள் ஆகிவிருக்குன்னு சொன்னாங்களா? அவர்கள் தொழுகையில் குறை வைக்கும் பொழுது அவர்களை பின்பற்றி நீங்கள் தொழுதால் நீங்களும் அந்த குறையை நியாயப்படுத்தியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னாங்க. ஆக மாட்டீர்கள்னு சொன்னாங்க. நம்ம ஆகவே மாட்டோம். அப்போ எந்த ஒரு பிதத்தை செஞ்ச இமாமா இருந்தாலும் சரி, வேறு வேறு தப்பு சிறுக்குங்கிறது இஸ்லாத்தில் வெளியே போன விஷயம். மற்ற விஷயங்களில் என்ன செஞ்சாலும் சரி, அந்த தவறு செய்தவர்கள் இமாமா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இருந்தால் தான் இதை வாதிட முடியும். அப்படி ஒரு கான்செப்டை இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. மனிதன் அப்படி படைக்கப்படவே இல்லை. தௌஹீதுனால அதுதான். தௌஹீதுனா நடந்த மனுஷன் தப்பு செய்கிறவன் தான் தௌஹீத். அல்லாஹ்வை தவிர யாராக இருந்தாலும் தவறு பிழைவிடக்கூடியவர்கள் என்பதுதான் தௌஹீத். அப்போ அந்த தௌஹீது அதுதான் என்று இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வந்துக்கிட்டு வடிகட்டின ஒரு இமாமை எடுத்துகிட்டு வர முடியும்? இப்போ ஒருத்தன் பிதாத்துக்காரனாக இருப்பான், ஒருத்தன் வரதட்சணவானாக இருப்பான், ஒருத்தன் வந்து வேறு வட்டி வாங்குறவனா கூட இருப்பான், ஒழுங்காக தொழுவிப்பான். 4 பேர் போகிறோம், அவனுக்கு தான் நல்லா தொழுவிக்க தெரியும். அவனை பின்பற்றினால் தப்பாகுமா? அவன் தான் தொழுவிக்க வட்டி வாங்கினாலே அப்படின்னு சொல்லி பின்பற்றக்கூடாதுன்னு நீங்கள் சொல்வதற்கு என்ன ரீசன் சொல்ல போகிறீங்க? இப்போ வட்டி வாங்கிட்டான்னு சொல்ல போகிறீங்க. வட்டி மாதிரி தானே எல்லாம் பாவம் தானே. விதத்தோட வட்டி பெரிய பாவம் சொல்ல போனான். அவனை பின்பற்றி சொல்லலாங்கிறீங்க, விதத்துக்காரனை சொல்லக்கூடாதுன்னு எப்படி அது? அதனால் விதத்தின் மீது நமக்கு இருக்கிற அந்த கடும் வெறுப்பு நல்லது தான். அந்த கடும் வெறுப்பு வந்து மார்க்கத்தில் இஷ்டத்துக்கு சட்டத்தை உண்டாக்குற தூண்டிடக்கூடாது. இருக்கிறது தான் சொல்லணும். விளங்குதா? இந்த பேணுதல்ங்கிற பேரில் உதாரணம் வட்டியை வெறுக்கிறோங்கிற பேரில் என்ன செய்வாங்கன்னா, பேணுதல்ங்கிற பேரில் வட்டிக்காரன் வீட்டு நல்ல கூட நிற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்களா உண்டாக்கி கொண்டது. வட்டியை வெறுக்கத்தான் வேணும். வட்டி வாங்குறவன்ட வீட்டு வாசல் நிழலில் கூட நீங்கள் உட்காராதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அடித்து சொல்லுவார்கள். அப்படி அது மார்க்கத்தில் உள்ளதா? பன்றி அல்லாஹ் ஹராமாக்கிறான். பன்றிங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது, பேணுதலாக இருக்காங்களாம். இது உனக்கு என்னத்துக்கு? பன்றியை சாப்பிடக்கூடாதுன்னு குர்ஆன்ல பன்றின்னு சொல்லி தானே சொல்லப்பட்டிருக்கு. பன்றின்னு வார்த்தை சொல்லணும், கட்டக்கால்னு சொல்லணும். இதெல்லாம் பேணுதலுங்கிற பேரில் நம்ம செய்யக்கூடிய கூடுதலான வேலைகள். வெறுக்கிறோம் என்பது அப்படி காட்டுறேன். அப்படிலாம் உங்களை வெறுக்கணும்னு அவசியம் கிடையாது. எதை வெறுக்க சொன்னாலும் அதை வெறுங்க. எதை அப்படி சொல்லலையோ அதில் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, அதை காட்டக்கூடாது. அதனால் விதத்து உள்பட எந்த தப்பு செஞ்சாலும் சரி, அது இமாமை பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தௌஹீதை விட்ட போகிறீங்க. மனிதன் வந்து பிழை செய்யாதவன் இருக்கான்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க. மனிதர்களில் தப்பு செய்யாத இமாம்கள் இருக்கிறார்கள்னு சொல்ல வந்தால் அது தௌஹீத ஆட்டம் கண்டு போயிடும். அப்படி ஒரு நிலைப்பாடு இஸ்லாத்தில் கிடையாது. அடுத்து ஒரு செய்தி. அடுத்தது வந்து ஹிசாம் கோலாலம்பூர் கேட்குறாரு, மலேசியாவில் நேர்த்திக்கடனாக உணவை நேர்ந்து பள்ளி வாசலில் விநியோகம் செய்யும் பழக்கம் உள்ளது. அந்த உணவை நான் சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. நேர்த்திக்கடன் என்பது வந்து முதல் விஷயம், அது வணக்கம். நேர்ச்சியை தான் நேர்த்திக்கடனுங்கிறாங்க. அந்த நேர்த்திக்கடன்கிறது வணக்கம் வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும். நேர்த்திக்கடன் என்ன அர்த்தம்? எனக்கு இந்த காரியம் நிறைவேறினால் நான் இதை செய்கிறேன், அந்த காரியம் நிறைவேறினால் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கு பேர் தான் நேர்த்திக்கடன். தீராத வயிற்று வலியாக இருக்குது, இறைவா அந்த வயிற்று வலியை நீ குணமாக்கினால் நான் ஒரு 100 இலைக்கு சாப்பாடு போடுறேன் அப்படிங்கிறீங்க. அல்லது இந்த தலைவலியை நீ குணமாக்கினால் நான் ஒரு 4 ரக்காத் தொழுவுறேன்னு வைக்கிறீங்க. அல்லது இந்த நோய் எனக்கு குணமாகுமையானால் ஒரு 10 நாளைக்கு நோன்பு வைக்கிறேன். நேர்ச்சை எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். நேர்ச்சை என்பது மார்க்கம் அனுமதித்திருக்கிற எந்த காரியத்தை வேணாலும் செய்யலாம். தான தர்மங்கள் மார்க்கத்தில் எது வணக்கம்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ எதை வேண்டாலும் நேர்ச்சை பண்ணலாம். தொழுகையை நேர்ச்சை பண்ணலாம், நோன்பு வைப்பதாக நேர்ச்சை பண்ணலாம், அதே மாதிரி தர்மம் செய்வதாக நேர்ச்சை பண்ணலாம், ஹஜ்ஜு செய்வதாக கூட. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, இப்போ ஒரு அந்த காரியம் நிறைவேறினால் இன்னொருக்கா ஹஜ்ஜு செய்கிறேன் நேர்ச்சை செய்யலாம். உம்ராவுக்கு நேர்ச்சை செய்யலாம். எதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கிறதோ அது எதுக்கு வேணாலும் நீங்கள் நேர்ச்சை செய்யலாம். ஆனால் அந்த நேர்ச்சை வந்து என்னவாக இருக்கணும்னா அல்லாஹ்வுக்காக மட்டும் செஞ்சதாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த நேர்ச்சிக்கடன் என்பது வந்து நடைமுறையில் எப்படி இருக்குன்னு கேட்டால், இன்றைக்கி உள்ள தமிழகத்தில் உள்ள நடைமுறை மலேசியாவில் தான் அப்படி தான் இருக்கும். அவங்க நடைமுறை பிரகாரம் பள்ளிவாசலுக்கு நேர்ச்சின்னு அனுப்புறதுலாம் அப்துல் கார் ஜிலானி பேரில் செய்கிறாங்க. அப்துல் கார் ஜிலானி ஒருத்தர் இருக்கார்ல, மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசலுக்கு பேர் மொய்தீன் ஆண்டவர். மொய்தீன் ஆண்டவருக்கு நேர்ச்சை பண்ணி அவருக்கு உரிய உணவுன்னு சொல்லி கொண்டாந்து அனுப்பிவிட்டார்களே, ஆனால் அது ஹராம் ஆயிரும். அல்லாதவர்களுக்குன்னு பூஜிக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் ஹராம் ஆயிரும். அந்த நேர்ச்சை என்பது என்னவாக இருக்கணும்? இவன் எதுக்கு நேர்ச்சை செஞ்சான்? அல்லாவுக்காக நேர்ச்சை செஞ்சானா, எனக்கு இந்த காரியம் நிறைவேறினால் நான் 10 ஏழைக்கு இறைவா நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளிவாசல் வச்சு கொடுக்கட்டும், நடுத்தூரில் வச்சு கொடுக்கணும், பஞ்சாயத்து கிடையாது. ஆனால் அது யாருக்கு செஞ்சதாக இருக்கணும்? அல்லாவுக்கு செஞ்சதாக இருக்கணும். அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை பண்ணினானே ஆனால் அதை நம்ம தவிர்க்கணும். எந்த அளவுக்கு என்று கேட்டால், ரசூலுல்லாஹ்வோட அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு மனிதர் நேர்ச்சை பண்ணுறாரு. எப்படி செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஒட்டகத்தை அறுத்து ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு நேர்ச்சை பண்ணிடுறாரு.
அல்லாவுக்காக தான் பண்ணுறாரு. அதில் என்ன செஞ்சாருன்னா ஒரு வார்த்தையை சேர்த்துறாரு. என்ன சேர்க்குறாருன்னா புவானாண்டு ஒரு இடம் இருக்குது, அந்த பகுதியில் இருந்திருக்குது, இப்போ இருக்கான்னு தெரியல. அந்த புவானாங்கிற இடத்துல வச்சு நான் ஒட்டகத்தை அறுப்பேன்னு நேர்ச்சி பண்ணுறாரு. ஒட்டகத்தை அறுப்பேன்னு முட்டையை நேர்ச்சி பண்ணாமல் அந்த புவானாங்கிற இடத்துல வச்சு அறுப்பேன்னு நேர்ச்சி பண்ணுறாரு. இப்படி நான் பண்ணிட்டேன், இதை செய்யலாமான்னு ரசூல்லா வந்து கேட்குறாரு. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, அது என்ன புவானாண்டு குறிப்பிட்டு சொல்லி அந்த இடம் என்ன இடம், அதில் ஏதாவது ஜாகிலியா காலத்தில் அறியாமை காலத்தில் வழிபாடு நடந்த விஷயங்கள் ஏதாவது அங்கே இருக்குதா, அங்கே ஏதாவது திருவிழாக்கள் நடக்குமா, பிற மத பண்டிகைகள் நடக்கக்கூடிய அது மாதிரி ஒரு இடமான்னு கேட்குறாங்க. அவர் இல்லைங்கிற சாதாரண இடம் தான் அப்படிங்கிறார். சாதாரண இடமா தான் செஞ்சுட்டு போ அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாவுக்கு செஞ்ச நேர்ச்சியை கூட இந்த மாதிரி வேறு வேறு வழிபாடுகள் நடக்கிற இடத்துல வச்சு நிறைவேற்றக்கூடாதுன்னு இருக்குது. அப்படி இது அபுதாபில் வரக்கூடிய ஹதீஸ். அதனால் நம்ம நேர்ச்சி செய்வதாக இருந்தால் அல்லாவுக்கு செஞ்சால் நிறைவேற்றணும், அல்லாவுக்காக தான் செய்யணும். ஆனால் நீங்கள் பள்ளிவாசலில் சாப்பாடு கொடுத்து விட்றாங்க என்பதை நீங்கள் விசாரிக்கணும். எங்களுக்கு தெரியலை எதுக்கு எந்த மாதிரி பழக்கம் உங்கள் ஊரில் இருக்குங்கிற உங்களுக்கு தான் தெரியும். அந்த நேர்ச்சியை மைதினாண்டவருக்கு நேர்ச்சி செஞ்சுருப்பார்களே ஆனால் அது கூடாது. அல்லது ஒரு அவுளியாவுக்கு நேர்ச்சி பண்ணி ரசூல்லாவுக்கும் நேர்ச்சி பண்ணி சாப்பாடை கொடுத்து விட்டார்களே ஆனால் அது பூஜை செய்யப்பட்டதில் பச்சை ஹராமாக போயிடும். அப்படி இல்லாமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு துன்பங்கள் ஏற்பட்டு இந்த துன்பத்தை அல்லாஹ் நிறைவேற்றினால் அல்லாவுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டார்களே ஆனால் பள்ளிவாசலில் கொடுத்து விட்டாலும் சரி, எங்கே கொடுத்து விட்டாலும் சரி, அந்த உணவு ஹலாலான உணவு தான், சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி கோலாலம்பூர்லேருந்து ஹைராங்கிறவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, குர்ஆனில் 4 வேதங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதங்கள் 4 என்று சொல்லி கொடுக்கின்றனர். அப்படி என்றால் மற்ற நபிமார்களுக்கு வேதம் கொடுக்கப்படவில்லையா, இல்லை குர்ஆனில் இது மட்டும் கூறப்பட்டிருக்கிறதான்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி ஏற்கனவே ஒரு சகோதரர் விரிவாக கிட்டத்தில் தான், அது ரொம்ப நாள் ஆகலை, கிட்டத்தெல்லாம் கேட்டிருக்காரு. 4 வேதம் மட்டும்தானாங்கிறத கேட்டு மிக விளக்கமாக அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அதை இன்னொருக்கு இப்போ போட்ட கிட்டத்தில் போட்ட மாதிரி வந்துடும். இப்போ தானே போட்டிருக்கிறோம், அந்த வீடியோ உங்களுக்கு போட்டால் கூட ரிப்பீட் மாதிரி போயிடும். அதனால் அதனுடைய லிங்க்கை நம்ம போட்டுக்கிறோம். லிங்க் என்ன செய்கிறோம், அந்த கீழே கமாண்ட் செக்ஷனில் ஏற்கனவே இது 4 வேதம் பற்றின கேள்வி இருக்குல்ல, அதனுடைய லிங்க்கை நம்ம அதை போட்டு விட்றோம். நீங்கள் அதை பார்த்து அதில் தெரிஞ்சுக்கிறங்க. 4 வேதம் கிடையாது, குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட வேதம் 4. அல்லாஹ் அனுப்பின வேதம் நமக்கு நம்பரே தெரியாது. எத்தனை நபி அனுப்புனானோ அத்தனை பேருக்கு அல்லாஹ் வேதம் கொடுத்தான், அப்படி தான் நம்பணும். அதனுடைய ஆதாரங்களோடு எனக்கு விரிவான பதில் இருக்கிறது. அதை நம்ம கமாண்டில் போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துக்கிறோங்க. சரியா? அடுத்தது ஆசி நசியா ஷா ஆலம்னு கேட்குறாங்க. நாம் ஒருவருக்கு ஏதாவது தவறு இழைத்து விட்டால் அல்லது மனம் புண்படி பேசிவிட்டால் இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடினால் போதுமானதா, இல்லை சம்பந்தப்பட்ட நபர் கண்டிப்பாக மன்னிக்க வேண்டுமா? சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்க தயாராக இல்லாமல் இருந்தால் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்பது நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மனிதருடைய தவறுகளை அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க, நல்லா விளைவிக்கணும். நீங்கள் என்ன தான் இருந்தாலும் சரி, ஒரு மனித உரிமைன்னு அல்லாஹ் கொடுத்து விட்டான். ஒரு மனிதனுக்கு நீங்கள் அநியாயம் செஞ்சீங்க என்று சொன்னால் அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். சொர்க்கம் நரகம்லாம் தீர்ப்பளித்த பிறகு சொர்க்கத்துக்கு நுழைவாங்கல்ல, அந்த பாலத்தையெல்லாம் கடந்து போயிடுவான். அந்த இடத்துல தான் மனிதர்களுடைய கணக்கு தீர்க்கிற சபைன்னு ஒன்று நல்லா நியமிப்பான். அங்கே வச்சுக்கிட்டு தான் என்ன செய்வீங்க, எனக்கு அவன் செஞ்சான்னு ஒரு கம்ப்ளைண்ட்டாக பண்ணுவேன். அங்கே வச்சு என்ன செய்வான்டா, அல்லாஹ் நம்முடைய அமல்கள்லாம் பிடிங்கி அவனுக்கு கொடுத்துருவான். அவனுடைய பாவத்தைலாம் நம்ம தலையில் போட்டுருவாங்கிற அளவுக்குள்ள ஒரு பாரதூரமான விஷயம். அதனால மனித தவறுகளுக்கு நாம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டால் எடுபடாது, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மண் காணத்துலஹு மல்லமத்துன் மண் காணத்து ஐந்தஹு மல்லமத்துன் லியஹிஹி, யாராவது தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயம் செய்து இருந்தால் சொல்லியத்த ஹல்லல்ஹு மின்ஹு, அதிலிருந்து அவன் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்டு கொள்ளட்டும். அவன்கிட்ட போய் சம்மந்தப்பட்டவன்கிட்ட போய் பரிகாரம் செய்து கொள்ளட்டும். ஏன்னு கேட்டால் ஃபைன்னஹு லைஸ தம்ம தீனாரும் உலா திருகமுன், அங்கே திருகம் தீனாருக்கெல்லாம் வேலை இல்லை. மறுமை நாளில் தங்க காசுகள் வெள்ளி காசுகள் எல்லாம் வேலை இல்லை. மின் கபடி யூஹதில் அஹீஹி மின் ஹசனாத்திஹி, இவன் யாருக்கு அநியாயம் செஞ்சானோ அவனுக்காக இவனுடைய நன்மைகளை பிடுங்கி கொடுக்கப்படும். இப்போ இல்லம் எக்குள்ள ஹசனாத்துன், அவனுக்கு நன்மையை ஒன்றை எதுவுமே நன்மை இல்லாமல் இருந்தால் உஹித மின் செய்யாத்தி அஹீஹி, அந்த எதிரியுடைய தீமைகளை எடுத்து துரிகத்தில் இவன் மீது போடப்படும்னு சொல்கிறாங்க. அப்போ மனிதனுக்கு செய்த பாவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மனிதன் மன்னிக்கணும். மன்னிக்கலைன்னு சொன்னால் எவ்வளவு நுணுக்கு அல்ல ஒரு கணக்கு வச்சுருப்பான். அந்த கணக்கு பிரகாரம் இதுக்கு இவ்வளவு இதுக்கு இவ்வளோன்னு கணக்கு வச்சுருப்பான். அந்த அடிப்படையில் நீ இவனுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும், 1 லட்ச ரூபாய்க்கு 1 மாத தொழுகையை கொடு, உதாரணத்துக்கு தான், ஏதோ ஒன்று கணக்கெல்லாம் வச்சுருப்பான். அந்த கணக்கு பிரகாரம் நம்ம இபாதத்தெல்லாம் பிடுங்கி அவன்கிட்ட எல்லாம் கொடுத்துருவான். இப்படி ஒவ்வொரு கணக்காரனா நிற்பான்.
ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவனா அது நிற்பான். அவனுக்கு என்ன நியாயம் வழங்க முடியும்னா காசு பணம் கொடுக்க முடியாது. உன்னிடமிருந்து அமல்கள் தான் இருக்குது. அந்த அமல்கள்லாம் எடுத்து இங்கே கொடுத்துட்டே போயிடுவான். கம்ப்ளீட்டாக காலியாக போயிடும். காலியானது பிறகு 10 பேர் வருவான். யாரெல்லாம் எனக்கு இவன் தரணுமா? அவன்கிட்ட ஒன்றுமே இருக்காது. அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்று செய்யி, உங்ககிட்ட ஒரு தீமை தீக்கி அவந்தல்ல வச்சு விட்றேன். நீ செய்த பாவ சுமை என்ன செய்கிறான்? ஒரு மூட்டை தீ 10 மூட்டை வச்சுருக்கிறீல்ல, அந்த ஒரு மூட்டை அவந்தல்ல வை அப்படின்னு இப்படி தீர்ப்பளிப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஹதீஸு. இது புகாரில் 6534 ஹதீஸில் இருக்கிறது. இந்த கருத்துப்பட ஏராளமான ஹதீஸில் இருக்கிறது. அதனால் மனிதன் மன்னிக்காட்டி எல்லாம் மன்னிக்க மாட்டான். ஒருவேளை மன்னிக்க தவறினால் என்ன செய்வோம்? ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் கவனித்து நீங்கள் மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருக்கணும். அவன் என்னதான் கேட்டும் அவன் மன்னிக்க தவறி விட்டான் என்று சொன்னால், நீங்கள் மறுமையில் தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரே வழி என்னவென்று சொன்னால், உபரியான அமல்களை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய சுண்ணத்தான தொழுகைலாம் தொழுதுறீங்கன்னு வைங்க, பிடுங்கி கொடுத்தாலும் ஃபர்ல் உங்கள்கிட்ட மிச்சமாக இருக்கும். சுண்ணத்தான தான தர்மம் நிறைய செஞ்சுதுன்னு வைங்க, அவன் அங்கே தான் கிளைம் பண்ண வந்தான்னு சொன்னால், நம்மள்கிட்டருந்து சில நன்மைகளை பிடுங்கி கொடுக்கும் பொழுது நம்ம எக்ஸ்ட்ராவாக செஞ்சோம்ல, அதை பிடுங்கி கொடுத்தானேயானால் நம்ம கடமையாக செஞ்சது நமக்கு மிச்சமாகி போயிடும். நம்ம அமல்கள் குறைஞ்சாலும் நரகத்துக்கு போகிற அளவுக்கு அது பாதிக்காது. அப்போ அந்த மாதிரி உள்ளவர்கள் நீங்கள் அநியாயம் செய்து சம்மந்தப்பட்டவன் மன்னிக்க மறுத்து விட்டான் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஒரே கடமை என்னென்னு கேட்டால், நஃபிலான சுண்ணத்தான காரியங்களை அதிகம் செய்யுங்கள். பிடுங்கி கொடுத்தாலும் உங்கள் அமல் 0வுக்கு போகாது. உங்களுடைய பாஸ் மார்க்கில் நீங்கள் நிற்பீங்க என்று சொன்னால் என்ன செய்யணும்? அமல் தான் நிறைய சும்மா அல்லா தரும்போலாம் தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருங்க, மார்க் ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம 50 மார்க்கில் இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி காரியத்தை 100க்கு வந்தீங்கன்னு வைங்களேன், இந்த 50ஐயும் பிடிங்கி எல்லாம் கொடுத்தாலும் உங்களுக்கு 50 மிச்சம் ஆயிரும்ல. மொத்தமே 50 வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் 50ஐயும் பிடிங்கி கொடுத்துட்டா 0வாக போயிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், மனிதனுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு மனிதன் தான் மன்னிக்கணும். இவன்கிட்டே கெஞ்சி கதறி மன்னிப்பு கேளுங்க. மன்னிக்க மறுத்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு உரிமை இருக்குது. அவன் மனசு ஆறுனா தான் மன்னிப்பான். அந்த உரிமை எல்லாம் தன் கையில் எடுத்துக்கல, கட்டாயப்படுத்தலாம் இல்லை. நீ மன்னித்தால் உனக்கு சிறந்துன்னு நல்லா சொல்கிறானே தவிர, மன்னித்து தான் அவன்கிட்ட உன்னை தொலைச்சி போடுவோன்னு நல்லா கண்டிக்கவும் இல்லை. அதனால் ஒருத்தன் மன்னிக்க மறுக்கலாம், மன்னிக்காமல் இருக்கலாம். இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு தான். அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? நீங்கள் சில நல்லறங்களை அதிகப்படுத்தி கொண்டு இவனுக்கு நம்முடைய நல்லறங்களை பிடுங்கி கொடுத்தாலும் மிச்சம் இருக்கிற நல்லறங்கள் நம்மளை சொர்க்கத்தில் சேர்த்துரும் அப்படிங்கிற அளவில் இருந்தால் நல்லது. இதுதான் அதுக்கு செய்கிற பரிகாரம். அடுத்ததாக முகமது மீரான் பெட்டாலியம் ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன். புகாரி 1115 ஹதீஸில் நின்று தொழுவது சிறந்ததாகும் என்றும் அதில் உட்கார்ந்து தொழுவதற்கு பாதி நன்மை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு பொருந்தும்? நான் காலில் அடிபட்டு உட்கார்ந்த நிலையில் சிறிது காலம் தொழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறேன். எனது தொழுகையில் எனக்கு பாதி நன்மை தானா? மேலும் நாற்காலில் உட்கார்ந்து தொழும் முறையும் தெளிவுபடுத்தவும் அப்படின்னு கேட்குறார். 2 விஷயம் கேட்குறார். ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது புகாரில் நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் 1115 ஹதீஸ் போட்டிருக்கீங்க. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இன்ஷல்லா காயிமன், ஒருவர் நின்று தொழுவாரையானால் பஹு அஃலலு, அதுதான் சிறந்தது. ஒமன் சல்லா காயிதன், உட்கார்ந்து தொழுவாரையானால் ஃபலஹு நிஸ்பு அஜ்ரில் காயிமி, நின்று தொழுவோருடைய கூலியில் பாதி தான் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது ஹதீஸில் இருக்கிறது. புகாரில் 1100. அப்போ இந்த 1115 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், நின்று தொழுவது சிறந்தது, உட்கார்ந்து தொழுதால் பாதின்னு வருதில்ல. இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் நல்லா விளங்கிக்கிறணும். ஒருவர் நின்று தொழுவதற்கு இயலாமல் இருந்து உட்கார்ந்து தொழுதாரையானால் அவர்கள பாதியாக்க மாட்டான்ல. அவன் தானே அப்படி ஆக்கினா. நல்லா நின்று தொழுதுட்டு இருந்தார், அவர் கைகளெல்லாம் முடக்கி நெஞ்சிட்டான், உட்கார்ந்து தொழுவது மாதிரி ஆக்கிவிட்டான். ஒரு நோயை கொடுத்து அல்லாவா ஏற்படுத்தி ஒருத்தர் செஞ்சாரையானால் அவருக்கு அந்த பாதி வராது. ஏன்னு கேட்டால், அவனாக செஞ்சதுக்கு தான் எல்லாம் எதுவுமே செய்வான். அவனாக ஒரு சிறந்ததை தேர்ந்தெடுக்க வழி இருந்து அதை விட்டுப்புட்டு அதுக்கு அடுத்த நிலையில் உள்ள தேர்ந்தெடுத்தானேயானால் அதுக்கு நன்மையை குறைக்கிறது அல்லாவுடைய நீதிக்கு உகந்ததாக இருக்கும். இவனாகவே நடக்க முடியாமல் ஆக்கி வச்சுப்புட்டு நீ உட்கார்ந்து உட்கார்ந்து நீ தான் ஆக்கினேன், என்னைய நிற்கிற மாதிரி ஆக்கி தான் அவன் கேட்பானே இல்லையா? அப்படி கேட்குற அளவுக்கு அல்லாவுடைய நீதி இருக்காது. அப்போ நம்ம என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால், நின்று தொழுதல் என்பது 2 வகை இருக்கிறது. ஒன்று சுண்ணத்தான நஃபிலான வணக்கங்களை நின்று தொழுவது. சுண்ணத்தான தொழுகைகள் இருக்குல்ல, அந்த தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காரணமே இல்லாமல் நீ உட்கார்ந்து தொழுவலாம். அதாவது 7 ஆட்டி தான் உட்காரணும்னு கிடையாதுங்க. வாகனத்தில் உட்காந்து பஸ்ஸில் உட்காந்து தொழுவலாம், வாகனத்தில் உட்காந்து தொழுவலாம், வீட்டில் நின்றுட்டு தொழுவ முடியலையா உட்காந்து இரவு தொழுவ 10 ரக்கா தொழுவ போகிறீங்க. சுண்ணத்தான ஃபர்ல் அல்லாத தொழுகை, ஃபர்ல் அல்லாத சுண்ணத்தான தொழுகைகளை நீங்கள் தொழுகிறதா இருந்தால் அதுக்கு நிற்குதல் என்பது கட்டாயம் கிடையாது. நின்று தொழுதிங்கன்னா முழு நன்மை கிடைக்கும். நின்று தொழு இயலும்போது உட்கார்ந்து தொழுதிங்கன்னா பாதி நன்மை கிடைக்கும். அது நியாயம் தானே. அது
உனக்கு நிற்க இயலும், நிற்க இயலும்போது நீ போய் உட்கார்ந்து தொழுதாயானால் அதுக்காக நம்மளை வீணாக்கவும் இல்ல மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் கூட கொடுத்து உனக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருவான் அப்படிங்கிறது. ஆனால் கடமையான தொழுகைக்கு என்ன சரத்துன்னு கேட்டால் நின்று தான் தொழுவணும், உட்கார்ந்து தொழுவக்கூடாது. எப்போ உட்கார்ந்து தொழுவணும்? முடியாட்டி தான் தொழுவணும். நிற்க முடியாமல் உட்கார்ந்து தொழுவீர்களே ஆனால் அவனுக்கு குறையுமானா குறையாது. ஏன்னா அல்லாவுடைய நீதின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நீதி பிரகாரம் இவனை நிற்க முடியாமல் ஆக்குனது அல்ல தானே. அவன் நிற்க முடியாமல், உதாரணமாக மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் தொழ மாட்டாங்க, இவன் ஒரு வார இபாதத்து நன்மை எல்லாம் குறைச்சி போடுவானா? ஒரு வாரத்துக்கு உங்கள் பெண்கள் தொழுவலை மாதம் ஆண்கள் 30 நாள் தொழுவுறாங்க, பெண்கள் 25 நாள் தொழுவுறாங்கன்னு சொன்னால் அவங்கள 5 நாள் குறையிறது உண்மைதான். குறைஞ்சதுனால அவங்களுடைய நன்மை குறையுமா? அல்லாஹ் அப்படி ஏற்படுத்திட்டு உனக்கு 5 நாள் தொழுகையை குறைக்கிறேன்னு நல்லா சொல்லுவானா? அவனா ஏற்படுத்தின காரணத்தினால அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அந்த கருணையை கொண்டு அதை நிறைவு செஞ்சிருவான். அல்லாவுடைய நீதி ஒன்று இருக்கிறது, அந்த நீதிக்கு ஏற்றவாறு தான் என்ன செய்ய நம்ம எல்லா முடிவுமே எடுக்கணும். அதன் அடிப்படையில் அல்லாவே என்னை படுக்கிற நிலை ஆக்கிவிட்டான்னு சொன்னால் அவனை போய்ட்டு நின்று தொழுவ நல்லா கேட்பானா? நீ நின்று தொழுவாத காரணத்தினால் உன்னை குறைச்சிட்டேன்டா அல்லாவுடைய நீதிக்கு உகந்ததாது இல்லை. அதனால் நீங்கள் சொல்கிற அந்த ஹதீஸ் எல்லாமே உபரியான தொழுகைகள் தான். ரெண்டுக்கும் அனுமதி உள்ள தொழுகைகள் இருக்குல்ல, நின்றுக்கிட்டு வந்தாலும் தொழு, உட்காந்து வந்தாலும் தொழு. அப்படி தொழுதாயானால் உனக்கு நிற்க இயலும்போது உட்கார்ந்துருக்கிறாய். அப்போ நின்று தொழுவனுக்கு கொஞ்சம் கூட தான் கொடுக்கணும், உட்காரவனுக்கு கம்மியாக தான் கொடுக்கணும். அதே நேரத்தில் இயலாதவனுக்கு என்ன சட்டம்? நீங்கள் சொன்ன ஹதீஸுக்கு 2 ஹதீஸுக்கு பின்னாடி வருது. என்ன வருது? சல்லி காயிமன், நின்று தொழுவு. ஃபைல்லம் தஸ்தத்தி, உனக்கு முடியவில்லை என்றால் ஃபகாயிதன், உட்கார்ந்து தொழுவு. ஃபைல்லம் தஸ்தத்தி, அதுவும் இயலவில்லை என்று சொன்னால் ஃபலா ஜம்பின், படுத்துக்கிட்டு தொழுவுன்னு சொல்லி அது இன்னொரு சட்டத்தில் விடுகிறது. அதனால் அது ஒரு விஷயம். அதே மாதிரி தாரிமில் ஒரு ஹதீஸ் வருது, அவுத்திர்பி காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார்கள், அவுத்திர்பி ஹம்சின், 5 ரக்காத்து வித்திரு தொழுவு. ஃபைல்லம் தஸ்தத்தி பி சலாத்தின், இல்லாட்டி 3 தொழுவு. ஃபைல்லம் தஸ்தத்தி பி வாஹிதத்தின், இல்லைன்னா 1 தொழுவு. ஃபைல்லம் தஸ்தத்தி பி ஃபௌமி ஈமான், அதுக்கு முடியலைன்னா சைகையில் தொழுதுட்டு போ என்று சொல்கிறார்கள். அப்போ இயலாதவனுக்கு சலுகைங்கிற விஷயத்தில் அல்லாஹ் குறைக்க மாட்டான். முடியலைங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தன் உட்கார்ந்துட்டு தொழுதானேயானால் அவனுக்கு நின்று தொழுத நன்மை தான் அவனுக்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டால் அவன் முடியாததுனால தான் உட்கார்ந்து தொழுதுருக்கிறான், பாதி நன்மைன்னு வராது. அப்போ எதுக்கு இந்த மாதம் வருதுன்னு கேட்டால், உபரியான தொழுகைகளுக்கு 2க்கும் சமமான அனுமதி உனக்கு இருக்குது. நல்ல திடகாத்திரமாக நிற்க இயலும்டா கூட நீங்கள் சுன்ன தொழுகை உட்கார்ந்து தொழுவலாம். திடகாத்திரமாக நிற்க இயலுண்டா கூட நபிலான தொழுகையில் நினைஞ்சிடலாம், உட்கார்ந்து மணிக்கு நீங்கள் தொழுவலாம். அப்படி தொழுதீர்களே ஆனால் அப்போ நின்று தொழுகிறவனுக்கு கொஞ்சம் கூட தானே கொடுக்கணும். உங்களுக்கு இயலும்போது உட்காந்துருக்கிறீங்க, அவன் இயலும்போது நிற்கிறான், 2 பேரும் இப்படி சமமாக அல்லாவுடைய நீதிக்கு மாற்றமாக வரக்கூடாதுல்ல, அதுதான் அதுக்கு அர்த்தம். அதை விளைக்கணும். அடுத்ததாக சொர்க்கத்தில் நல்ல அழகிய துணை தருவதாக சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் கணவன் மனைவியாக வாழ்பவர்கள் சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாக வாழ்வார்களா? இல்லை, கணவன் தனியாக ஹூலின்களுடனும் மனைவி தனியாக ஹூலின்களும் இருப்பார்களா? ஹூலின் என்றால் யாருன்னு சொல்லி அலிகான் என்பவர் நினைஞ்சிருக்காரு கேட்குறாரு. இதை பற்றி விரிவான முறையில் நம்ம நினைஞ்சிருக்கிறோம். ஏற்கனவே ஹூலின்களை பற்றி விரிவாக விளக்கியிருக்கிறோம். அதனால் அதை எடுத்து போட்டால் உங்களுக்கு போதுமானது. அதை இணைச்சி விட்டுறோம். அதாவது இந்த ஆண்களுக்கு சொர்க்கத்தில் சூரியன் கிடைக்குதுல, அந்த விஷயமாக பெண்களுக்கு இருக்குதா, பெண்களுக்கு இல்லையா, அதனுடைய விஷயம் என்ன, அது எல்லாத்தையும் விளக்கக்கூடிய வகையிலான ஆர்டிக்கல் இதில் இணைச்சி விட்றோம். இன்ஷால்லா அதில் பார்த்துக்கிறோங்க. அடுத்ததாக இதுதான் கடைசி கேள்வி இந்த வாரத்தில். ரம்ஜான்கிறவங்க மலாக்காவிலேருந்து கேட்குறாங்க, நான் ஐடியில் பணிபுரிகிறேன், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிகிறாரு. பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை என்றால் நான் வழக்கமாக லுகர் தொழுது விட்டு எனது பணியை தொடரலாமான்னு கேட்குறாங்க. அதில் பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை, உங்கள் பெண்ணாக இருக்கிறதுனால நான் ஐடியில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், ஜும்மாவுக்கு வர முடியலை, லுகரை தொழுதுட்டு பணி செய்யலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக செய்யலாம். ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க, 4 பேருக்கு ஜும்மா கடமை இல்லை. அல் ஜும்மாத்து ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின், எல்லா முஸ்லீமுக்கும் ஜும்மா கடமை இல்லை. அர்பஅத்தன், 4 பேரை தவிர. ஒன்று அப்துல் மம்லூக்குன், ஒருத்தனுக்கு அடிமையாக இருக்க, இந்த காலத்தில் கிடையாது, அந்த காலத்தில் இருந்துச்சு, அடிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தன். 2வது இம்ராத்துன், ஒரு பெண். 3வது சபி, பையனே, சிறுவன். 4வது மரீல், நோயாளி. பிரயாணிக்கு இல்லைங்கிறது வேறு ஆதாரம் இருக்குது. இந்த ஹதீஸில் 4 தான் வருது. அப்போ நோயாளியாக இருந்து ஜும்மாவுக்கு வரலன்னா எல்லாம் கேட்க மாட்டான். அதே மாதிரி சின்ன பையலுக்கு எல்லாம் கேட்க மாட்டான், தொழுதா ஏற்றுக்குருவான். அதாவது பெண்களுக்கு என் ஜும்மாவுக்கு போகிறேன்னு கேட்க மாட்டான், தொழுதா எல்லாம் ஏற்றுக்குருவான். அதே மாதிரி அடிமைக்கு ஜும்மா கிடையாது. அப்போ ஜும்மா கடமை இல்லைன்னு வர்றதுனால
நீங்கள் என்ன செய்யலாம், லுஹரையே தொழுதுட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஜும்மா இல்லாட்டி லுஹர் இருக்க தானே செய்யுது. அதான் விஷயம். இன்ஷா அல்லாஹ் கேள்வி முடிஞ்சிடுச்சு. அடுத்தடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.